ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா 2222 வருஷத்துல இருந்து நம்ம ஹீரோயினுடைய மைண்ட் வாய்ஸ் ஹீரோயினுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிருக்கு. அதனால நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளட்டுடைய சிரம் ஒண்ணு தேவை, அவங்களுடைய வந்துட்டு நோயை குணப்படுத்துறதுக்காக. அந்த வந்துட்டு பிளட் சீரம் வந்து பாத்தீங்கன்னா 2023ல இருக்க நம்ம இப்ப டைம் இதுல இருக்கிற ஒரு ப்ரொஃபசர் கிட்ட தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். சோ ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணா, நான் ஒரு டைம் டிராவல் பண்ணியிருக்கேன், சோ மிஷின் பண்ணியிருக்கேன், அதுல நீ போயிட்டு வந்துட்டு டைம் டிராவல் பண்ணி ஹீரோவுடைய, அதாவது வந்துட்டு அது ஹீரோவுடைய பிளட் தான், அந்த பிளட்டை போய் எடுத்துருவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன பண்றாங்க, ஒரு பிரேஸ்லெட்டும் அந்த காலத்துல இருக்க, அதாவது ஃபியூச்சர்ல இருக்க ஒரு சில டெக்னாலஜி எல்லாம் கொடுத்து விட்டு ஹீரோயினுடைய அசிஸ்டன்டையும் டைம் டிராவல் பண்ண வைக்க, அசிஸ்டன்ட் கொஞ்ச நேரத்துக்கு எங்க போனான்னு தெரியல. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ யாரு என்னன்றதை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு இப்ப நம்ம உலகத்துல இருக்க 2023ல இருக்க ஒரு ப்ரொஃபசர் சயின்டிஸ்ட். சோ நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்காத மருந்துகளே கிடையாது, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயின் போறாங்க. சோ இப்ப ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி கரெக்டா ஹீரோடைய வீட்டுக்கிட்ட வந்தோடனே ஹீரோடைய வீட்லயே போயிட்டு முட்டிக்கிறாங்க. சோ என்னடா அது வந்தோடனே அபசகுணம்னு சொல்லிட்டு வீட்டு கதவெல்லாம் திறந்துட்டு உள்ள போனா அங்க இருக்கிற, அதாவது நம்ம உலகத்துல இருக்கிற பொருள் எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கு. அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கக்குள்ள ஒரு பொருளை கீழே போட்டுறாங்க. சோ இந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சு வந்துடுறாரு. ஏமா யாருமா நீ, நடுராத்திரி இல்ல அப்படின்னு கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோயின் அவங்க கையில இருக்க பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணி ஹீரோ கிட்ட இருந்து பிளட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஹீரோ ஏமா என்னமா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையே பாத்துட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோயின் கையில இருக்க பிரேஸ்லெட் வந்து குடுகுடுன்னு சொல்லிட்டு டைம் ஓடிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்ப மறுநாள் காலையில வந்துட்டாங்க. ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியவே இல்ல. இப்பதான் நம்ம ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் வந்து, மேடம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்க டக்குன்னு பிரேஸ்லெட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, மனுஷங்க யாராவது நீங்க டைம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அதுவும் 200 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இப்ப பின்னாடி வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆயிடும், டைரக்டாலாம் நம்ம அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோயினும் ஓ அப்படியா சரி சரின்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு ப்ரொஃபசர், ஒரு சயின்டிஸ்ட், ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ, அதுக்கேத்த மாதிரி அவன் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இப்பதானே நம்ம உலகத்துக்கு வந்திருக்காங்க, வந்த உடனே ஷாப்பிங், நம்ம உலகத்துல என்னெல்லாம் இருக்குதுன்றது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கத்துக்கிறாங்க, படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம உலகத்துல இருக்க சாப்பாடுலாம் ரொம்ப பிடிச்சு போயிட்டு ஹீரோயின் எல்லாமே ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனுடைய கம்பெனியோடைய அந்த போர்ட் மெம்பர்ஸ் கிட்டே ரொம்ப திமிராத் வந்துட்டு பேசிட்டு இருக்கான், ஒரு மாதிரி அலட்சியமா பேசிட்டு இருக்கான். அங்க இருக்கிற போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு கேள்வி கேட்க ஹீரோ வேற ஒரு கேள்விக்கான ஆன்சரை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். எல்லாரும் நம்ம ஹீரோவை ஜீனியஸ் தான் கூப்பிடுவாங்க, ஆனா இப்ப முட்டாள்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ அவனுடைய ஆபீஸ் ரூமுக்கு வந்துடுறான். ரொம்ப பஞ்சுவாலிட்டியான ஹீரோ போல இருக்கு. ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், ஹீரோவோட ஃப்ரெண்ட் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான். கண்டிப்பா நீங்களும் கமெண்ட்ஸ்ல இதுதான் சொல்லுவீங்க. அவன் வந்து ஏண்டா இப்படி பண்ற, ஏண்டா போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட இப்படி ஏடா கூடமா பேசணும்னு சொல்ல, அதான் நீ என் ஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, நீ வந்துட்டு அவங்க எல்லாருமே கவனிச்சுக்க போற, எனக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்ல ஃப்ரெண்டுக்காரன் சரி ஓகே நைட்டுக்கு வந்துட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு வந்துரு ஓகேவான்னு சொல்ல ஹீரோவும் ஆன்னு சொல்லிட்டு போறான். ஆனா இப்ப அந்த நைட் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஹீரோ வரல போல இருக்கு. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான் போயிட்டு ஹீரோக்கு பதிலா அவார்டை வாங்கிட்டு இருக்கான். ஹீரோ என்னெல்லாம் பேசுவானோ அவனே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோடைய இடத்துல நின்று அந்த அவார்டெல்லாம் வாங்கிக்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஹீரோ எங்க இருக்கான்னு பார்த்தா ஒரு ஆமக்குட்டி கூட வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஏ ஆமக்குட்டி என்னாச்சு உனக்கு, நீ என்ன தனியா வந்துட்டியா, உங்க அம்மா எங்க உங்க அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மெண்டல் மாதிரியே நமக்கு வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க எபிசோட்ல. சோ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து டேய் லூஸ் இவனை என்னடா சொன்ன, அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னா நீ என்னடா இங்க ஆமக்குட்டி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கன்னு சொல்ல, அதான் நீ தான் இருக்கல்ல மச்சான் எல்லாத்தையும் நீயே பாத்துக்க போற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இப்பயும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கடுப்பா வரான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோயினுடைய அசிஸ்டன்டும் ஹீரோ இந்த ஹோட்டல்ல தான் மேடம் தங்கி இருக்கான், சோ நீங்க போங்கன்னு சொல்ல ஹீரோவுடைய ரூம் கதவுக்கு ரூம் சாவி கொடுன்னு சொல்ல, அட உங்க பிரேஸ்லெட்டை வச்சு எந்த கதவுக்குமே நீங்க சாவி இல்லாம உள்ள போக முடியும் போங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்ல ஹீரோயின் டக்குன்னு அவங்களுடைய பிரேஸ்லெட்டை வச்சு ஹீரோ இருக்கிற ரூம் கதவை ஓபன் பண்ணிக்கிட்டு உள்ள போனா நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்ப இதை பார்த்த நம்ம ஹீரோயின் ஹீரோவுடைய பிளட் சீரம் எடுக்கணும் இல்லையா, அதனால ஹீரோவுடைய சட்டையை அவுக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா முடியல. டக்குன்னு ஒரு கத்திரிக்கோல் எடுத்து ஹீரோவுடைய சட்டையை ரெண்டா வெட்ட கரெக்டா நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு அம்மா யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ கத்த ஹீரோயினும் பயந்துடுறாங்க. இப்ப அந்த கிழிஞ்சு போன சட்டையை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ அம்மா யாருமா நீ, எதுக்கு இங்க வந்திருக்க, என்னோட பெர்மிஷன் இல்லாம உனக்கு எப்படி கீ கிடைச்சதுன்னு கேட்க ஹீரோயின் அதுவா நான் வந்துட்டு உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன்னு சொல்ல ஹீரோ அப்படியா சரி நான் லாஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருந்த சொல்லுன்னு சொல்ல, அட எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் நீங்க ஹேண்ட்ஸமா தாங்க இருந்தீங்க, அதை பத்தி ஏங்க கேக்குறீங்கன்னு சொல்ல உடனே வந்துட்டு நான் அந்த லாஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போவே இல்லை, ஒழுங்கா என் ரூமை விட்டு வெளியே போன்னு ஹீரோயினை தள்ளி விட பார்க்க ஹீரோயினும் விட மாட்டேன்றாங்க. ஹீரோ மேலே போயிட்டு பொதுக்கடின்னு விழ ரெண்டு பேருக்குமே ஆக்சிடென்ட்லாம் கிஸ் ஆயிடுது. அவ்வளவுதான். அதாவது நம்ம ஹீரோயின் ஹீரோடைய செஸ்ட்ல கிஸ் பண்ணிட்டாங்க. அசிஸ்டன்ட் வந்து மேடம் ஓகேவான்னு கேட்க மிஷன் ஃபெயில்டா வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாயை தொடச்சுக்கிட்டே போவேன். அடுத்த நாள் ஆபீஸ் ஃபுல்லா இந்த விஷயம் பரவிடுச்சு. யாரோ ஒரு பொண்ணு ஹீரோடைய ரூம்குள்ள வந்துச்சான், இந்த மாதிரி
மாதிரி கிஸ் எல்லாம் பண்ணிச்சான் அப்படின்ற மாதிரி ஆபீஸ்க்குள்ள ரூமர் பரவிட அவ்வளவுதான் ஹீரோடைய ஃப்ரெண்டும் இதை தான் கேட்கறான். ஹீரோ என்ன சொல்றான், இங்க பாரு எனக்கு அந்த பொண்ணு யாரு என்னெல்லாம் தெரியவே இல்ல, ஆனா அந்த பொண்ணை நான் இன்னொரு தடவை பாத்திரவே கூடாது, நம்ம ஆபீஸ் பக்கம் அந்த பொண்ணை விடவே கூடாது, இது நான் உன் பொறுப்புல தான் விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினா இங்க ஹீரோவே பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட இருந்து எப்படியோ பிளட் சாம்பிள் எடுக்கணும் இல்லையா, எப்படியோ நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் மாத்தி போட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வேற கெட்டப்ல உள்ள வர பாக்குறாங்க. ஆனா செக்யூரிட்டி கார்டு யாருமே நம்ம ஹீரோயினை உள்ள வரவே விட மாட்டேன்றாங்க. ஃபர்ஸ்டாவது அவனுடைய ரூம் வரைக்கும் போனேன், இப்ப அவன் இருக்கிற ஆபீஸ் வரைக்குமே கூட என்னால போக முடியல, நான் என்னத்தை தான் பண்றதுன்னு சொல்ல உடனே வந்துட்டு மனம் தளராதீங்க மேடம், இங்க பாருங்க நீங்க ஹீரோவுடைய அசிஸ்டண்டா ஆயிடுங்களேன், ஏன்னா ஹீரோக்கு அசிஸ்டன்ட் தேவையா, அவன் ஒரு நாளுக்கு மேல அசிஸ்டன்ட வச்சுக்க மாட்டானான்னு சொல்ல ஹீரோயின் எனக்கே நீ அசிஸ்டண்டா இருக்க, நான் ஏன் போய் அவனுக்கு அசிஸ்டண்டா வேலை செய்யணும், முடியாது அப்படின்ட்டு போவேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அசிஸ்டன்ட் வேலைக்காக டெஸ்ட் எல்லாம் வச்சிருக்கான். அதுல பாஸ் ஆன ரெண்டு இல்ல ஒரே ஒரு ஃபைல் வருது. அந்த ஃபைலை எடுத்து பார்த்தா அது ஹீரோயினுடைய ஃபைல். நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொன்னால அவங்க நோய்க்கு மருந்து வேணும் இல்லையா, அதுக்கு ஹீரோவுடைய பிளட் சீரம் வேணும். அதனால நம்ம ஹீரோயின் இப்ப இந்த ஹீரோட இடத்துக்கு வந்து இங்க பாரு நீ வச்ச டெஸ்ட்ல எல்லாத்தையுமே நான் பாஸ் ஆயிட்டேன், சோ நான் தான் இதுக்கப்புறம் உன்னுடைய செக்ரட்டரின்னு சொல்ல ஹீரோ ஏத்துக்கவே மாட்டேன்னா ஒழுங்கா என் ஆபீஸை விட்டு வெளியே போ, தோ யார் அந்த பையன் உன் ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு இருக்கானே அந்த பையனை கூட நான் செக்ரட்டரி ஆக்கிப்பேன், ஆனா உன்ன ஆக்க மாட்டேன், ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போன்னு ஹீரோயினை திட்ட உடனே வந்துட்டு டேய் பையா ஏன்னா என்கிட்ட செக்ரட்டரியா சேர்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட பார்க்க உடனே நம்ம அசிஸ்டன்ட் என்ன சொல்றான், இல்ல நான் வந்துட்டு பேக் தூக்க மட்டும் தான் இருப்பேன், பிளஸ் நான் கிளீனிங் வேலை பண்ணுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் போக மாட்டேன்றாங்க. ஹீரோ ஒரே கத்து செக்யூரிட்டி கார்ட்லாம் ஹீரோயினையும் ஹீரோயினோட அசிஸ்டன்டையும் வெளியே தூக்கி போட்ட. சோ இப்ப வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்னாலதான் ஹீரோ பக்கத்துல போக முடியல, ஹீரோ தான் உன்னை வேலைக்கு வச்சுக்கிறேன்னு சொன்னா இல்லையா, நீ ஹீரோவுடைய கம்பெனில போயிட்டு வேலை செய்ய, அது மூலியமா ஹீரோ எங்கெல்லாம் போறான் எங்கெல்லாம் வரான்றதை எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுன்னு சொல்ல ஹீரோயினுடைய அசிஸ்டன்டும் கிளீனிங் வேலையை பார்த்துக்கிட்டே ஹீரோ எங்கெல்லாம் போறான் எங்கெல்லாம் வரான்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்கறதுக்காக வேலைக்கு சேர ஹீரோ ஒரு இடத்துக்கு சாப்பிட போறான் போல இருக்கு. உடனே இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஹீரோயின் கிட்ட பாஸ் பண்ண ஹீரோயினுமே பன்னி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க, பன்னி ட்ரெஸ் இல்ல அது என்னது டெடிபியர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோவுடைய இடத்துக்கு வர ஹீரோ உட்காந்து அங்கேயும் வேலை செஞ்சுட்டு இருக்கான். பரவாயில்ல செம்ம ஹார்ட் ஒர்க்கிங் போல இருக்குன்னு யோசிக்கா நம்ம ஹீரோ தூரத்துல ஒருத்தவனை பாக்குறான், அவனா பொண்ணுங்களை தப்பா போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ போயிட்டு தட்டி கேட்க போவ அவனா உனக்கு என்னடா வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு 8 மிதிச்சுட்டு அவன் அங்க இருந்து குடுகுடுனோட ஹீரோவும் பிடிக்க ஓடுறான், பிடிங்கன்னு சொல்ல ஹீரோயினும் அவனை பாத்துறாங்க. நம்ம ஹீரோவால பிடிக்க முடியல, ஆனா ஹீரோயின் அவனை வளைச்சு பிடிச்சு சம்மாடி அடிக்க ஹீரோ டக்குன்னு அவனையும் பிடிச்சிட போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. சோ இப்ப நம்ம வந்துட்டு போலீஸ்காரங்களும் அவனை அங்க இருந்து அலைக்கா தூக்கிட்டு போவ ஹீரோயின் பத்தியா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட கையை கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்க எனக்கு சமஜரமா இருக்கு. ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் கண்ணாலே பார்த்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் தெரியுது அசிஸ்டன்ட் ஒரு ரோபோட்னு சொல்லிட்டு செம கியூட்டா இருக்கான் இல்லையா ரோபோட். இப்ப அப்படி கட் பண்ணா நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு என்னடா இது ஹீரோயினுடைய ஃபியூச்சர் எல்லாமே டெலீட் ஆயிட்டு இருக்கு, ஐயோ போச்சு, ஹீரோ வந்துட்டு அந்த பியானோயிஸ்ட் பொண்ணை தானே வந்துட்டு இந்த இடத்துல பார்க்கணும், ஹீரோவும் மீட் பண்ணிக்கிட்டதுனால ஃபியூச்சரே சேஞ்ச் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு டைம் வேற கம்மியா இருக்கு, பேசாம நம்மளே டைம் டிராவல் பண்ணி ஹீரோயினுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக டைம் டிராவல் பண்ணி மறுபடியுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற 2023க்கு அவனும் வந்துட்டு பின்னோக்கி வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் நல்லா ஜரத்துல படுத்துட்டு இருக்கா. எந்திரிச்சு பார்க்க தன்னோட ஃப்ரெண்டு முன்னாடி இருக்கதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. நீ என்ன இங்க பண்றேன்னு கேட்க நீ தான் ஃபியூச்சரையே மாத்திட்டியே, இதுக்கப்புறமா அந்த பியானிஸ்ட் பொண்ணும் நம்ம ஹீரோவும் மீட் பண்ணதுக்கு 6 மாசம் இருக்கு, ஆனா 6 மாசம் வரைக்கும் எல்லாம் உனக்கு டைம் இல்ல, ஏன்னா உனக்கு வந்துட்டு 1 வருஷம் மட்டும் தான் டைம் இருக்கு இந்த வந்துட்டு டைம் டிராவல் பண்ணி இருந்ததுல, அதனால பேசாம வந்துட்டு நம்மளே ஹீரோவையும் அதுக்கப்புறம் அந்த பியானிஸ்ட் பொண்ணையும் நம்ம மீட் பண்ண வச்சிடலாம், நான் அந்த பொண்ணை பத்தி ரிசர்ச் பண்றேன்னு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பத்தின எல்லா டீடைல்ஸும் வந்துட்டு கேட்டுக்கிறான். இந்த பொண்ணுடைய பேரு சாங், இவ ஒரு காஃபி ஷாப்க்கு ரெகுலரா வருவாப்புல இருக்கு. சோ அந்த காஃபி ஷாப்க்கு இவ வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலி இவளுடைய கேரக்டர் எப்படின்னா மற்ற பசங்களை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் வந்துட்டு கொஞ்சம் பேசி சோ வந்துட்டு அந்த பசங்க முன்னாடி போயிட்டு ஐயோ சாரிங்க நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சா கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி இவ கொஞ்சம் பேசுவாப்புல இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம சயின்டிஸ்ட் பாத்துறாரு. பார்த்துட்டு இந்த பொண்ணு மாதிரியே காப்பி பண்ணி அவருமே கொஞ்சம் எல்லார்கிட்டயுமே பேசிட்டு இருக்கதை பார்த்து இந்த பொண்ணுக்கு என்னடா இவன் நம்மள மாதிரியே வந்துட்டு பேசிட்டு இருக்கான், நம்மள மாதிரியே நடந்துட்டு இருக்கான், எல்லாரோட அட்டென்ஷனையும் இவன் வாங்கிட்டு இருக்கானே யாரா இவன் அப்படின்ற மாதிரி இந்த சாங் பொண்ணு யோசிக்க அப்ப எல்லா பொண்ணுங்களும் அங்க மீறி இருக்கிற மத்த பொண்ணுங்கள்லாம் நம்ம சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து போன் நம்பரை வாங்கிட்டு இருக்காங்க. இவன் பாரு கண்டிப்பா நம்ம கிட்டே பேச வருவான், 1 2 3 தோ வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன உனக்கு என்னோட நம்பர் வேணுமா, அதனால தானே என்ன மாதிரி நீயும் வந்துட்டு காப்பி பண்ணன்னு சொல்ல எனக்கு உன்னுடைய நம்பர் வேணும் தான், பட் ஆனா வந்துட்டு உன்னுடைய ஃபியூச்சரை சொல்றதுக்காகன்னு சொல்ல அவளுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. இங்க நம்ம ஹீரோ போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கான். எப்பயுமே ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் திமிராவும் கொஞ்சம் ஏடா கூடமா தானே பேசுவான். இன்னைக்கும் அதே மாதிரி பேச போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் வாங்கிட்டு சார் உங்களுக்கு வேற ஒரு மீட்டிங் இருக்கு வாங்கல நம்ம போலாம் அப்படின்னு ஹீரோ வெளியே கூட்டிட்டு வந்துடுறா. இதை பார்த்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் பின்னாடி வந்து இங்க பாருடா நீ பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு நான்
நான் வேணா டைம் வாங்கி தரேன் போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து, ஓகேவான்னு சொல்ல ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ் டா மச்சான், நீ இருக்குன்ற தைரியத்தில் தானே எல்லார்கிட்டையும் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நான் பேசுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல. ஸோ இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு உன்னை பற்றி யாருக்குமே தெரியவே இல்லையேமான்னு சொல்ல ஹீரோயின் எப்போ இவன் பார்த்தாலும் கண்டிப்பாக இந்த கொஷினை கேட்பான்னு தெரியும். அதனால நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி பிளானை போட்டு ஆன்சரையும் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு நான் அப்ராட்லேருந்து படிச்சுட்டு வந்தேன், அதனால தான் என்னை யாருக்குமே அடையாளம் தெரியல போல இருக்கு. நான் என்ன பண்ணுறது, நான் இந்த காலேஜில் தான் படித்தேன், இவங்கெல்லாம் என் கூட சீனியர், இவங்க தான் ப்ரொஃபஸர்னு எல்லா கொஷினுக்கும் சரியாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். சரி நீ ஹீரோடைய ரூமுக்கு எப்படி போனேன்னு கேட்க நம்ம ஹீரோயின் இந்த வீடியோ உனக்கு எப்படி கிடைச்சிது, இல்லை நான் ஹீரோடைய ஃபேனு, நான் தான் வந்துட்டு ஹீரோடைய ரூமுக்கு அங்கே இருக்கிற ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க கிட்ட வந்துட்டு இதெல்லாம் அதாவது ஆன்சர்லாம் வாங்கிக்கிட்டு ஹீரோவுடைய ரூமுடைய அந்த பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கிட்டு நான் போனேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல. ஆனால் ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு செம்ம டவுட்டாக இருக்கு. போக்குள்ள வர நம்ம ஹீரோயின் எனக்கு உன்னுடைய கேள்விக்கெல்லாம் ஆல்ரெடி ஆன்சர் தெரியும்னு சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு டாட்டா காமிச்சிட்டே போகிறாங்க. ஆக்சுவலி நம்ம ரோபோட் அசிஸ்டன்ட் தான் ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரிலாம் உன் கூட படித்தவங்க இவங்க, நீ இந்த காலேஜில் படித்த இது எல்லாத்தையுமே டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இப்போ ஹீரோயின் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோவுடைய ஃப்ரெண்டா யாரா இந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் சஸ்பீஷியஸாகவே இருக்குன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த சாங் பொண்ணு ஒரு டேட்டிங்காக ஒரு கெஃபேக்கு வந்திருக்கா. அந்த இடத்துக்கு வந்து அங்கேயும் வந்து அவ குழஞ்சு ஒருத்தவன்ட்ட பேசிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு டேட்டிங் எல்லாத்தையுமே கட் பண்ணணும்னு நம்ம சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு, அவரு ஒரு ஆளை செட் பண்ணி இந்த சாங் போட்டு பொண்ணு கிட்ட அனுப்பிச்சு இந்த மாதிரி நீங்க தானங்க எனக்கு இன்விடேஷன் அனுப்புனீங்க, இந்த மாதிரி உங்களை நான் டேட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்ல ஐயோ ரெண்டாவதா ஒருத்தவன் வேற வந்துட்டானேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல இன்னொரு ஒருத்தவனை வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கா. இன்னொரு ஒருத்தவன் வந்து மேடம் நானும் உங்களை டேட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்ல இவ 3 பேருமே ஒரே ரெஸ்டாரண்ட்ல வேற இடத்துல உட்கார வச்சுட்டு அங்கங்க போய் இவ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஒரு கட்டத்துல இவளுக்கு வயிறே கலக்கிடுது. டக்குனு இவ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வந்து பார்த்தா சமஷாக்கு 3 பேருமே பில் கவுண்டர் கிட்ட நின்று பில் பே பண்ணிட்டு இருக்கானுங்க பேசிக்கிட்டே. ஐயோ மாட்டிக்க போறமே, நாங்க வந்து எஸ் ஆகலான்னு பார்க்க நீங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு 3 பேருமே கேட்க. இப்ப கட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சயின்டிஸ்ட் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கான். இங்க பாருமா நீ ஏமா ஒரே நேரத்துல இத்தனை பேரை டேட் பண்றேன்னு கேட்க. ஆக்சுவலி நான் வந்துட்டு ஏன் ஒரே நேரத்துல இத்தனை பேரை டேட் பண்ணேன்னா ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே பெஸ்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம விஷாலுடைய வந்துட்டு டைலாக் தான் இது. ஸோ எல்லாருமே வந்துட்டு லவ் பண்ணி டேட் பண்ணிட்டு அதுல யார் பெஸ்ட்னு அவங்கள தான் செலக்ட் பண்ணணும்னு இவ சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ரோபோட் அசிஸ்டன்ட்டும் உட்காந்துட்டு இருக்கோங்கள. ஹீரோயினுடைய கொலீக் வந்து இன்னைக்கே நீ ஆஃபீஸ்க்கு வரவே இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்ல ஹீரோவும் ஆஃபீஸ்க்கு வரல அவளுக்குமே ஏதோ உடம்பு முடியலையா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நமக்குமே உடம்பு முடியல அவருக்குமே உடம்பு முடியலையான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய வீட்டுக்கு பார்க்க போனா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இங்கேயே வந்து இங்கேருந்து போன்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் மேல மயக்கப்பட்டு விழுந்துடுறான். டக்குன்னு நம்ம ஹீரோவை பெட்ல வந்துட்டு படுக்க வச்சுட்டு ஹீரோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டு வாட்டர்ல ஒத்தடம் கொடுக்கலான்னு ஹீரோவுடைய ஷர்ட்டை கழட்ட வர நம்ம ஹீரோயினை பிடிச்சி படுக்க வச்சுக்கிறான். ஹீரோயின் சம தூக்கம் வந்தனால ஹீரோ கூட நல்லா படுத்துறாங்க. இப்ப ஹீரோடைய வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரா. இவ தான் நம்ம ஹீரோடைய சின்ன சிஸ்டர். வந்தவன் நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் பார்த்துட்டு டக்குன்னு போட்டோ எடுக்க ஆரம்பிக்க. ஹீரோயினை பார்த்துட்டு ஏய் நீ என்ன இங்க பண்றேன்னு கேட்க. நம்ம ஹீரோயினா ஐயோ சார் நேத்து நீங்க தானே என்ன வந்துட்டு இழுத்து வச்சு படுக்க வச்சிட்டீங்க, நான் என்ன பண்றது சொல்லுங்கன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கையெல்லாம் ஒரு மாதிரியா வச்சு நின்றுட்டு இருக்கா. பயந்துகிட்டே என்னன்னா இவ சின்ன சிஸ்டர் தான் ஆனா இவ அக்கா மாதிரி நடந்து பாப்பல இருக்கு, உனக்கு எவ்வளவு தைரியம் ஆஃபீஸ் ரொமான்ஸ் பண்றியா, ஒழுங்கா இந்த பொண்ணு கிட்ட சாரி கேள்றா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காதை பிடிச்சு திருகி ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க வைக்க. ஹீரோயினுக்கா இதெல்லாம் பார்த்துட்டு யார் சரி இது உங்க அக்காவான்னு கேட்க. ஐயோ அவதான் என்னுடைய லிட்டில் சிஸ்டர், அவ என்னுடைய டெவில் சிஸ்டர் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நான் உன்னுடைய ஃபியூச்சரை பத்தி சொல்றேன், உனக்கு வந்துட்டு ஏத்த ஆளுங்களை நான் வந்துட்டு உனக்கு காமிக்கிறேன், ஆக்சுவலி உன்னுடைய லவ் கூட உன்னை நான் சேர்த்து வைக்கிறேன், ஆனா அதுக்கு பதிலா நீ வந்துட்டு உன்னை பத்தின சொல்லு விஷயத்தன்னு சொல்ல இவளுக்கு பியானோனா சுத்தமா பிடிக்காத போல இருக்கு. இருந்தாலும் அவங்க அம்மா அதாவது சாங் அவளுடைய அம்மா வந்துட்டு பியானோ கிளாஸ்ல சேர்த்து விட்டுருக்காங்க. அங்கதான் இவ ஹீரோவை சின்ன வயசு ஹீரோவை பார்த்திருக்கா. ஹீரோ பியானோ வாசிச்சதுல இவ மயங்கி போய் ஹீரோவை சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒரு நாள் ஹீரோவுடைய அம்மாவுடைய போட்டோவை இந்த சாங் பொண்ணு காமிச்சிருக்கா. அதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த பியானிஸ்ட் டீச்சர் தான், இந்த சாங்குடைய பியானிஸ்ட் டீச்சர் தான் ஹீரோவுடைய அம்மா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்ல சரி ஓகே உங்க 2 பேரையுமே நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட் அந்த சாங் பொண்ணு கிட்ட சொல்ல ஹீரோயினும் ரோபோட்டும் யோசிச்சு பாக்குறாங்க. நல்ல வேலை இவங்க 2 பேருமே ஆல்ரெடி சின்ன வயசுல தெரிஞ்சுக்கிட்டங்களா இருக்காங்க, சீக்கிரமா இவங்க 2 பேருக்குமே லவ் பண்ண வச்சு எப்படியாவது நம்ம இங்கிட்டு கிளம்பினோம் ஹீரோயினும் ரோபோவும் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ரோபோட்டு சயின்டிஸ்ட் இவங்க 3 பேருமே சேர்ந்து ஹீரோவுக்கும் அவங்க அம்மா வேலை செஞ்ச அந்த ஸ்கூல் அந்த பியானோ ஸ்கூல்ல இருந்து ஒரு இன்விடேஷன் அனுப்பி வைக்கிறாங்க ஹீரோக்கும் அந்த சாங் பொண்ணுக்கும். இது வந்துட்டு இவங்களுடைய பிளான் தான், ஏன்னா இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிறதுக்காக ஹீரோவும் அந்த பியானிஸ்ட் பொண்ணும் அது அந்த சாங்கும் மீட் பண்ணிக்கிறதுக்காக போல இருக்கு. சாங் தான் ஃபர்ஸ்ட் வரா. அவ வந்து அந்த பியானோ வந்துட்டு இருக்கிற இடத்துல பார்த்துட்டு சின்ன வயசுல இருக்கிற நம்ம ஹீரோவை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இவளுக்கு ஹீரோவுக்கு சின்ன
வயசுல இருந்தே லவ் இல்லையா. ஹீரோவுமே அவங்க அம்மாவுடைய பியானோ ஸ்கூலுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சாங் தானாவே வந்து பேசுறா. இவளுக்கு ஹீரோவை அடையாளம் தெரிஞ்சிச்சு போல இருக்கு. ஹீரோக்கும் இவள அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஒரு மியூசிக்கை தட்டி விடுறாங்க. ரொமான்ஸ் வந்து ரெண்டு பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா ஹீரோவுக்கு அவங்க அம்மாவுடைய நினைப்பு வந்துடுது. டக்குன்னு நம்ம ஹீரோ அப்படியே மூஞ்ச ஒரு மாதிரி தொங்க போட்டுட்டு போயிட, என்னடா இவன் மூஞ்ச தொங்க போட்டு கிளம்பிட்டான், நம்ம பிளான் என்ன இப்படி சொதப்பிக்கிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம சயின்டிஸ்ட் வந்து ஹீரோவுக்கு அவங்க அம்மாவை பத்தின ஏதோ ஒரு கசப்பான நினைவுகள் இருக்கு, அதனால தான் போல இருக்கு சின்ன வயசுலயே வந்துட்டு இந்த பொண்ணு கூட, இந்த சாங் பொண்ணு கூட ஹீரோ பேசல போல இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹீரோவுடைய அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஹீரோயின் சயின்டிஸ்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு தான் ஹீரோவுடைய தங்கச்சி இருக்கா இல்லையா, எனக்கு ஹீரோவுடைய தங்கச்சி இருக்கா, அவகிட்ட நான் எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிறேன்னு ஹீரோயின் சந்தோஷப்பட, ஹீரோவுடைய தங்கச்சி வந்துட்டு ஒரு ரோபோட் கம்பெனி வச்சிருக்கா. அவளுடைய வந்துட்டு ஆஃபீஸ்ல வேலை செய்யறாங்களா, நிறைய ரோபோட்ஸ்லாம் உருவாக்கி கொடுக்க இவ கோவப்படுறா. இங்க பாருங்க, நீங்களாம் ரோபோட்ஸ் உருவாக்கிட்டு இருக்கீங்க, ஆனா எனக்கு ரோபோட்ஸ் அசிஸ்டன்ட் வேணும். ஸோ வந்துட்டு ரோபோட்டுக்குள்ள ஃபீலிங் வந்துட்டு வரணும். ஃபீலிங் வரணும்னா ஃபர்ஸ்ட் ரோபோ தயாரிக்கிற உங்களுக்குள்ள நீங்க லவ் பண்ண ஆரம்பிக்கணும். லவ் பண்ணுங்கடா, லைஃப் நல்லா இருக்கும்டான்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஃப்ரைட் சிக்கன் வந்துடுறா. பாருங்களேன், பொக்கே எடுத்துட்டு வர இடத்துல கூட ஃப்ரைட் சிக்கனை எடுத்துட்டு வந்துட்டு, உனக்கு வந்துட்டு ஒரு புது அண்ணி கிடைச்சிட்டாங்க தெரியுமான்னு சொல்ல, என்ன சொல்றேன்னு கேட்க, ஆமா இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கா, ஆனா இந்த பொண்ணு கூட இவளுடைய வீட்டுல ஒருத்தவனும் வந்துட்டு தங்கி இருக்கான். அப்போ உங்க அண்ணனை இந்த பொண்ணு ஏமாத்துறாளோ அப்படின்னு சொல்ல ஹீரோ தங்கச்சிக்கு சமக்கவும் வந்துடுது. இன்னொரு பக்கம் நம்ம ரோபோ காலங்காத்தால வெயில்ல நின்று சார்ஜ் ஏத்திட்டு இருக்க. ஹீரோவுடைய தங்கச்சிக்கு அந்த இடத்துக்கு வந்து எவன்டா உச்சி வெயில்ல நின்றுட்டு இருக்கவன், டேய் கீழே வாடா, டேய் டப்பரா மட்டும் தலையான்னு சொல்லி கூப்பிட, ரோபோ கீழே வந்து வாங்க மேடம் என்ன வேணும் அப்படின்னு கேட்க, நீ ஏடா இந்த வீட்டுல இருக்கன்னு சொல்ல, இது என்னுடைய வீடு நான் தானே இருப்பேன் அப்படின்னு நம்ம ரோபோ சொல்ல, இங்க பாரு நீ இந்த வீட்டுல எத்தனை வருஷம் இருக்கியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்க அண்ணனுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு, ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல, இவனா இல்ல இது ஏன் வீடு அப்படின்னு நம்ம ரோபோ சொல்ல, டக்குன்னு நம்ம ஃப்ரைட் சிக்கன் வந்துட்டு ரோபோடைய சட்டையை பிடிப்பானா. ரோபோக்கு கோவம் வந்து டபார்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரைட் சிக்கனுடைய மூஞ்சிலே அடிக்க அவனுக்கு ரத்தமே வந்துடுது. இப்போ இந்த பொண்ணுடைய, அதாவது வந்துட்டு ஹீரோவுடைய தங்கச்சியோடைய ஸோ வந்து பாத்தீங்கன்னா பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் நம்ம ரோபோ அடிக்க வர, ரோபோ எல்லாரையுமே போட்டு சம்மடி அடிச்சுட்டு லாஸ்டா நம்ம ஹீரோவுடைய தங்கச்சிக்கு டீயை கொடுக்க இவளும் பயந்துடுறான். ஐயோ மேடம் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லைக் யூன்னு சொல்ல, டேய் அவளை லவ் பண்ற நானே இங்க ஐ லைக் யூன்னு சொன்னதில்லை, யாரா நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஃப்ரைட் சிக்கன் பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வர. ஸோ உடனே ஹீரோவுடைய தங்கச்சி கேட்கிறான், நீ எங்க அண்ணனை ஏமாத்துறியா, எதுக்கு இந்த பையன் உன் கூட தங்கிட்டு இருக்கான், யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி கேட்க, ஆக்சுவலி வந்துட்டு இவர் வந்துட்டு என்னுடைய கசன், இவருக்கு அம்மா அப்பா கிடையாது, என்னுடைய அப்பா தான் இவரை அடாப்ட் பண்ணி வளர்த்தாங்க, அதனால தான் இவர் என் கூட இருக்காருன்னு சொல்ல, ஓ இதுதான் விஷயமான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தங்கச்சி அங்கிருந்து கிளம்பிட. ஆனா நம்ம ஹீரோவுடைய தங்கச்சிக்கு ரோபோவை பிடிச்சிச்சு போல இருக்கு. ஏன்னா நம்ம ரோபோ சொன்னா இல்லையா ஐ லைக் யூன்னு சொல்லிட்டு, அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்ப டைரக்டா ஹீரோ கிட்ட வந்து, நான் உனக்காக ஒரு வேலைக்காரி அப்பாயின்மெண்ட் பண்ண போறேன்னு சொல்ல, ஹீரோ அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல, அப்ப நானே உன் கூட வந்துட்டு உன்னை கவனிச்சுக்கிறேன்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ இல்ல நீ வேலைக்காரியே கூப்பிடுமான்னு சொல்ல, யாருமா அந்த வேலைக்காரின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயினை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஷாக் ஆவ. ஸோ டக்குன்னு நம்ம வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி, உனக்காக ஒரு வேலைக்காரியை கொண்டு வந்திருக்க, வேலைக்காரிக்கு டீ போட்டு எடுத்துருவான்னு சொல்ல, ஹீரோ எம்மா நான் எனக்கு அவ வேலை செய்யறாள, நான் அவளுக்கு வேலை செய்யறேன், சரி போய் எடுத்துட்டு வரேன்னு டீ எடுத்துட்டு வர. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி வந்துட்டு, சார் நான் கிளம்புறேன், எப்படியும் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாச்சுன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போவ. ஹீரோவுடைய தங்கச்சி போனோடனே நம்ம ஹீரோ, வேலைக்காரி தானே நீ வந்தா எனக்கு பழத்தை ஊட்டி விடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஹீரோயினுமே வீட்டெல்லாம் தொடச்சிக்கிட்டே அந்த இடத்துல ஒரு பியானோ இருக்கு, அதை பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து, பியானோவை மட்டும் டச் பண்ணக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேலைக்கெல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரான். வந்தோடனே ஹீரோ யோசிச்சு பார்க்குறான் ஃபிளாஷ்பேக்ல, அதாவது வந்துட்டு கனவுல யோசிச்சு பார்க்குறான், ஹீரோயின் எப்படி வகை வகையா சமைச்சு வச்சிருப்பா, வீட்டுக்கு போய் இன்னைக்கு ஒரு புட்டி பிடிக்க வேண்டியதுதான் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ள வந்தா. ஹீரோயினா தூங்கிக்கிட்டே வழிஞ்சுக்கிட்டே, வந்துட்டியா எனக்கு ரொம்ப பசிக்குதுவா நம்ம வந்துட்டு குக் பண்ணி குடி எனக்குன்னு சொல்ல, ஹீரோ கடுப்பா ஒரு அடியை, நீ எனக்கு வேலைக்காரியா, நான் உனக்கு வேலைக்காரனா, நான் ஏன் உனக்கு குக் பண்ணி கொடுக்கணும்னு சொல்ல, ஹீரோயின் எனக்கு குக் பண்ண தெரியாதேன்னு கியூட்டா சொல்ல, வேற வழியே இல்லாம ஹீரோவும் பசியில குக் பண்ணலான்னு போனா, நடுவில் நம்ம ஹீரோயின் அப்பப்ப திங்ஸ் எடுக்கிற நடுவுல வந்துடுறாங்க. ஹீரோ டக்குன்னு நடுவுல வந்து, இந்த மாதிரி ஒரு பையன் கூட தனியா இருக்கியா நீ, உனக்கு எவ்வளவு தைரியம்னு சொல்ல, ஹீரோயின் இந்த மாதிரி ஏன் நீங்க இப்ப என்கிட்ட இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி வச்சு, ஒரு பொண்ணு கூட நீங்களும் தான் தனியா இருக்கீங்க, ஞாபகம் இருக்கா, என்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களை அவ்வளவுதான் ஹீரோவை டார்ச்சர் பண்ண. வேற வழியே இல்லாம ரெண்டு பேருக்குமே பசி எடுக்க ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே டம்ப்ளிங் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு டம்ப்ளிங் செய்ய கத்து கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினை எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா டம்ப்ளிங்லாம் செஞ்சு முடிச்சு ரெண்டு பேருமே உட்காந்து கியூட்டா சாப்பிடவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் வீட்டை கிளீன் பண்ணிட்டே இருக்கக்குள்ள ஒரு புக்ல இருந்து ஒரு போட்டோ கீழே விழுது. அது நம்ம ஹீரோடைய அம்மா போட்டோல இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த போட்டோவை வாங்கிட்டு, நீ இதுக்கப்புறம் ஸ்டெடி ரூமையும் கிளீன் பண்ண தேவையில்லன்னு ரொம்ப ரூடா சொல்லிட்டு அங்கிருந்து போவ. ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு ஹீரோடைய தங்கச்சி கால் பண்ணி, ஸ்டெடி ரூம்ல ஒரு போட்டோ இருந்தது, அது யாருன்னு கேட்க, அதுவா அது எங்க அம்மா தான், எங்க அம்மாவோட இறந்த நாள் இன்னைக்கு, அதனால தான் ஹீரோ ஒரு மாதிரியா இருந்திருப்பான், அவன் ஏதாவது தப்பா கோவமா பேசினா அவனை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தங்கச்சி சொல்ல,
சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிக்கிட்டே அவங்க அம்மாவுடைய லாஸ்ட் தருணத்துல கூட இருந்தாலியா அதை பத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டு மனுஷன் பாவம் அழுதுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ரோபோட் மறுபடியும் இன்னும் சன்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் ஏத்திட்டு இருக்க. டேய் கியூட்டி இங்க வாடான்னு சொல்லி கூப்பிட யார் இந்த கியூட்டின்ற குரல், நான் அதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட் கீழே வர ஹீரோடைய தங்கச்சி ஹீரோடைய வீட்டுக்கு கூட்டு போய் எக்கி எக்கி பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஏன் வந்துட்டு வீட்டுக்குள்ள போவாம எக்கி எக்கி பார்த்துட்டு இருக்கோன்னு சொல்ல நானும் என்னுடைய அண்ணனும் எப்பப்பா சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம், அவன் மேல நான் அக்கறை படுறது அவனுக்கு தெரியக்கூடாது, அதனால தான் இங்க நான் நின்றுட்டு இருக்கேன். எங்க அண்ணன் பாவம் எப்பயுமே தனியா தான் இருப்பான் தெரியுமா, ஹீரோயின் அவளை நல்லா பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல ஆக்சுவலி ஹீரோயினும் ரொம்ப தனியா தான் இருக்காங்க, அதனால அவங்க உங்க அண்ணனை நல்லபடியா பாத்துப்பாங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல உடனே வந்துட்டு உனக்கு எல்லா விஷயமும் தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோடைய தங்கச்சி கேட்க டக்குன்னு நம்ம ரோபோட்டு நான் அட்வான்ஸ் வந்துட்டு ஆள் கிடையாது ஆள் இல்லையா அதனால தான் சொல்ல இவளுக்கா ஒன்னும் புரியல, என்ன அட்வான்ஸ் வெர்ஷனா என்னடா இவன் வளர்றான்னு யோசிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோடைய செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்து ஸோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து இங்க என்ன பண்றேன்னு கேட்க ஒன்னும் இல்லை இன்னைக்கு என்ன நாளுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்லன்னு சொல்ல ஹீரோ அப்படியே மூஞ்ச தொங்க போட்டுட்டு அங்க வந்து கிளம்பிட்டான். வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஹீரோடைய அம்மா போட்டோ காணும் கோட்டுல. உடனே ஹீரோ போயிட்டு வீடையே வந்துட்டு சல்லடை போட்டு தேடிட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் நீங்க தான் என் கையில இருந்து போட்டோ வாங்கிட்டீங்கல்ல என்கிட்ட எப்படி இருக்கும்னு சொல்ல ஹீரோயின் ஒன்னே டக்குன்னு ஒருவேளை குப்பையில ஏதாவது போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டியை நோண்டி கிளறி எப்படியோ ஹீரோடைய அம்மா போட்டோவை கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோவை காணோம். உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோடைய சிஸ்டருக்கு கால் பண்ணி ஹீரோ அவங்க அம்மா மிஸ் பண்ணா எங்க போவான்னு கேட்க அதுவா இந்த மாதிரி எங்களுடைய அம்மாவோட பியானோ ஸ்கூலுக்கு தான் போவான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஹோ அப்படியா சொன்ன அப்புறமா பேசுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிக்கிட்டு குடுகுடுன்னு பியானோ ஸ்கூலுக்கு கூட ஆல்ரெடி நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணனால அந்த பியானோ ஸ்கூல்ல தான் இருக்கான் போல இருக்கு. அந்த இடத்துல இருக்க அந்த பியானோவை பார்த்துக்கிட்டே அவங்க அம்மாவை பத்தின நினைவுகள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த இடத்துக்கு ஓடி வந்து இந்த மாதிரி அவங்க அம்மா போட்டோ கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட காமிக்க ஹீரோவா அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் ஐயோ என்ன இப்படி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல, இறந்து போனவங்க எல்லாம் வானத்துல நட்சத்திரமா இருப்பாங்க, இந்த பாருங்க அது உங்க அம்மாவா இருக்கலாம் அது உங்க அம்மாவா இருக்கலாம். நம்ம ஹீரோயின் நட்சத்திரத்தை காமிச்சிட்டு இருக்க ஹீரோவா அந்த நட்சத்திரத்தை பார்க்காம நம்ம ஹீரோயினே அட்ராக்ட் ஆகி பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்துடுறான். கூடவே நம்ம ஹீரோடைய சிஸ்டரும் வந்துடுறான். ரோபோட் ஹீரோடைய சிஸ்டர் பார்த்து நீங்க எங்க இங்க அப்படின்னு கேட்க அந்த சத்தத்தை கேட்டு ஹீரோவும் திரும்பி பார்த்தறான். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோடைய தங்கச்சியும் பேசிட்டு இருக்காங்க. தங்கச்சிக்காரி அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா உன்னுடைய பழைய வாழ்க்கை எல்லாத்தையுமே நீ மறந்துட்டு புதுசா உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பின்னு சொல்ல ஹீரோ நான் வந்துட்டு யாரு புதுசா வாழ்க்கையை ஆரம்பிக்கலன்னு யார் சொன்னது அப்படின்ற மாதிரி சொல்ல தங்கச்சியும் அண்ணனும் உட்காந்து பேசிட்டு இருக்க. ஹீரோயினும் ரோபோட்டும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி மாஸ்டருடைய பிளட்ல வந்துட்டு லவ் சீக்கிரமா வந்துடணும் அப்பதான் எனக்கு பிளட் கிடைக்கும் ஃபீலிங்ஸ்க்கான பிளட்னு சொல்ல எப்ப மனுஷங்களுக்குலாம் காதல் வரும்னு சொல்ல காதலை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது சயின்டிஸ்டுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ரோபோட் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்க. கட் பண்ணா இந்த சாங் பொண்ணு இருக்கா இல்லையா அவ என்ன பண்றா குப்பு பொறுக்கிற வந்துட்டு ஆள் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம சயின்டிஸ்ட பார்க்க வந்துட்டு இருக்கா. சயின்டிஸ்ட் கேட்கறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல அதுவா நான் ஒரு பெரிய பியானோஸ்ட் இல்ல என்ன வந்துட்டு மத்தவங்களுக்கு தெரியும் அவங்க யாராவது போட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னா அதான் இந்த கோலத்துல வந்திருக்குன்னு சொல்ல நீ இந்த மாதிரி பண்றதை பார்த்தா இப்பதான் உன்னை யாராவது போட்டோ எடுப்பாங்க நார்மலா வாமா என்ன பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சாங்கை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு கண்ணாடியில மூஞ்சில வந்துட்டு பிம்பிள்ஸ் வந்துருச்சான் அதை பார்த்துட்டு பிம்பிள்ஸ் நசுக்கி விட்டுட்டு இருக்க. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர ஓடி போயிட்டு நம்ம ஹீரோ புக்கு படிக்கிற மாதிரி நடிக்க மாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அதுவா நான் புக்கு படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல அது ஏன் புக்கை தலைகீழா வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க சரி நீங்களும் நானும் வெளியே போலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ டக்குன்னு என்ன வெளியே வா எங்க அப்படின்னு கேட்க நம்ம ட்ரெக்கிங் போலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க ஹீரோ நான் வேணா யோசிச்சு சொல்றேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா யோசிச்சுட்டு வந்து ஹீரோயின் கிட்ட சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோயினும் சரி சரி சீக்கிரமா போயிட்டு ரெடி ஆயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்ப ஹீரோ என்ன நினைச்சுக்கிறா நம்ம ஹீரோயின் டேட்டிங் கூப்பிடுறாங்க போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே செம்மையா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வெளியே வந்தா கூட வந்துட்டு நம்ம இவர் சயின்டிஸ்டும் நிக்கிறாரு. ஆமா யார் இதுன்னு கேட்க இதுவா என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க சயின்டிஸ்ட் ஹீரோ கிட்ட கையை கொடுக்குறான். ஆனா நம்ம ஹீரோ அப்படியே நின்றுட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க இந்த மாதிரி வந்துட்டு நம்ம போலாமான்னு கேட்க அட இன்னொருத்தவங்க வருவாங்க இருங்க மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல இப்ப அது யாருன்னு பார்த்தா அந்த சாங் பொண்ணுதான். ஹீரோ கிட்ட வந்து அந்த சாங் மட்டும் பேசிட்டு இருக்கா. இதை பார்த்த நம்ம ஹீரோ ஏமா தனியா போகணும்னு சொல்லி நான் நினைச்சேன் நீ என்னன்னா 2 பேரும் கூட கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய மூஞ்சே தொங்கி போயிடுது. சரி ஓகே போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரெக்கிங்காக ரெடி ஆயிட்டு கிளம்புறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் அந்த சாங் பொண்ணு எல்லாருமே போயிட்டே இருக்கக்குள்ள ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு கவனிக்கிறான் இந்த சாங் பொண்ணு அவன் கையை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயினா அவங்க ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சாங் பொண்ணு வேணும்னே அவளோட ஹீல்ஸை உடைச்சிக்கிட்டு ஐயோ காலில் இடிச்சுக்கிட்டேன் என்னால் நடக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு பிட்ட போட்டுட்டு இருக்கான். ஏன்னா வந்துட்டு இது நம்ம சயின்டிஸ்டோடைய பிளான் தான் போல இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோவா என்ன பண்ணா நம்ம சயின்டிஸ்ட்டை பார்த்தேன் என்னால் முடியாது நீ வேணா இந்த பொண்ணை தூக்கிட்டு வாயன்னு சொல்ல ஐயோ எனக்கு பிளட் சுகர் இருக்கு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் மயங்கிட்டு நம்ம ஹீரோயின் மேலே விழ வர டக்குன்னு நம்ம ஹீரோ ஜெலஸ் ஆகி அவனை பிடிச்சிக்கிட்டு சயின்டிஸ்ட்டை நான் பிடிச்சிக்கிறேன் பேசாம நீ போயிட்டு சாங்க தூக்கிட்டு வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் அடா பாவி இவனை சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த பிள்ளையை கூட்டிட்டு வந்தா இவன் நம்மள வந்துட்டு உப்பு மூட்டை தூக்க சொல்றானேன்னு சொல்லிட்டு ஹீரோ
ஹீரோயினுமே வேற வழியே இல்லாம அந்த சாங் பொண்ணை வந்துட்டு பாத்தீங்கன்னா உப்பு மூட்டை தூக்கிட்டே மேல ஏறுறாங்க. இப்ப கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா திரும்பி நின்று நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலி இந்த சாங் பொண்ணு ஹாஹா நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஆனா நம்ம ஹீரோ கேட்டதா ஹீரோயின் கிட்ட, இப்ப நம்ம ஹீரோயின் நான் ஓகே தான் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சாங்குக்கு கோவம் வந்து சயின்டிஸ்ட் கிட்ட போயிட்டு யார் இந்த பொண்ணு ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணு ரைவல்லாம் கிடையாது உன்னுடைய இது, அவளும் அந்த ஹீரோ கூட சேர்த்து வைக்க தான் ட்ரை பண்றா, நீ ஒண்ணு கவலைப்படாத வா போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் போவ. ஹீரோயின் மாஸ்டர் ரொம்ப டயர்டா இருக்கு, பேசாம இங்கே ஏதாவது ரூம் எடுத்து தங்கலாமான்னு சொல்ல பக்கத்துலயே ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல்ல நம்ம ஹீரோ ரூம் புக் பண்றா. இப்ப நம்ம ஹீரோயின் மாஸ்டர் நீங்க உங்களுடைய ரூமுக்கு போங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் செம்ம ஹாப்பியா உள்ள போவோம். உள்ள டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்கு, பெட் எல்லாம் வேற அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ இதை பார்த்துட்டே இருக்கக்குள்ள அந்த சாங் பொண்ணு உள்ள வந்துடுறா. நீ என்னமா இங்க வந்திருக்கன்னு கேட்க, நீ தானே உன்னுடைய ரூமுக்கு என்ன இன்வைட் பண்ணன்னு சொல்ல, ஹீரோக்கு நான் உன்னை இன்வைட் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பிளான் புரிஞ்சிச்சு. உடனே வந்துட்டு என்ன ஞாபகம் இல்லையா அவனுக்கு, நான் தான் உங்க அம்மாவுடைய ஸ்டூடெண்ட்னு சொல்ல, ஹீரோ ஹாஹா எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு சொல்ல, சரி உனக்கு பிடிக்கலன்னா நான் வேணா வெளியே போயிடுவான்னு கேட்க, உள்ள வெளியே நம்ம ஹீரோயினும் சயின்டிஸ்டும் உள்ள இவங்க 2 பேர் போயிட்டாங்க. இவங்களுக்கு ரொமான்ஸ் நடக்கணும்னா ஒரு இருட்டான சுச்சுவேஷன் தேவை, பேசாம வந்துட்டு விண்டோஸ்ல இந்த இருட்டுக்கு வந்துட்டு இருட்டை உருவாக்குறதுக்கு இந்த துணியை வச்சு மறைச்சிடலான்னு விண்டோஸ்ல துணியை வச்சு மறைக்க ரூபே ஒரு மாதிரி இருட்டாயிடுது. டக்குன்னு நம்ம ஹீரோ இது என்ன இருட்டாயிடுச்சுன்னு சொல்ல, இந்த பிள்ளை வந்துட்டு பெட்ல படுத்துக்கிட்டு எனக்கு கை கால்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு இவ அப்படியே முடிய தடவி கொடுத்துட்டு இருக்க. ஹீரோவும் பக்கத்துல நெருங்கி வரா. இவ வந்துட்டு நினைச்சிட்டு இருக்காரு என்னோட அழகை பார்த்து இவ மயங்கிட்டான் போல இருக்கு. ஆனா ஹீரோ பக்கத்துல வந்து உன்னுடைய முகத்துல ஏதோ அலர்ஜி வந்திருக்குன்னு சொல்ல, உடனே இவன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஏன்னா இவளுக்கு வந்துட்டு ரோஸ் பிளான்ட்னா சுத்தமா ஆகாது போல இருக்கு. ட்ரெக்கிங் வந்ததுல ஏதோ ஒரு பிளான்ட் பட்டு இந்த மாதிரி இவளுக்கு அலர்ஜி ஆயிருக்கு. அவ்வளவுதான். இப்ப நம்ம சயின்டிஸ்ட் கிட்ட சொல்லி ஹீரோ டாக்டர் கிட்ட கூட்டு போக சொல்லிடுறான். இப்ப நம்ம ஹீரோவும் தான் இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா, அவளை பார்த்து உனக்கு எதுவுமே வந்துட்டு ஃபீலிங்ஸ் வரலையான்னு கேட்க, ஐயோ அவளும் நானும் சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சவங்க அவ்வளவுதான், மற்றபடி எனக்கு அவன் மேல லவ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம ஹீரோ கட் அண்ட் ரைட்டா ஹீரோயின் கிட்ட சொல்லிட. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம இவர் சாங்கை கூட்டிட்டு சயின்டிஸ்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர, சாங்கை வந்துட்டு அங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு போட்டோ எடுக்கிறான். இதை பார்த்து சயின்டிஸ்டுக்கு கோவம் வந்து இந்த மாதிரி போட்டோ எடுக்கிறதுலாம் இல்லீகல், நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன், ஒழுங்கா அந்த போட்டோவை டெலீட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட் பிடிச்சி திட்ட அவன் அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆனா சாங்குக்கு இது ரொம்ப டச்சிங் ஆயிடுது. பரவாயில்ல என்ன வந்துட்டு நீ எந்த அளவுக்கு செக்யூர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கிட்ட சொல்ல, சயின்டிஸ்ட் நீ நானும் ஃப்ரெண்ட் இல்லையான்னு சொல்ல இவளுக்கு ஒரு மாறி ஆயிடுது. பசங்கள்லாம் எப்பயுமே டேட் பண்றதுக்காக தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவானுங்க, இவன் என்னன்னா இப்படி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ற, நமக்கு யாருமே இந்த மாதிரி ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஹாப்பி ஆகி இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயின் இந்த மாதிரி ஃபேஸ்ல பார்த்துட்டானே நான் அசிங்கமா தானே இருக்கேன்னு சொல்ல, யாரு சொன்னா நீ ரொம்ப அழகாதான் இருக்க வா அப்படின்னு சொல்ல, சாங்குக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுது நம்ம சயின்டிஸ்ட் மேல. இன்னொரு பக்கம் நம்ம ரோபோட் இருக்கா இல்லையா, அவன் ஒரு பேக் நிறைய புக் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி உன்னுடைய மாஸ்டர் அதாவது ஹீரோக்கு வந்துட்டு லவ் வரணும்னா பேசாம நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லவ் பத்தி என்னன்னு தெரியணும், உங்களுக்கு தான் லவ் பத்தி ஒன்றும் தெரியல, இந்த புக் எல்லாம் படிச்சு பார்த்து நீங்க லவ்னா என்ன டேட்டிங்னா என்ன எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கோங்கன்னு ஹீரோயின் கிட்ட புக்கை கொண்டாந்து கொடுக்க, ஹீரோயினா அது ஹீரோடைய வீட்லயே உட்காந்து படிக்க, இதை பாக்குற நம்ம ஹீரோ ஐயோ நம்ம கூட டேட்டிங் போறதுக்கு இவ இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு செம ஹாப்பி ஆயிடுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினை உட்காந்து எல்லாத்தையுமே புக் படிச்சுட்டு இருக்க, ஹீரோ வந்து இந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தா பார்த்தாது இந்த மாதிரி வந்துட்டு மூவிஸும் பார்க்கணும் வா மூவிஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு கே ட்ராமா சி ட்ராமான்னு எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ரொமான்ஸ் ட்ராமாவா போட்டு விட்டுட்டு இருக்கா. அதுல ஒரு சீன்ல கிஸ் சீன் நடக்குது. ஹீரோ இந்த கிஸ் சீனை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வந்து அந்த கிஸ் சீனை எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. ஹீரோவால தாங்க முடியல, டக்கு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட, ஹீரோயின் பிடிச்சி ஹீரோவை தள்ளி விட்டுட்டு பொக்குன்னு ஒன்று மூஞ்சி மேல வச்சுட்டு எப்படா நீ எனக்கு கிஸ் பண்ணுவேன், உனக்கு என்ன கண்ணுக்கு தெரியலையா, நான் ஹீரோயின் நான் ஒன்றும் அந்த சாங் கிடையாது அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே என்ன சாங் கிடையாது நீ தான் எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கோச்சிட்டு போயிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஹீரோ கொடுத்த கிஸ்னால நம்ம ஹீரோயினோட மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஹீரோயின் அவன் என்ன லவ் பண்ணாம போல இருக்கு, ஆனா நான் அவனை லவ் பண்ணலையே, லவ் பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நம்ம ரோபோட் கிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருக்கான். ரோபோட் கேட்கறான் பேசாம நீங்க அவரை லவ் பண்ணாதான் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ரோபோட் கேட்க, ஹீரோயின் சொல்றாங்க இல்லவே இல்லை அவனை விட நான் 200 வயசு பெரியவன், நான் எப்படி அவனை லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ரோபோட் போயிட்டு சயின்டிஸ்ட் கிட்ட மனுஷங்களுக்கு எப்படி லவ் வரும் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ரொம்ப கியூட்டான ரோபோட்டாவா தான் இருக்கான். சயின்டிஸ்டும் அவனுக்கு எல்லா விதமான ஆன்சரையும் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ அந்த இடத்துக்கு யாருக்கு யார் மேல லவ், ஹீரோயின் எதுக்கு ஹீரோவுடைய வீட்டில் இருக்கா அப்படின்னு சாங் வந்துட, இப்போ சாங் செம்ம கோவத்தில் ஹீரோவுடைய வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வச்சுட்டு நீ எதுக்கு ஹீரோவுடைய வீட்டில் இருக்கன்னு கேட்க, ஹீரோயின் நான் ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் அதாவது வேலைக்காரி அதனால தான் நான் இங்கே இருக்கேன்னு சொல்ல, இல்லை உனக்கு ஹீரோ பிடிச்சிருக்கு நீ ஹீரோவை லவ் பண்றதானு கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோயின் இல்லை நான் ஹீரோவை லவ் பண்ணல உனக்கு வேணா நீ ஹீரோவை எடுத்துக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் கோவத்தில் சொல்றாங்க பாருங்க. இதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்றாரு, நானுமே இவளை லவ் பண்ணல இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சாங் கிட்ட சொல்ல, ஹீரோயினுக்கு இது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுது. இப்போ ஹீரோயின் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்றதுக்காக உள்ள போறாங்க பாருங்க. ரோபோட் பார்த்துட்டு நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்களான்னு கேட்க, இல்ல அவன் என்ன லவ் பண்ணலன்னு தான் சொன்னா இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோ உட்காந்து அவனுடைய ஆஃபீஸ் ஒர்க்கை
பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரைட் சிக்கன் இருக்கா இல்லையா, அவன் வந்து டே மச்சான் எனக்கு ஒரு ஃபைலை கம்ப்ளீட் பண்ணும், 2 நாளா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன், என்னால முடியல, கொஞ்சம் இதை முடிச்சு கூடாதுன்னு சொல்ல ஹீரோ 1/2 மணி நேரத்திலே முடிச்சு கொடுத்தனோம், வேற லெவல் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை புகழ்ந்து தள்ள ஹீரோ நம்ம ஹீரோயினை மிஸ் பண்றதுனால பெருசா எதுவும் பேசிக்கலாம். ஹீரோயின் இப்போ அவங்களுடைய வீட்டுக்கு வந்து செம்மையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன மேடம் அந்த மாதிரி உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்றனால உட்காந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பிரேக்கப் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் நம்ம ரோபோட்டு இல்லை ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஹீரோவை பிடிச்சிருக்கு, அதனால நாம தான் அவங்கள 2 பேரையும் சேர்த்து வைக்கணும், நம்ம ரோபோட் ஒரு தனி முடிவு எடுக்க. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய தங்கச்சி அவளுடைய அசிஸ்டன்ட் கிட்ட எனக்கு ரோபோட் வந்துட்டு ஃபீலிங்ஸோட வேணும், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல அழகாக வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அழகா ஃபீலிங்ஸோடனா ஒரு பையனை தான் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும், ரோபோட்டை கிடையாதுன்னு சொல்ல அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம உண்மையான ரோபோட் வந்துட்டு இப்ப இவங்க ரோபோட்டையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவன் வந்தவன் விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோடைய தங்கச்சி கிட்ட சொல்ல, ஓ அப்ப வந்துட்டு ஹீரோ லவ் பண்ணலன்னு சொல்லிட்டான். ஹீரோயின் வீட்டுல எப்படி இருக்கா, ரொம்ப சோகமா இருக்காளான்னு கேட்க ரோபோட் ஹீரோயின் வந்துட்டு இருக்கிற மாதிரி, ஆமா அவங்க இந்த மாதிரி தான் கண்ணத்துல கை வச்சுட்டு இப்படி உம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க தெரியுமான்னு சொல்ல, இவ்வளவு கியூட்டான முகத்தை பார்த்துட்டு நம்ம ஹீரோடைய தங்கச்சி மனசுக்குள்ள ஏதோ வந்துட்டு லப்புட்டப்புன்னு துடிக்க ஆரம்பிக்குது. என்ன சொல்ல இப்படி அவ இருக்கான்னு சொல்ல, ஆமா இதே மாதிரிதான் சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க தெரியுமா, நம்ம ரோபோட் கியூட்டா சொல்ல இவளுக்கு இன்னும் ஹார்ட் பீட்லாம் துடிக்க ஆரம்பிச்சிடுது. சரி ஓகே நம்ம இதை பத்தி அப்புறமா பேசுவோம், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல ரோபோட் ஐயோ என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இவங்க நம்மளை இப்படி துரத்துறாங்கன்னு சொல்ல உள்ள வந்துட்டு நம்ம ஹீரோடைய தங்கச்சிக்கு ரோபோட் மேல லவ்வே வந்துடுது. இவன் மனசு பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா ஹார்ட் பீட்டை கேட்டுக்கிட்டு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம சாங் இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்துட்டு நம்ம சயின்டிஸ்ட் வந்துட்டு ஹெல்ப் பண்றாரு. இந்த மாதிரி ஹீரோவோடைய வீட்டுல இருந்து ஹீரோயின் போயிட்டா, ஹீரோவை மடக்கிறது இதுக்கப்புறம் உன் கையில தான் இருக்கு, பேசாம உன்னுடைய கான்செப்ட் கிட்ட ஹீரோ கிட்ட கொடுத்து வர சொல்லன்னு சொல்ல, இவ ஹீரோவை கூப்பிடுறதுக்கு பதிலாக ஹீரோயினை வந்து கூப்பிட்டு இருக்கா, நீ என்னோட ரைவல் இல்லைன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு கான்சர்ட் ஒன்று நடக்க போது பியானோ கான்சர்ட், அதுக்கு நீ கண்டிப்பா வான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு டிக்கெட்டையும் கொடுத்துட்டு ஹீரோக்கே அந்த டிக்கெட் அனுப்பிச்சு விட்டுறா. இப்போ இவன் என்னோட கான்சர்ட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க டைம் கரெக்டா வந்துட்டு நம்ம சயின்டிஸ்ட் வர, என்னமாச்சு ரெடி ஆயிட்டியா, கான்சர்ட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, ஐயோ இல்ல எனக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஜுவல்ஸ் இல்லை, ஜுவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி வாயில லிப்ஸ்டிக் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் நல்லாவே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினுடைய கான்சர்ட்டை பார்க்க வரா, நான் நல்லா இல்லை தானே அப்படின்னு கேட்க, சயின்டிஸ்ட் ஆமா லிப்ஸ்டிக் கொஞ்சம் அதிகமா இருக்கு, இந்த இயரிங் உனக்கு செட் ஆகல, இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இவளுடைய லுக்கையே சேஞ்ச் பண்ணி இப்போ ரொம்ப அழகா இருக்க, கான்சர்ட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பி வைக்க, இவளுமே அவளுடைய பியானோ கான்சர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பியானோ எல்லாம் வாசிச்சிட்டு இருக்கான். ஹீரோவுமே ஹீரோயினுமே பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோவா அந்த பியானோடைய அந்த மியூசிக்கை கேட்டுக்கிட்டு ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். இவ பியானோ கான்சர்ட்லாம் முடிச்சுட்டு அங்க இருக்கிற எல்லார்கிட்டையுமே இந்த பாட்டை வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு சின்ன பிள்ளையில ஒரு பிள்ளையை பார்த்தேன், ஒரு பையனை பார்த்தேன், அந்த பையனை பார்த்தோன்னே எனக்கு அவன் மேல லவ் வந்துருச்சு, அவன் வந்துட்டு இந்த பாட்டை பாடிட்டு இருந்தான், அந்த பாட்டு தான் இதுன்னு சொல்ல ஹீரோவுக்கு புரிஞ்சிடுது. ஓ இவன் நம்மளை பத்தான் பேசுறா போல இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இவ டக்குன்னு நம்ம ஹீரோவை கையை காமிச்சு கொஞ்சம் மேல வரீங்களா, என்னுடைய கிரஷ் நீங்க தான் சொல்லிட்டு will you marry meன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இங்க பதறாங்க, ஐயோ என்னடா இவன் சொல்ல போறான்னு சொல்லிட்டு ஹீரோ எனக்கு வந்துட்டு எனக்கு வேற பொண்ணை பிடிச்சிருக்கேன், அந்த பொண்ணு இங்க தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கமா திரும்ப வர நம்ம ஹீரோயின் அங்க வந்து குடுகுடுன்னு ஓடிச்சாங்க. இப்ப அந்த இடத்துல யாரும் இல்லைன்றத சாங் பார்த்துட்டு அங்கதான் யாருமே இல்லையே, நீங்க சின்ன வயசுல இருக்கிற மாதிரி ரொம்ப குறும்புத்தனமா இப்பவே இருக்கீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இவர் இந்த மாதிரி தான் சின்ன வயசுல இருந்து குறும்புத்தனமா விளையாடுவாரு, இப்பயும் அதே மாதிரி தான் விளையாடுறாரு, வேற ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவை இவ தனியா கூட்டிட்டு வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பண்றேன்னு கேட்க, ஹீரோ வந்துட்டு இல்ல எனக்கு வந்துட்டு உன்னை சுத்தமா பிடிக்கலன்னா லவ்வுக்கு என்ன உன்னை சுத்தமா பிடிக்கவே இல்லை, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு சொல்ல, அவதான் இங்க இருந்து போயிட்டால அப்படின்னு நம்ம ஹீரோயினை பத்தி அவங்க சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ வந்துடுறான். இங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா போயிட்டு இருக்க, சயின்டிஸ்ட் வந்து என்னாச்சு ஏன் சோகமா இருக்குன்னு சொல்ல, இல்ல எனக்கு உண்மையாவே ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு, சப்போஸ் அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணானா என்னால வந்துட்டு அவனை ரிஜெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல சயின்டிஸ்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பிகாஸ் ஏன்னா சயின்டிஸ்ட் ஒன் சைடா நம்ம ஹீரோயினை லவ் பண்றான் போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சயின்டிஸ்ட் சோகமா திரும்பி நின்னா கரெக்டா ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம சயின்டிஸ்ட் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சயின்டிஸ்ட் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போவேன். இப்ப சயின்டிஸ்டுக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை வர நடுவில் நம்ம ஹீரோயின் போயிட்டு நின்னுக்குறாங்க. டக்குன்னு இப்ப நம்ம ஹீரோயினை கூப்பிட ஹீரோயினுமே அங்கிருந்து போயிட சயின்டிஸ்டுக்கு அவ்வளவுதான் ஹார்ட் பிரேக் ஆயிடுது. ஒரு மாதிரி அவன் கஷ்டத்துல இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து இங்க பாரு எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண அங்க ஏதோ திருவிழா போல இருக்கு. அது வந்துட்டு பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாடிட்டே ஹீரோயினை வந்துட்டு மக்கள் எல்லாம் தள்ளி விட்டு பிரிச்சு விட்டுறாங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்ப 2 பேருமே பக்கத்துல வந்து ஒன்னாவும் பேசுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன நீ ரிஜெக்ட் பண்ண போறியான்னு கேட்க ஹீரோயின் இல்ல எனக்குமே ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு உண்மையாவா சொல்றேன்னு கேட்க ஹீரோயின் ஆமா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல 2 பேருமே கப்பிள்ஸ் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மீதி 2 பேர் அதாவது நம்ம சாங்கு வந்துட்டு ஒரு பக்கத்துல குடிச்சுக்கிட்டு
சயின்டிஸ்டுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவன் நான் என்னோட ரைவல் இல்லைன்னு சொன்னேன், அவ தான் வந்துட்டு ஹீரோவை லவ் பண்றாப்புல இருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண இப்ப அதே பார்ல உட்காந்து தான் நம்ம சயின்டிஸ்டும் குடிச்சிட்டு இருக்கான் ஹீரோயினை பத்தி. டேய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ரைவல் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ அந்த பொண்ணை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல எல்லாரும் மாதிரி சொல்லிட்டான். எனக்கு எவ்வளவு தெரியுமா அசிங்கமாச்சுன்னு சொல்ல இவன் உடனே உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து சரக்கடிக்கிறாங்க. இப்ப இவ ஓவரா குடிச்சிட்டோன்னே சயின்டிஸ்ட் அவருடைய வீட்டுக்கு கூட்டு வர இவ சோஃபால உட்காந்து படுக்க ஆரம்பிக்கிறா. ஏமா இங்கெல்லாம் படுக்கூடாது, போ ரூம்ல போய் படுன்னு சொல்லிட்டு ரூம்ல பெட்ல கொண்டாந்து தள்ளி விட இவளுக்கு கோவம் வந்துடுது. ஏடா என்ன எப்பறம் நீ பெட்ல தள்ளி விடுவேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பில்லோ ஃபைட் பண்றாங்க. அந்த பில்லோ ஃபைட்னால வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு ரெக்கெல்லாம் அந்த பஞ்செல்லாம் வெளியே வந்து அந்த இடத்துல கியூட்டான சீன்லாம் உருவாகும். இப்ப அடுத்த நாள் காலைல பார்த்தா நம்ம சயின்டிஸ்டும் இந்த பிள்ளையும் கட்டிப்பிடிச்சு தூங்குறாங்க. ஆனா பெருசா எதுவும் நடக்கல, ஏதோ போதையில நல்லா கட்டிப்பிடிச்சு தூங்கிட்டு இருக்கா. திடுதுப்புன்னு ரெண்டு பேருமே எந்திரிச்சு ஐயோ நம்ம எப்படி இங்க வந்தான்னு சொல்லிட்டு இந்த சாங் பொண்ணு நம்ம சயின்டிஸ்ட போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடா. ஏமா நிறுத்துமா நேத்து நீதாம்மா குடிச்சிருந்த, அதனால உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன், உன்னை பெட்ல தள்ளி விட்டா அந்த கோவத்துல நீ என்ன அடிச்ச, நானுமே சரக்கடிச்சதுல நல்லா தூங்கிட்டமா மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்ல இவளுக்கு இவன் பக்கத்துல வந்து பேசினோடனே ஹார்ட் பீட்லாம் எகிர ஆரம்பிக்குது. அது எப்படா நீ என்ன இப்படி வந்துட்டு தூங்க வைப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ வெளியே வந்து பிளஷ் ஆகிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு நம்ம சயின்டிஸ்ட் லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஹீரோயின் சயின்டிஸ்ட்டை தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. தயவு செஞ்சு மன்னிச்சுட்டு நேற்று உன்னை வந்துட்டு கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக நான் ஹீரோ கூட எல்லாம் போல, உனக்கு தான் என்ன வந்து தெரியும் இல்லையா, நான் உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, என் மனசுல ஹீரோவை பத்தின ஃபீலிங்ஸ் இருக்கு, அதனால தான் நான் ஹீரோ கூட போனேன்னு சொல்ல ஃபீலிங்ஸ்லாம் ஓகே, பட் ஆனால் நீ எதுக்கு டைம் டிராவல் பண்ணி வந்தன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஹீரோவுடைய பிளட் நமக்கு தேவை, ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்ல ஹீரோயின் அட ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நேட்டே நம்ம ஹீரோ கிட்ட இருந்து பிளட்டை எடுக்கிறதுக்காக ஹீரோவுடைய ரூமுக்கு வராங்க. ஹீரோயின் வந்துட்டு என்னம்மா என்ன இங்க அப்படின்னு கேட்க ஹீரோயின் இல்ல நான் உன் கூட படுத்துக்கவான்னு கேட்க ஹீரோவுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சரி வாமா வந்து படுத்துக்கோன்னு சொல்ல ஹீரோயினும் படுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ திரும்பி படுப்பானா, ஹீரோயினா ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு டக்கு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவுடைய பிளட்டை எடுக்கணும்னா எமோஷனல் கலந்துருக்கணும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் லைட்டா கிளிஸ் பண்ணிட்டு நகர்ந்துட ஹீரோ கிஸ் மட்டும் போதுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வர ஹீரோயின் டக்குனு மூஞ்சிலே ஒரு அடி அடிச்சு ஒழுங்கா போய் படுறா அப்படின்னு நவுத்தி படுக்க வச்சுட. இப்ப நைட் ஆயிடுது. ஹீரோயின் அவங்களுக்கு தேவையான பிளட்டை அவங்களுடைய பிரேஸ்லெட்ல இருந்து ஹீரோக்குடைய பிளட்டை வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. அதை அவங்களுடைய லேப்ல எடுத்துட்டு போய் அடுத்த நாள் டெஸ்ட் பண்ண ஸோ வந்துட்டு பிளட் வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு மாதிரி சந்தோஷம் தானே பண்ணோம், ஆனா லைட்டா சோகமா வராங்க. ஏன்னா இப்ப இவங்க ஒரு மாசத்துல இங்க இருந்து கிளம்ப போறாங்க போல இருக்கு. சயின்டிஸ்ட் நம்ம இன்னும் ஒரு மாசத்துல கிளம்பிடுவோம், இந்த ஒரு மாசத்துல எதுவும் ஏடா கூடமா பண்ணிடாத, நம்ம உலகத்துக்கு போய் ஆகணும் தெரியும்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ நினைச்சு ஒரு மாதிரி சோகப்பட ஹீரோவுடைய கம்பெனியோட ஒரு இன்வெஸ்டர் காமிக்கிறாங்க. இவரு ஹீரோவுடைய ரிசர்ச் டீம்ல வந்து இங்க பாருங்க நம்ம தயாரிச்சிட்டு இருக்க மருந்துடைய செகண்ட் ஸ்டேஜ் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க தேர்ட் ஸ்டேஜுக்கு போயிடுங்கன்னு சொல்ல அங்க இருக்கிற ஹீரோவுடைய ரிசர்ச் டீம்ல ஐயோ அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணோம்னா ஃபியூச்சர்ல ஏதாவது மருந்துல பிரச்சனை வந்துடும், அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல நீங்க செகண்ட் ஸ்டேஜ் ஸ்கிப் பண்ணி தேர்ட் ஸ்டேஜுக்கு போலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வேலையை விட்டே நான் தூக்கிடுவேன், நான் தான் இந்த கம்பெனியோடைய வந்துட்டு அதிகபட்ச இன்வெஸ்டர் தெரியும்ல அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து செகண்ட் ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணோம்னா மருந்துல பின்னாடி வந்துட்டு ஃபியூச்சர்ல ஏதாவது சைடு எஃபெக்ட் வரும், அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னா உன்னை கூட நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்ல இப்போ உடனே நம்ம ஹீரோ என்ன வேலையை விட்டு தூக்கினாலும் நான் செகண்ட் ஸ்டேஜை ஸ்கிப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா அந்த இன்வெஸ்டர் கிட்ட சொல்ல உன்னை மட்டும் நான் வேலையை விட்டு தூக்க மாட்டேன், உன் கூட இருக்க உன்னோட எல்லாரையுமே தான் வேலையை விட்டு தூக்குவேன்னு சொல்ல இப்போ உடனே நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்ட வந்து இங்க பாரு உனக்காக இல்லைனாலும் நீ வந்துட்டு நம்ம கம்பெனில வேலை செய்யற எல்லாருக்காகவாவது செகண்ட் ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் ஸ்டேஜுக்கு போகணும், ஏன்னா நம்ம கம்பெனியை தவிர்த்து மற்ற கம்பெனி எல்லாம் செகண்ட் ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் ஸ்டேஜை வந்துட்டு ஸோ அவங்களுடைய ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் மருந்தை தயாரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு மருந்தை கண்டுபிடிச்சும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதனால நீ நம்ம கம்பெனியில் வேலை செய்யறவங்களுக்காகவாவது ரெண்டாவது ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிடு அப்படின்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு வந்துட்டு அவங்க கம்பெனியில் வேலை செய்யற மற்றவங்க எல்லாருடைய பேச்சையும் கேட்டுட்டு இருக்கான். கம்பெனியில் வேலை செய்யறவங்களாம் ஐயோ போச்சு நான் இஎம்ஐ கடன் வாங்கி வச்சிருக்கேன், வீட்டு லோன் கட்டணும், கார் லோன் கட்டணும், இந்த மாதிரி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா என்ன ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசிட்டு இருக்கு. இதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு வீட்டில் சோகமா நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோ இந்த மாதிரி ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கா, ஆனா செகண்ட் ஸ்டேஜ் ஸ்கிப் பண்ண சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, ஸ்கிப் பண்ணலன்னா வந்துட்டு இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாரையுமே வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல இங்க பாரு நீ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பிகாஸ் ஏன்னா அது குழந்தைங்களுக்கான மருந்து, நீ அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்ல ஹீரோனுடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஹீரோயின் என்ன அதை ஸ்கிப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டா, இந்த மாதிரி நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன், கண்டிப்பா மற்ற கம்பெனி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் வந்துட்டு மருந்தை கண்டுபிடிச்சிடுவேன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஃப்ரெண்டுக்கார ஐயோ போச்சு இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயின் நடுவில் வந்து இந்த மாதிரி கெடுத்து விட்டுட்டாலே விஷயத்தையே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கடுப்பாக ஹீரோயின் மேல இப்போ ஒரு பிசினஸ் பார்ட்டி மாதிரி நடக்குது. அந்த இடத்துக்கு அந்த இன்வெஸ்டரும் வந்திருக்காங்க, ஹீரோவுடைய தங்கச்சியும் வந்திருக்கா, இவளுடைய பேர் சூயு. சூயு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. சூயு என்ன பண்றா அவளுடைய கம்பெனிக்கு இன்வெஸ்டர் தேடி தான் வந்திருக்கா. இவன் நிறைய பேர்கிட்ட போயிட்டு இன்வெஸ்டர் வந்துட்டு விஷயத்தை பத்தி பேச எல்லாரும் கார்டை மட்டும் கொடுத்து வந்து ஆஃபீஸ்ல மீட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, ஆனா யாருமே இன்ட்ரெஸ்டடா பேசல. இதனால சூயு வந்துட்டு ஒரு மாதிரி சோகம்
சோகமாயிட்டான். இத்தனை கார்டு கிடைச்சிருக்கு, ஆனா யாருமே இன்ட்ரெஸ்டடா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சரக்கடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கா. இப்ப அந்த இன்வெஸ்டர் கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு பேசுறான். செகண்ட் ஸ்டேஜ் ஸ்கிப் பண்ண மாட்டேன், கண்டிப்பா அந்த செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டு ரிசர்ச் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா அது பண்ணலன்னா ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனை ஆயிடும் அந்த மருந்துல அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த இன்வெஸ்டர் கடுப்பாயி அவர் கையில வச்சிருக்க கிளாஸ்ல இருக்க ஒயினை அவருடைய ஷூல அவரே ஊத்திக்கிட்டு ஹீரோவை துடைக்க சொல்றாரு. இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவோன்னு சொல்ல, ஹீரோவும் வேற வழியே இல்லாம வந்துட்டு டிஷ்யூ பேப்பரை வாங்கி துடைக்க வர, இல்ல உன்னுடைய கையால தொடன்னு சொல்ல ஹீரோ அவனுடைய கையால துடைக்க வர, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து வேணும்னே அவர் மேல இன்னும் கொஞ்சம் ஒயினை ஊத்தி விட்டுட்டு, ஐயோ சார் நீங்களா, நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் சார், இங்க பாருங்களேன், இங்க பாருங்க சார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருடைய கவனத்தையும் இந்த இன்வெஸ்டர் மேல திருப்பிட்டு இந்த இன்வெஸ்டருடைய காது கிட்ட போயிட்டு, எல்லாரும் உங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் இப்ப அந்த செகண்ட் ஸ்டேஜ் ஸ்கிப் பண்ண சொல்லிட்டு தேர்ட் ஸ்டேஜ் பண்ண சொல்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் உங்களுக்கு எதிராக ஆயிடுவாங்க, நீங்க ஹீரோவை புள்ளி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காது கிட்ட போய் சொல்ல, அவருமே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிட்டு சரி ஓகே ஓகே எல்லாரும் பாட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மட்டும் ஹீரோயின் தனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு ஹீரோயினை தனியா வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு, எப்ப பாரு இந்த பொண்ணு நடுவில் வந்துடுறாளேன்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டரை கூப்பிட்டு, இங்க பாருங்க ஹீரோ செகண்ட் ஸ்டேஜை வந்துட்டு ரிசர்ச் பண்ணணும்னா பண்ணிட்டு போட்டோம், நம்ம புதுசா ஒரு ரிசர்ச் டீமை உருவாக்கி தேர்ட் ஸ்டேஜ் நம்ம ரிசர்ச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா அப்படின்னு கேட்க, இன்வெஸ்டரும் ஓகே அது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ வந்துட்டு ஹக் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க, நீ மட்டும் வந்துட்டு சூப்பரா ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்க அந்த இன்வெஸ்டருடைய வாயை மூடுறதுக்கு அப்படின்னு சொல்ல, இப்போ வந்துட்டு பார்ட்டியில உட்காந்து ஹீரோடைய தங்கச்சி சூயும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அந்த ஃப்ரைட் சிக்கன் வந்து, உன்னுடைய கம்பெனியில நான் வேணா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டுமான்னு சொல்ல, டே என்னோட வேலையை பத்தி யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நீ என்ன லைக் பண்றேன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற, அதெல்லாம் என்னால் முடியாது போட அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி திட்டி விட்டுட்டு, என்னுடைய கம்பெனிக்கு இன்வெஸ்டரும் கிடைக்கல, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இல்லை, என்ன நிலமடா பாண்டுரங்கா, டே கடவுளே தயவு செஞ்சு என்னை காப்பாத்து, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் நல்ல பாய் ஃப்ரெண்டா வேணும், என் கம்பெனிக்கு ஒரு இன்வெஸ்டரும் வேணும்டா கடவுளே, நீ தாண்டா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் கடவுள் கிட்ட வந்துட்டு ப்ரே கேட்டுக்கிட்டே கண்ணை திறக்க, அங்க பார்த்தா கரெக்டா நம்ம ரோபோட் நின்றுட்டு இருக்கான். இப்போ ரோபோட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்ணாலே சென்சார் பண்ணி இந்த பிள்ளை சோகமா இருக்கிறத கண்டுபிடிச்சு, நீங்க சோகமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கட்டி பிடிக்க, அவ்வளவுதான் நம்ம சூயும் என்ன பண்றா, பதிலுக்கு அவளுமே கட்டி பிடிச்சிடா, கொஞ்சம் சரக்குல இருக்கா போல இருக்கு. ஸோ இப்போ அப்படியே அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நம்ம ரோபோட் வந்ததுல இருந்து வீட்டுல இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் என்ன வந்ததுல இருந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்க, என்ன விஷயம்னு கேட்க, இல்ல சூயும் நான் உனவே பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்னு சொல்ல, என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டா என்ன தெரியுமா, கூடவே இருக்கணும், அவங்களுடைய நல்லது கெட்டது பார்த்துக்கணும், அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே பண்ணும், நீ உன்னுடைய ஃப்ரெண்டை விட்டுட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, அடுத்த நாள்ல இருந்து நம்ம ரோபோ வந்துட்டு சூயுவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறான். சூயுவா டே என்னடா பண்ணிட்டு இருக்க, நேற்று ஏதோ பார்ட்டியில கட்டி பிடிச்ச போதையில் நானும் கட்டி பிடிச்சேன், இப்போ என்ன ஃபாலோ பண்ற போட அங்கிட்டுன்னு சொல்லிட்டு ரோபோட் கிட்ட இருந்து தப்பிச்சு இவ குடுகுடுன்னு இவ கம்பெனி கிட்ட ஓடியாரு. அப்ப சூயுடைய அசிஸ்டன்ட், ஏய் ஹாய் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 2 இன்வெஸ்டர் கூப்பிட்டுருக்காங்க, நம்ம போய் அவங்கள மீட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ரோபோட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, சூயுவால எதுவும் சொல்லவும் இல்லை. சரி வந்து தொலைன்னு சொல்லிட்டு நம்ம ரோபோவை கூப்பிட்டுட்டு இன்வெஸ்டரை பார்க்கறதுக்காக நம்ம சூயு கிளம்புறா. அந்த இன்வெஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டரை பார்க்கறா, அவன் வந்துட்டு சரியாவே பேசல, இல்லை எனக்கு வந்துட்டு ரோபோட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இஷ்டம் இல்லைன்னு போயிட, இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆள காமிக்கிறாங்க, இவன் சரியான கேட்டு பயம்புல இருக்கு. இவன் என்ன பண்ணா, சூயோடைய பிசினஸ் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டாம சூயு மேல இன்ட்ரெஸ்ட் காமிச்சு விட்டுட்டு இருக்கான். சூயு கிட்ட வந்துட்டு சரக்கெல்லாம் ஊத்தி கொடுங்கன்னு சொல்றான், வேற வழியே இல்லாம சூயும் சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு இருக்க. பத்தாவதுக்கு சூயுக்கே வந்துட்டு சரக்கு வந்துட்டு குடிக்க சொல்றான், சூயும் வந்துட்டு குடிச்சிட்டு இருக்க. இதை பாக்குற நம்ம ரோபோட்டு டக்குன்னு நம்ம சூயு கையில இருந்து சரக்கடிக்க ஆரம்பிக்க, இப்போ உடனே நம்ம ரோபோட்டை இன்சல்ட் பண்ண, இப்ப கடுப்பாயி நம்ம சூயு என்ன பண்றாங்க, உனக்கு என்னடா சரக்கு தானே ஊத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் சரக்கு எடுத்து ஒரு கிளாஸ்ல ஊத்தி விட்டுட்டு அவன் மேல மூஞ்சிலையும் ஊத்தி விட்டுட்டு ரோபோட்டை கூப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு, இங்க பாரு தயவு செஞ்சு இங்க வந்து கிளம்புறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, ஏன் இந்த மாதிரி என்ன போக சொல்றீங்க, இந்த மாதிரி நான் எப்பயுமே ஸ்ட்ராங்குங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் சரக்கெல்லாம் நான் அடிப்பேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, ஐயோ தயவு செஞ்சு இங்க வந்து போ, இல்லைன்னா உன்னை நான் அடிச்சிடுவேன்னு சொல்ல, உங்களுக்கு அடிச்சு என்ன வந்துட்டு கோவத்தை போக்கினா என்ன வேணா நீங்க அடிச்சுக்கோங்கன்னு சொல்ல, ஐயோ டே வாயை மூடுறா கொஞ்சம்னு சொல்லிட்டு நம்ம சூயு டக்குன்னு ரோபோட்டுடைய வாயை வந்துட்டு மூட வைக்க, இன்னொரு பக்கம் ஹீரோ வந்துட்டு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ரிசர்ச் லேப்ல வந்துட்டு ஏகப்பட்ட பிளட் சாம்பிள்ஸ்லாம் வச்சிருப்பான். அந்த பிளட்டை யாரோ ஒருத்தவங்க திருடுறாங்க. இது ஹீரோ கம்பெனியில இருக்க ஒரு பொண்ணு பார்த்தறான். இவன் என்ன பண்றா, டக்குன்னு வந்துட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டான், இந்த மாதிரி நம்ம சேகரிச்சு வச்சிருக்க பிளட் சாம்பிள்ல இருந்து ஒரு பிளட்டை காணும் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்றா, அந்த இன்வெஸ்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பிளட் சாம்பிளை யாரோ எடுத்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அந்த ஆள் பதறவே இல்லை. பிகாஸ் ஏன்னா அவன் தான் வந்துட்டு ரிசர்ச்காக தனியா பண்ற ரிசர்ச்காக பிளட்டை திருடி இருக்கான் போல இருக்கு. இந்த விஷயம் ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்குமே தெரியும். இப்ப ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து இந்த மாதிரி அந்த இன்வெஸ்டர் பிளட்டை திருடிட்டாருன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு, நீ ரிசர்ச் வேலையை பாரு, அந்த ஆள் இதை பண்ணானா இல்லையான்றதை நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு ஹீரோ அங்கிருந்து வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டு அவனுடைய அசிஸ்டன்ட், அதாவது நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அவனுடைய அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு, ஹீரோவுக்கு அந்த இன்வெஸ்டர் மேல டவுட் வந்துருச்சு, இப்போ இந்த பழியை வேற யார் மேலே
தூக்கி போடணும், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட அவன் பேசிட்டு இருக்க. இப்போ அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த பிளட்டை திருடிட்டு போனா இல்லையா ஒருத்தவன், அவனை பார்த்துருப்பா இல்லையா. இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துடைய ஒரு ஹெட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிசர்ச் லேபுடைய சிசிடிவி கேமரா பார்த்து நீங்கள் தானே ஆள் வச்சு இந்த மாதிரி திருடி வச்சிருக்கீங்க, எனக்கு அதுக்கான ஆதாரம் இருக்குது, நான் போயிட்டு இதை ஹீரோ கிட்ட காமிச்சிடுவேன், எனக்கு அந்த மாதிரி காமிக்க கூடாதுன்னா எனக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் 3 கோடி ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு அவன் கேட்குறான். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு, பட் அதுக்கு பதிலாக நீ எனக்காக இன்னொரு ஒரு வேலையை பண்ணணும்னு சொல்ல அவளும் வந்துட்டு சரி ஓகே இந்த வேலையை நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து வெளியே போவ. இப்போ இந்த பழியை யார் மேலேயா தூக்கி போடணும் இல்லையா, இவனுக்கு தான் ஆல்ரெடி ஹீரோயினுடைய ஐடென்டிஃபை மேலே டவுட்டாக இருக்கு இல்லையா. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாங்குக்கு ஹீரோயினுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியை கொரியர் போட்டு அனுப்பிச்சிட சொல்லிட. இன்னொரு பக்கம் சாங்கா நம்ம இவன் சயின்டிஸ்ட்டை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இவன் என்ன நமக்கு ஃபோனே பண்ணல சார், நம்மளே இவனை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வைப்போன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டை வீட்டுக்கு கூப்பிட்டு எனக்கு வந்துட்டு உன் மேலே கோவம்லாம் எதுவும் இல்லை, அன்னைக்கு நான் அடிச்சதுனால என் மேலே கோச்சிக்கிட்டியா என்ன, எனக்கு உட்காந்து டீ போட்டு கொடுன்னு சொல்ல சீரியஸாக நம்ம சயின்டிஸ்ட் அன்னைக்கு அடி வாங்கினால தான் சாங்கை வந்துட்டு பேசவே இல்லை, சாங்கை இக்னோர் பண்ணுறான் போல இருக்கு. இப்போ சாங்கும் அதுக்கப்புறம் நம்ம சயின்டிஸ்ட்டும் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ இவளுடைய பேருக்கு ஒரு கொரியர் ஒன்று வருது சாங்குடைய பேருக்கு. அந்த கொரியரில் நம்ம ஹீரோயினுடைய உண்மையான ஐடென்டிட்டி போட்டிருக்குது. இதை பார்த்த நம்ம சயின்டிஸ்ட் பயப்படுறாரு, ஐயோ என்னடா இது, ஏன்னா ஆல்ரெடி ஹீரோயின் வேற ஒருத்தவங்களுடைய ஐடென்டிட்டியில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஐடென்டிட்டியோடைய ஒரிஜினலை பார்த்தோன்னே என்னது இது, இந்த மாதிரி இந்த பொண்ணு வேற ஐடென்டிட்டியில் இருக்கா, இதை கண்டிப்பாக ஹீரோ கிட்ட சொல்லியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாங் ஹீரோக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி ஒரு இது காஃபி ஷாப்புக்கு வர வைக்கிறான். இதை வந்துட்டு நம்ம சயின்டிஸ்ட் கேட்டுட்டு போச்சு எல்லா பிளானும் வந்துட்டு மொக்கையாயிடும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. இப்போ அந்த காஃபி ஷாப்புக்கு சாங் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு உன் கூட இருக்க ஹீரோயின் உண்மையான ஐடென்டிட்டியில் இல்லை அவள் வேற ஒரு ஐடென்டிட்டியில் இருக்கான்னு சொல்ல ஹீரோ நம்ப மாட்டேன்னா டக்குன்னு இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் எடுத்து காமிக்க ஹீரோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம சயின்டிஸ்ட் வந்து அந்த ஃபைலையும் எடுத்துக்கிட்டு சூயுவும் கூப்பிட்டு அதாவது சூயோ இல்லை சாரி இவளையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த சாங் பொண்ணையும் கூட்டிட்டு வெளியே வந்துட்டு சாங் கேட்குற அடே நீ அவளை லவ் பண்ணுறியா, அதனால தான் அவளை காப்பாற்றணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திக்கிட்டே என்ன பண்ணிட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம சயின்டிஸ்டா அந்த பேப்பர் அந்த ஃபைல் இருக்கு இல்லையா அதை கிழிச்சு குப்பைத்தொட்டியில் போட்டுவிட. இப்போ இந்த சாங் பொண்ணுக்கு சமக்கவும் வந்துட்டு கத்திக்கிட்டே அவள் வெளியே போவ. இப்போ இந்த சயின்டிஸ்டும் சாங் பின்னாடியே போறான் பாருங்க. ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கரெக்டாக வந்து அந்த கிழிச்சு போட்ட ஃபைலை எடுத்துக்கிட்டு அவனுடைய இடத்துக்கு போயிட்டு அந்த ஃபைலை ஒட்டி பார்க்குறான். இப்போ ஹீரோயின் இந்த மாதிரி ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ண விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோக்கு எதுக்காக இவன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய மனசுக்குள்ளேயும் ஒரு டவுட் வந்து கிளம்பிடுது. இன்னொரு பக்கம் அந்த அந்த திருடிட்டு போன ஒருத்தவன அந்த ஹீரோவுடைய கம்பெனியில் அந்த ஹெட் ஒருத்தவி பார்த்துருப்பா இல்லையா, இவன் வந்துட்டு கம்பெனியில் இருக்க எல்லாருக்கும் மெயில் போட்டு விட்டுறா. ஹீரோவுடைய அந்த ரிசர்ச்சை வேற ஒருத்தவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அது வேற யாரும் கிடையாது ஹீரோயின் தான் அப்படின்னு மெயில் போட்டோடனே அவ்வளவுதான். இப்போ இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஹீரோவை கேட்க ஆரம்பிச்சிடறாங்க, அவனுடைய அசிஸ்டன்ட் தானப்பா, எதுக்குப்பா அவன் வந்துட்டு இந்த மாதிரி ரிசர்ச் லேப்ல இருந்து பிளட்டை திருடிட்டு போயிட்டு தனியா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோவுடைய தலை தான் உருளுது. பத்தாவதுக்கு இந்த பொண்ணே வந்துட்டு நான் தான் கண்ணால பார்த்த சாட்சி, ஹீரோயின் தான் பிளட்டை திருடிட்டு போனா, பத்தாவதுக்கு சிசிடிவில இருக்க கேமராவுடைய ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டான்னு சொல்ல ஹீரோவுக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் மேல லைட்டா ஹீரோக்கு ஒரு மாதிரி டவுட்லாம் வரல, இருந்தாலும் லைட்டா கஷ்டமா இருக்கு. இப்போ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் வந்து இங்க பாரு சத்தியமா வந்துட்டு உன்னோட ரிசர்ச் திருடுறதுக்காக நான் இங்க வரல, நான் ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ணதான் நான் இல்லைன்னா சொல்லன்னு சொல்ல ஹீரோ நீ எதுக்காக ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ண, என்ன உண்மையா லவ் பண்றியா இல்லையா, இல்ல அது கூட போய் தானா, உண்மையாவே ரிசர்ச் திருடுறதுக்காக தான் நீ இந்த கம்பெனிக்கு வந்தியான்னு சொல்ல ஹீரோயின் ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ணதெல்லாம் உண்மைதான், பட் ஆனா வந்துட்டு என்னால எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தன்ற விஷயத்தை என்னால இப்போ சொல்ல முடியாதுன்னு சொல்ல ஹீரோ இல்ல இதுக்கு மேல முடியாது, இதுக்கு மேல நம்ம 2 பேருமே பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னும் 1 மாசத்துலயே போயிடுவாங்க இல்லையா, 1 மாசத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கஷ்டப்படுவானே நினைச்சு ஹீரோயினும் இதையே ஒரு சாக்கா வச்சுட்டு சரி ஓகே நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்ப ஹீரோவுடைய தங்கச்சி சூயு வந்து சாரி இந்த மாதிரி தப்பான ஒரு பொண்ணு கூட உன்னை நான் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல ஹீரோவா ஒரு மாதிரி வந்துட்டு சோகமா இருந்துகிட்டு நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போறியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரியை வெளியே அனுப்ப சூயு வந்து நம்ம ரோபோட்டை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். டேய் உண்மையை சொல்லுங்கடா, யாருடா நீங்கெல்லாம், எங்க அண்ணனுடைய ரிசர்ச் திருடுறதுக்கு தான் நீங்களாம் வந்திருக்கீங்களான்னு சொல்ல ரோபோட்டா என்னால இதை மட்டும் சொல்லவே முடியாது, நாங்க யாரு என்னன்னு தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல ஒரு ஃப்ரெண்டு கிட்டே நீ பறக்கிறல்ல என்கிட்ட ஃப்ரெண்டுன்னு இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத போடான்னு சொல்லிட்டு ரோபோட்டை திட்டி விட்டுட. இப்போ ரோபோட்டுக்கே எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிடறான். பைபிள்ல ரோபோட் வந்துட்டு அழுதுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை விட்டுட்டு வந்தனால அழுதுட்டு இருக்க, சாங் வந்துட்டு நம்ம இவனை அடிச்சிட்டா இல்லையா சயின்டிஸ்ட், அவனும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, 3 பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் என்னதான் இருந்தாலும் இந்த சாங் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ சயின்டிஸ்ட் தேடி சரக்கு பாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு சயின்டிஸ்டோடைய வீட்டுக்கே வந்துட்டு சயின்டிஸ்ட் அனுப்ப பாக்குறான். ஆனா இவ போவே மாட்டேன்டா. இவ என்ன பண்றா, இந்த மாதிரி நீ ஹீரோயினை லைக் பண்றியா, எப்பயிலேருந்து அவளை உனக்கு தெரியும்னு சொல்ல சின்ன வயசுல இருந்தே தெரியும், நாங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல அப்படியா சரி அவ அழகா நான் அழகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட் ஒரு கதவு கிட்ட தள்ளி சொல்லுன்னு சொல்ல சயின்டிஸ்டுக்கா என்ன பண்றதுன்னு தெரியல.
தெரியல, வீடு ஃபுல்லா ஓடிட்டு இருக்க. அப்போ ஒரு சீக்ரெட் ரூமுக்கு ஓடி வந்தாரா நம்ம சயின்டிஸ்ட். தெரியாம அந்த ரூம் ஃபுல்லா இவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், இவளை பத்தின டீட்டெயில்ஸ், ஹீரோக்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் பண்ணுவான்னு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எதுக்குடா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, யாரா நீங்களான்னு கேட்க சயின்டிஸ்டுக்குமே வேற வழியே இல்லாம ஆக்சுவலி நாங்கெல்லாம் ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்றது. அந்த பொண்ணா ஷாக் ஆவான்னு பார்த்தா, ஐயோ நீ ஒரு ஏலியனா, அப்ப நமக்கு பிறக்க போற குழந்தைங்களும் ஏலியனா பிறக்குமே, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவ குதிச்சிட்டு இருக்கா. அவ வந்துட்டு சயின்டிஸ்ட் என்னடா இவ ஷாக் ஆவான்னு பார்த்தா இப்படி பண்ணாலேன்னு சொல்லி யோசிக்க. இப்ப அந்த பியானிஸ்ட் பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, ஏய் நீ ஒரு ஏலியன் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல. ஹீரோயின் என்ன ஏலியன் தெரியுமா, எப்படி தெரியும்னு கேட்க. அதுவா அந்த சயின்டிஸ்ட் தான் சொன்னாரு, இங்க பாரு இந்த மாதிரி நீ வந்துட்டு ஹீரோவை லவ் பண்ணனா பண்ணிட்டு போய் ஓகேவா, எனக்கு என்னுடைய மிஸ்டர் ரைட் கிடைச்சாச்சு, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் ஃபீல் பண்ண மாட்டேன்னு சொல்ல. ஹீரோயின் மிஸ்டர் ரைட்டா, யாருமா அந்த மிஸ்டர் ரைட்னு கேட்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, உனக்கு வேணா நீ ஹீரோவை கூட எடுத்துக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல. இப்ப ஹீரோயின் போயிட்டு, எதுக்காக நீ அவகிட்ட சொன்ன, அதுக்கு நீ டைம் ரிவர்ஸ் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல. இல்ல டைம் ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் ஃபியூச்சர் ஏதாவது ஸ்பாயில் பண்ண நான் விரும்பல, அதனால தான் நான் வந்துட்டு அவகிட்ட உண்மையை சொன்னேன்னு சொல்ல. சோ நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறமா அங்க வந்து கிளம்பிட்டாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபியூச்சரை பார்க்கக்கூடிய புக்ல இருந்து ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போற விஷயத்த சயின்டிஸ்ட் பார்த்துட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல. ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க, ஏன்னா ஹீரோக்கு ஆக்சிடென்ட் நடக்க போதா, நான் போயிட்டு அதை உடனே தடுக்க போறேன்னு சொல்ல. இல்ல நீ ஃபியூச்சர் எதுவும் பண்ணாத, நம்ம நாளைக்கே வந்துட்டு கிளம்பணும், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்ல. ஹீரோயின் இல்லவே இல்லை, நான் போயிட்டு ஹீரோ எப்படியாவது காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹக் பண்ணி நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு அதுதான் நம்ம ஹீரோ அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போவே இல்லை. ஆனாலும் நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு போல, ஆனாலும் வந்துட்டு ஹீரோடைய காருக்கு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. இது நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல. ஹீரோயின் யோசிக்கிறாங்க, என்னடா இது ஹீரோக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் நடக்கிறத நம்ம தடுத்தாச்சு, ஆனா அந்த ஆக்சிடென்ட் மட்டும் அதே இடத்துல நடந்துருச்சேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள கரெக்டா ஹீரோ வந்து, இந்த மாதிரி என் கப்பல்ல ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல. ஆக்சுவலி அந்த பொண்ணு யாருன்னா நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு அந்த பிளட்டை திருடினான்னு ஒரு பொண்ணு சாட்சி சொல்லியிருப்பா இல்லையா, அந்த பொண்ணு தான். இப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினும் போய் பார்த்து, ஏமா காரை ஒழுங்கா ஓட்டு வருது இல்லையா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்னன்னா உன் பொண்ணுக்கு என்னவா வந்துட்டு பதில் சொல்றது, பாவம் உன் பொண்ணு வேற ரொம்ப குட்டி பொண்ணா இருக்கான்னு சொல்ல. உடனே இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நம்ம எப்படி வந்துட்டு எல்லார் முன்னாடியும் வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டோமேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சோ இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோக்கு கால் பண்ணி, நாங்க சொல்ல போற விஷயத்த நீ எப்படி தெரிஞ்சது, ஏன் எப்படின்லாம் கேட்காத, ஆனா நம்பு, உனக்கு நடந்த இருந்த ஆக்சிடென்ட்ல தான் அந்த பொண்ணு சிக்கிக்கிட்டான்னு சொல்ல. ஹீரோக்கு செம ஷாக் ஆகுது. இப்ப அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அதாவது நம்ம ஹீரோயின் மேல பழி போட்டா இல்லையா, அந்த பொண்ணு ஊரை விட்டே போயிட்டு இருக்கா. ஹீரோ போயிட்டு ஏமான்னு கேட்க, இல்ல இந்த மாதிரி இன்வெஸ்டர் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அது மட்டும் கிடையாது, ஹீரோயின் வந்துட்டு அந்த பிளட் சாம்பிள் எல்லாம் ஒன்னும் திருடவே இல்லை, அந்த பிளட் சாம்பிள் திருடினது உங்க ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அந்த இன்வெஸ்டர் கூட சேர்ந்து, அதாவது அந்த ரெண்டாவது ரிசர்ச் பண்ண விடாம உங்களை தடுக்க வைக்கிறதுக்காக மூணாவது ரிசர்ச்காக தான் அந்த பிளட் சாம்பிளை திருடி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவ்வளவுதான். நம்ம ஹீரோ செம்மையா ஷாக் ஆயிடும். அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, ஏன்டா பிளட் சாம்பிளை திருடினது நீதானான்னு கேட்க, இல்ல மச்சான் நான் கிடையாது, அது அந்த இன்வெஸ்டர் தான், ஆனா எனக்கு இந்த விஷயம் தெரியும்னு சொல்ல. ஹீரோ கடுப்பாயிட்டான், ஏன்டா இந்த மாதிரி பண்ண, ஃபர்ஸ்ட் நீ இந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்ல, அப்புறம் என்ன பண்ண சொல்ற, நீ வந்துட்டு என்ன பத்தின எப்பயுமே யோசனையே உனக்கு இருக்கவே மாட்டேங்குது, எப்ப பாரு வந்துட்டு நீ உன்னை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கா, ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டுற, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எடக்க முடக்கா பேசுற, என்ன போயிட்டு அந்த பிரச்சனையை சரி பண்ண சொல்ற, வேற என்னதான் வேற பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் அங்க வந்து கோச்சிட்டு போவ. ஹீரோக்கும் வந்து தனக்கு நடக்கிற இந்த ஆக்சிடென்ட்டும் இவனாலதான் அப்படின்னு தெரிஞ்சு மனசொடைஞ்சு போயிட்டான். இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு, சாரிமா அந்த பிளட் சாம்பிள நீ திருடல, இருந்தாலும் நான் என் ஃப்ரெண்டு பேச்ச கேட்டுட்டு உன் மேல கோச்சிக்கிட்டு இருந்திருக்கூடாது, என்ன மன்னிச்சுட்டு நம்ம மறுபடியும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், நீ எங்க இருந்து வந்திருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீதாமா லவ்வர், ப்ளீஸ்மா நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டு எப்படியோ நம்ம ஹீரோ ஒன்னு சேர்ந்துறா நம்ம ஹீரோயின் கூட. இப்ப நம்ம ஹீரோ நீ எங்க இருந்து வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, நீ தான் என்னுடைய காதலி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்டையும் வந்துட்டு சொல்லிட. ஹீரோயினும் ஹாப்பி ஆயிட்டாங்க. சோ இப்ப இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கா இல்லையா சயின்டிஸ்ட், அவரு வந்துட்டு அந்த பியானிஸ்ட் பொண்ணு கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு நாளைக்கு நாங்க இந்த உலகத்தை விட்டே போறோம்னு சொல்ல, அந்த பொண்ணுக்கு அழுக வந்துடுது. ஏன்னா அவ வந்துட்டு ஏதோ ப்ரப்போஸ் பண்ணதான் இவன் கூப்பிட்டுருப்பான்னு நினைச்சு வந்திருப்பான். இப்ப இவ இந்த மாதிரி சொன்ன உடனே அவ செம்மையா வந்துட்டு கீழே குடிஞ்சு அழுதுட்டு இருக்கான். உடனே வந்துட்டு நம்ம சயின்டிஸ்டிங்கப்பா தயவு செஞ்சு அழுவாத அப்படின்னு சொல்ல, சரி நீ இந்த மாதிரி நாளைக்கு வந்துட்டு உன்னுடைய கிரகத்துக்கு போறேன்னு சொல்ற இல்லையா, இவா நம்ம வந்துட்டு இப்ப வந்துட்டு நம்ம எங்க டேட்டிங் மாதிரி வெளியே போலான்னு சொல்லிட்டு இந்த பியானிஸ்ட் பொண்ணு வந்துட்டு நம்ம சயின்டிஸ்ட வெளியே கூட்டு போயிட்டு நல்லா சரக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு ரெண்டு பேருமே போதையில வந்துட்டு இருக்கக்குள்ள அந்த இடத்துல ஒரு பியானோ இருக்கு, வா உனக்கா நான் பியானோ வாசிக்கிறேன், நம்ம சயின்டிஸ்டா அந்த பொண்ணுக்கா பியானோ வாசிக்க, இந்த பொண்ணுக்கா நம்ம சயின்டிஸ்ட் கூட இருந்த எல்லா ஞாபகங்களும் முன்னாடி வந்துட்டு போகுது. இப்ப ரெண்டு பேருமே பிரியக்கூடிய நேர சோ உடனே வந்துட்டு இந்த பொண்ணு அழுதுகிட்டே, நீ அப்படியே திரும்பி பார்க்காம போயிடு, என்னால வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இவ அழுதுட்டு நிக்க. உடனே நம்ம சயின்டிஸ்ட் அங்க வந்து போலான்னு பாக்குறான். ஆனா டக்குன்னு இந்த பியானிஸ்ட் பொண்ணு நம்ம சயின்டிஸ்ட கூப்பிட்டு, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து நம்ம சயின்டிஸ்ட ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு அவளுடைய லவ்வ ப்ரப்போஸ் பண்ணிட்டான். இப்ப சயின்டிஸ்டுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவ கையை கடிச்சு வச்சுட, ஏமா இப்படி பண்ணன்னு கேட்க, இல்ல நீ ஃபியூச்சருக்கு போனா அட்லீஸ்ட் இந்த காயமாவது உன்னை வந்துட்டு எனக்கு
எனக்கு ஞாபகப்படுத்தல, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ அழுதுகிட்டே அங்க வந்து போவ. சயின்டிஸ்டுக்குமே இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்க போல இருக்கு. அவரு ஒரு பக்கத்துல நின்று அழுதுட்டு இருக்காரு பாவம். சோ இப்ப அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ இருக்கா தெரியுமா, ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோவை கத்தியை வச்சு குத்துற மாதிரியே வந்துட்டு ஒரு இது ஒன்னு சீன் ஒன்னு ஃபியூச்சர்ல நடக்க போகுதுன்னு அந்த புக்கு மூலியமா நம்ம சயின்டிஸ்ட் பார்க்க அதே மாதிரியே கனவு நம்ம ஹீரோயினுக்கும் வருது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி பக்கத்துல பார்த்தா ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் சயின்டிஸ்ட் வீட்டுக்கு ஓடி போயிட்டு ஹீரோவுடைய ஃபியூச்சரை நான் பார்க்கணும், உடனே அந்த புக்கை ஓபன் பண்ணேன்னு சொல்ல, இல்ல இல்ல ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்ல, இல்ல இந்த மாதிரி ஹீரோவுடைய ஃப்ரெண்டே ஹீரோவை கொலை பண்ற மாதிரி எனக்கு ஒரு விஷுவல் வந்தது, நான் அது உண்மையா என்னன்னு பார்க்கணும்னு சொல்ல, இல்ல இல்ல அதெல்லாம் உன் கனவா தான் இருக்கும், வா வந்துட்டு நம்ம டைம் டிராவல் அந்த இது மிஷின் ரெடி ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து கிளம்பலான்னு நம்ம இவர் அசிஸ்டன்ட் இவர் ரோபோட் இருக்கா இல்லையா, அவன் நம்ம ஹீரோயின் எல்லாரும் போறப்ப லாஸ்டா இவன் ஒரு உண்மை சொல்லிட்டாரு, ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான் குத்த வரான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு, என்ன பண்றது நம்ம இப்ப போய் தான் ஆகணும்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோவுடைய உசுறு தான் முக்கியம், என் உசுறு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஹீரோவை பார்க்க ஓடியாரு. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்துட்டு அந்த ரிசர்ச் ரெண்டை நான் முடிக்காம விட மாட்டேன்னு சொல்ல, ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கோவப்படுறான், ஏன்டா புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள அந்த இன்வெஸ்டர் இருக்கா இல்லையா, அவன் ஒரு கத்தி எடுத்து வந்து நம்ம ஹீரோ குத்த வர கரெக்டா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு இன்னும் கொஞ்சம் பாசம் இருக்கு, ஹீரோ மேல போல இருக்கு, இங்க பாருங்க நம்ம ஹீரோ கிட்ட பேசலாம், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டரை பிடிக்க வர, இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டர் வந்துட்டு கேட்காம ஹீரோ குத்த வர ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்து டேய் அமைதியாரா, அவன் என் ஃப்ரெண்டுடான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்க, ஹீரோ அவன் ஃப்ரெண்டை வந்துட்டு அலைக்கா தள்ளி கூட்டிட்டு வந்தாரான். இப்ப நம்ம ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சு உனக்கு ஒன்னும் ஆவல இல்லைன்னு சொல்ல, எல்லாம் உன்னாலதான் நீ மட்டும் இல்லன்னா அந்த ரெண்டாவது இது வந்துட்டு ரிசர்ச் பண்ண வேணாம், மூணாவது பண்ணுன்னு சொல்றப்ப என் ஃப்ரெண்டு என் பேச்சை கேட்டிருப்பான், நீ வந்து தாண்டி நடுவில் கெடுத்து விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை குத்த வர, இப்ப ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்டை வந்துட்டு அடிச்சிடுறான். இதனால அவன் கோவப்பட்டு ஹீரோயினை குத்திடுறான். ஹீரோயின் போயிட்டு ஒரு இடத்துல சுருண்டு விழுந்துடா. இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம சயின்டிஸ்ட் வந்து உன்னாலதான்டா ஹீரோயினுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, நாங்க இங்க இருந்து கிளம்பலான்னு இருந்தோம், உன்னாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவ உயிரே போயினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்தா உசுரே இப்படி வாங்கிட்டேடான்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட் ஹீரோயினை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப ஹீரோ உட்காந்து செமையா அழுதுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோடைய சிஸ்டர் இருக்கா இல்லையா, அவ உட்காந்து நல்லா சரக்கடிச்சிட்டு இருக்கா. நம்ம ரோபோட்டை பத்தி யோசிச்சுக்கிட்டா, அவ என்னுடைய உண்மையான ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையவே கிடையாது, பாரு என்ன வந்து அவன் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ உட்காந்து சரக்கடிச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா அந்த இடத்துல ரெண்டு ரவுடி பசங்க இந்த பொண்ணை கிண்டல் பண்ண வர, கரெக்டா நம்ம ரோபோட் வந்து தடுக்க வர, ஆனா நம்ம ரோபோட்டுடைய மண்டையிலே அந்த ரெண்டு ரவுடி பசங்களும் பியர் பாட்டில போட்டு உடைச்சிட, இப்ப அப்படியே மயக்கப்பட்டு கீழே விழுந்தரா, ஏன்னா மண்டையில இருக்க ஏதோ ஒரு வயிறு கட்டாயிடுச்சு போல இருக்கு. இப்பதான் இந்த பொண்ணு இவன் மண்டையை பார்க்க, ஐயோ இவன் ஒரு ரோபோட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய கிளினிக் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ரோபோட்டை வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவுடைய தங்கச்சி இந்த விஷயத்த போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், அவன் மனுஷனே கிடையாது, அவன் ஒரு ரோபோட், ஹீரோயினும் ரோபோட்டா இருப்பாளான்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்னா ஒரே வீட்டுல இருந்திருக்கா இல்லையா, அதனால நம்ம ஹீரோ இல்லவே இல்ல, அவ ரோபோட்டா இருந்திருக்க மாட்டா, மேபி சப்போஸ் வந்துட்டு அவங்க எல்லாருமே ஃபியூச்சர்ல இருந்து வந்தவங்களா இருந்தா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹியூமன் ரோபோட் இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிற ரோபோட் ஹியூமன்ல வந்துட்டு ஃபியூச்சர்ல தானே உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிக்க, இப்ப அப்படியே டைம் எல்லாம் ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஹீரோயினுடைய மொத்த ஞாபகங்கள் எல்லாருடைய மனசுல இருந்து அழிஞ்சிட்டு இருக்கு, ஹீரோயினோட போட்டோஸ் எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்கு. இங்க நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு ஆபீஸ்க்கு போனா ஆபீஸ்ல இருக்க யாரையுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. ஹீரோயின் இப்ப ஹீரோ பார்க்கலான்னு போனா ஹீரோவா நம்ம ஹீரோயினை கண்டுக்காம அவன் மட்டும் அவனுடைய ரூமுக்கு போயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. செக்யூரிட்டி கார்ட்ஸும் நம்ம ஹீரோயினை வெளியே கூட்டு வந்து விட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ரோபோட் வந்து என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போவ. ஆக்சுவலி இந்த ஃப்ரைட் சிக்கன் இருக்கா இல்லையா, ஹீரோடைய ஃப்ரெண்டு, அவனுடைய வந்துட்டு கம்பெனில தான் சேல்ஸ் பாயா நான் ஒர்க் பண்றேன், நம்ம நேத்து தானே டைம் டிராவல் பண்ணி நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம், நமக்கு இன்னும் 6 மாசம் டைம் இருக்குன்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒன்னும் புரியவே இல்ல. என்ன உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, ஹீரோவுடைய தங்கச்சி ஹீரோ அப்படின்னு சொல்ல, இல்லையே எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த ஃப்ரைட் சிக்கன் ஷாப்புக்கு தான் ஹீரோயினையும் கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல ஹீரோ அப்பப்ப வருவானா, வந்து இங்க சிக்கன் சாப்பிடுவானா, அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்து எப்படியாவது வந்துட்டு அவன் பிளட்டை எடுத்துலாம், வாங்க இந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்துக்கோங்கன்னு ஹீரோயினையும் வேலைக்கு சேர்த்து விட்டுட. சோ இப்ப ஹீரோயின் ஃப்ரைட் சிக்கனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரைட் சிக்கன் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்கள அவங்க செய்யற ஃப்ரைட் சிக்கனை சாப்பிட்டு பார்த்து தான் வேலைக்கு எடுப்பான் போல இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் சமைச்சு வச்சிருக்க ஃப்ரைட் சிக்கன்லாம் இவன் ஒன்னொன்னா பாத்துக்கிட்டே எடுத்து சாப்பிட டேஸ்ட் செம்மையா இருக்கு. ஏமா இந்த ரெசிபி எப்படிமா செஞ்ச, எனக்கு சொல்லி கூட, செம்ம டேஸ்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணி ஹீரோயினை வேலைக்கும் சேர்த்துக்கிறான் இந்த ஃப்ரைட் சிக்கனும். அப்படி அங்க சீனை கட் பண்ணி இப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஓகே அப்ப நம்ம வந்துட்டு எப்படியோ ஒன்னு டைம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு, சோ இப்ப மறுபடியும் வந்துட்டு ஃபியூச்சர்ல, அதாவது இப்ப மாதிரி பாஸ்ட்ல நடந்தது எல்லாமே இப்ப மறுபடியும் நடக்க வரும். அப்படி பார்த்தா கண்டிப்பா அந்த கான்செப்டும் நடக்கும். அந்த பியானிஸ்ட் பொண்ணு நம்ம ஹீரோவை பாப்பா. சோ ரெண்டு பேருக்குமே லவ் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த தடவையாவது நான் ஹீரோவை லவ் பண்ணாம அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றப்ப ஹீரோவுடைய பிளட்ல ஃபீலிங்ஸ் கலக்கும். அந்த பிளட்டை எடுத்துட்டு நம்ம போக வேண்டியதான், வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க. நீங்க லவ் பண்ணீங்களா மாஸ்டர் அப்படின்னு நம்ம ரோபோட் வந்துட்டு ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு
ஹீரோக்கு எப்பயும் போல அந்த இன்விடேஷனை கொடுக்குறான். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பியானிஸ்ட் கான்சர்ட் இருக்கு போடான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த கான்சர்ட்டுக்கு கிளம்பி போறான். ஹீரோவும் அந்த பியானிஸ்ட் பொண்ணு வாசிக்கிறத நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு வெளியே வர ஹீரோயின் இப்ப அந்த ஃபியூச்சர்ல நடக்கக்கூடியதெல்லாம் மறுபடியும் நடக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக வர கரெக்டா அந்த போர்டு கீழே விழ வருது. அந்த பொண்ணு அங்க நிக்கிறா. ஹீரோவும் கரெக்டா வந்து அந்த பொண்ணை காப்பாத்த. ஆனா இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் செம்மையா அழுகுறாங்க. ஏன்னா ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்ப நம்ம ஹீரோயின் அழுவுறத நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து பார்த்தோன்னே ஹீரோயின் டக்குன்னு அங்க வந்து ஓடிட்டாங்க. ஆனா இந்த பியானிஸ்ட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு நம்ம ஹீரோ தான் தன்னுடைய ஃபர்ஸ்ட் கிரஷ்ன்னு தெரிஞ்சு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கா. ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவா எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அங்க இருந்து சரி ஓகே பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட ஹீரோயின் அழுதுகிட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபியூச்சர்ல இருந்து நம்ம சயின்டிஸ்டும் பார்த்துட்டு இருக்காப்ல. இப்ப ஹீரோயின் வண்டி ஓட்டிக்கிட்டே போயிட்டு ஒரு வண்டி மேல இடிச்சிடறாங்க. அது யார் வண்டின்னு பார்த்தா ஹீரோடைய ஃப்ரெண்டு வண்டி. ஹீரோடைய ஃப்ரெண்டை பார்த்தோன்னே ஹீரோயின் அழுதுகிட்டே உன்னாலதானே நான் இந்த நிலைமையில இருக்கேன், நீ மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி துரோகியா மாறாம இருந்ததா நான் ஏன்டா இப்படி அழுதுட்டு இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டுக்கும் ஹீரோடைய ஃப்ரெண்டை திட்ட. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. கீழே விழுந்த வண்டி எடுக்கலான்னு ஹெல்ப் பண்ணா ஹீரோயின் எட்டி ஒரு மிதிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த பியானிஸ்ட் பொண்ணு ஹீரோ தான் தன்னுடைய கிரஷ் அப்படின்னு தெரிஞ்சு அவ சந்தோஷமா வந்துட்டு கார்ல வந்துட்டு இருக்க. அப்ப நம்ம சயின்டிஸ்ட் டைம் டிராவல் பண்ணி வந்து வானத்துல இருந்து பொதுக்கடின்னு வந்துட்டு கீழே விழுறாரு பாருங்க. மூக்குல இருந்து ரத்தமே வந்துடு. எவன்டா அவன் நடு ரோட்ல விழுந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இந்த பியானிஸ்ட் பொண்ணு வெளியே வந்து சயின்டிஸ்ட பாத்துக்கிட்டே இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு யோசிக்க. ஆனா நம்ம சயின்டிஸ்ட் அந்த பியானிஸ்ட் பொண்ணை பார்க்காமலே அங்கிருந்து விலகினா. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் உட்காந்து ஹீரோ நினைச்சு அழுதுட்டு இருக்கா. அப்பதான் ரோபோட் சொல்றாங்க, ஓ அப்ப நீங்க வந்துட்டு ஹீரோவை லவ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா நம்ம சயின்டிஸ்ட் வந்துடுறாரு. ஹீரோயின் நீ எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்க, அதுவா நீ ஹீரோ பார்த்து அழுதுட்டு இருந்தியா அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டேன். சோ அப்ப வந்துட்டு இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நடக்கக்கூடியதெல்லாம் மறுபடியும் ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்கு. ஹீரோவும் அந்த பொண்ணும் வந்துட்டு மறுபடியும் இப்ப லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஃபீலிங்ஸ் வரும். ஹீரோடைய பிளட் எடுத்துட்டு நம்ம இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட் ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் அந்த ஃப்ரைட் சிக்கன் கம்பெனிக்காக ஆடுக்காக அந்த சிக்கன் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பேம்ப்ளெட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அங்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஹீரோயினை பார்க்க வர ஹீரோயின் அப்பயும் திட்டுறாங்க, டேய் ஒழுங்கா போயிடுறா இங்க இருந்துன்னு சொல்ல. ஏமா ஃபர்ஸ்ட் டைம் உன்னை அன்னைக்கு தான் பார்த்தேன், எதுக்குமா என்ன திட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயினை பார்த்து சிரிக்க இவனுக்கு ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. உடனே நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு டேய் வாடா ஃப்ரைட் சிக்கனுடைய கடைக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோவை வலுக்கட்டாயப்படுத்தி அவனுடைய ஃப்ரெண்டு கிடைக்காத நம்ம ஃப்ரைட் சிக்கன் கடைக்கு கூட்டிட்டு வர ஹீரோயின் சிக்கன் எல்லாம் சமைச்சு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்துட்டு சிக்கன் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஹீரோவும் வாங்கி நம்ம ஹீரோயின் சமைச்சு சிக்கனை சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோடைய ஃப்ரெண்டா இழிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ கேக்குறான், என்னடா அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொல்ல, ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்க்க ஹீரோவா சிக்கனை சாப்பிட்டுக்கிட்டே நம்ம ஹீரோயினையே கொஞ்ச நேரம் வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே வந்துட்டு சீனை கட் பண்ணா நம்ம காஃபி ஷாப் வச்சிருக்க சயின்டிஸ்டோடைய இடத்துக்கு யதார்த்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பியானிஸ்ட் பொண்ணு வரா. இந்த பொண்ணு வந்து நம்ம இவர் இருக்கா இல்லையா சயின்டிஸ்ட், இவனை பார்க்கக்குள்ள இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, என்னது நமக்கு என்ன ஏன் இப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். சயின்டிஸ்ட் கிட்ட இதை கேட்டுறான். ஆனா நம்ம சயின்டிஸ்ட் இல்ல நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்றோம்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து கிளம்பிச்சாரு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா ஹீரோ கிட்ட சோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு பொண்ணை நீ காப்பாத்தினாலையா அந்த பொண்ணு கூடயே வந்துட்டு ரிலேஷன்ஷிப் வச்சுக்க வேண்டியதானேன்னு கேட்க இதை நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டே கையில காஃபி ஊத்திக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஹீரோயினை போய் பார்க்க ஹீரோடைய ஃப்ரெண்டு ஓடி போயிட்டு பேண்டேஜ் எடுத்துட்டு வர போறான் பாருங்க. ஆபீஸ்ல இருந்து அவனுக்கு கால் வந்துடுது. அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான் ஆபீஸுக்கு. ஆபீஸ்ல இப்பதான் அந்த ப்ராஜெக்ட் விஷயத்தை பத்தி பேசிட்டே இருக்காங்க. அதாவது அந்த 2வது ரிசர்ச்ச விட்டுட்டு 3வது ரிசர்ச்ச உன்னுடைய ஃப்ரெண்டை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஹீரோடைய ஃப்ரெண்டை வந்துட்டு திட்டி விட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மத்த கம்பெனி மருந்து தயாரிச்சு மார்க்கெட்ல விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த யூஸும் இல்லைன்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி வந்துட்டு மண்டையை கழுவி ஊத்திட்டு இருக்கா. இவனுக்கா இவனுடைய ரூமுக்கு வந்து தலையே சுத்தி போயிடுது. என்னடா இது இப்படி எல்லாருமே கத்துறானுங்களேன்னு சொல்லிட்டு இவன் மயக்க போட்டு கீழே விழ போறான். கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துல இன்ஹேலர் எல்லாம் இவனுக்கு கொடுத்து சோ ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஹீரோயின் இவனை காப்பாத்தி விட்டுட. சோ இப்பதான் இவன் சொல்றான், இல்ல இந்த மாதிரி எங்க கம்பெனில ஒரு பிரச்சனை, ஒரு மருந்து செகண்ட் ரிசர்ச் விட்டுட்டு 3rd ரிசர்ச் பண்ண சொல்றாங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இப்பதான் புரியுது. ஓகே ஹீரோடைய ஃப்ரெண்டு நல்லவன் தான், அந்த இன்வெஸ்டர் தான் வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டை டார்ச்சர் பண்றான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோடைய ஃப்ரெண்டை புரிஞ்சுக்கிறாங்க. சோ இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி 2வது ரிசர்ச்சை விட்டுட்டு 3வது ரிசர்ச் பண்ணா ஃபியூச்சர்ல ஏதாவது குழந்தைங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வரும் இல்லையா, மருந்து சாப்பிடறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வரும், அதனால நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ கரெக்டா வந்ததா, ஏமா நீ டெலிவரி பண்ற பொண்ணு உனக்கு எப்படிமா மருந்தை பத்தி எல்லாம் தெரியும்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் நான் சிக்கன் டெலிவரி பண்ணேன்னு சொல்லிட்டு அங்க வந்து குடுகுடுன்னு வெளியே போவேன். ஹீரோடைய ஃப்ரெண்டும் இப்ப இதை பத்தி தான் ஹீரோ கிட்ட பேசுறா. டேய் மத்த கம்பெனில எல்லாம் மருந்து தயாரிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம தயாரிக்கிற மருந்து வேஸ்ட் ஆயிடும்னா அதனால நீ 2வது ரிசர்ச் விட்டுட்டு 3வது ரிசர்ச் பண்ணுடான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல குடுகுடு நம்ம ஹீரோயின் உள்ள ஓடி வந்து அதான் 2வது ரிசர்ச் பண்ணா சைடு எஃபெக்ட் வரும் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நீ அவனை 3வது ரிசர்ச் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டி விட்டுட்டு
சொல்லிட்டு ஹீரோவையும் கூப்பிட்டுக்கிட்டு வெளியே வந்து நீ ஆபீஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ ஏமா டெலிவரி பண்ற பொண்ணுக்கு உனக்கு எப்படிமா இவ்வளவு நாலேஜ் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்டே கேட்டுட்டு இருக்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இங்க பாடுற மச்சான் SR இந்த காயின் இருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்கா காலேஜ் டைம்ல ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா நம்ம இது சுண்டி விட்டு தானே முடிவு எடுப்போம், நீ பண்ற வந்துட்டு தப்பு அப்படின்றது உனக்கே தோணும்னு நான் நினைக்கிறேன், இதை நம்ம வேணா சுண்டி விடலாம், எஸ்ன்னு வந்துச்சுன்னா நான் வேணா ரிசர்ச் செகண்ட்ல விட்டுட்டு தேர்ட் பண்றேன், நோன்னு வந்துச்சுன்னா நான் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காசை சுண்டி விட. ஆனா நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு மேல நம்பிக்கை வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். காசுல எஸ் வந்துச்சா நோ வந்துச்சான்றது நமக்குமே காட்டல. இன்வெஸ்டர்ஸ் எல்லார்கிட்டயுமே ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து நாங்க வந்துட்டு ரெண்டாவது வந்துட்டு அந்த இது இருக்கு இல்லைங்களா, சோ ரிசர்ச் அதை வந்துட்டு நாங்க ஸ்டாப் பண்ற மாதிரி இல்ல, மூணாவது ரிசர்ச் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஆக்சுவலி அந்த காயின்ல நோன் தான் வந்திருக்கு, அதாவது ஹீரோக்கு எதிராக தான் வந்திருக்கு. ஆனா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோக்கு சப்போர்ட்டா தான் பேசியிருக்கான். சோ இவன் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வந்தாப்புல இருக்கு. இப்ப ஹீரோ வந்துட்டு இவன் சாப்பிடறதுக்காக கூப்பிட ஹீரோ இல்லடா எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே தன்னோட ஃப்ரெண்டு மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்ப. ஹீரோடைய ஃப்ரெண்ட் இப்ப நம்ம ஹீரோயினை தான் பார்க்க வந்திருக்கான். ஹீரோயின் சம கோவத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படியும் நீ அந்த இன்வெஸ்டர்ஸ் பக்கமா தானே வந்துட்டு பேசிட்டு இருந்திருப்பேன்னு சொல்ல, இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது, நாங்க ரெண்டாவது ரிசர்ச் பண்ணதான் போறேன்னு சொல்ல ஹீரோயின் செம ஹாப்பியாவ. சோ இவன் உடனே ரொம்ப தேங்க்ஸ் உன்னுடைய வந்துட்டு அட்வைஸ்னால தான் சொல்ல, ஹீரோயின் நான் இதை ஹீரோக்காக தான் பண்ணேன்னு சொல்ல, டக்குன்னு அவன் என்னன்னு கேட்க இல்ல இல்ல உனக்காக தான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்ப. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்ததான். ஹீரோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட. இப்ப ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறான், என்னடா மச்சான் அந்த பொண்ணு கிட்ட பாக்குற பேசுற என்ன விஷயம், உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு நம்ம இவர் இருக்காலையா சயின்டிஸ்ட், அவர்கிட்ட சீக்கிரமா அந்த சாங்கையும் ஹீரோவையும் சேர்த்து வச்சுட்டு உடனே நம்மளோட இடத்துக்கு நம்ம இங்க வந்து கிளம்பினோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட அதான் நம்ம இவன் சயின்டிஸ்ட் கிட்ட சொல்ல, சயின்டிஸ்டும் அந்த சாங் பண்ண கூப்பிட்டு வந்துட்டு காஃபி ஷாப்ல காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு உனக்கு யாராவது கிரஷ் இருக்கான்னு கேட்க, இவ சின்ன வயசுல எனக்கு ஒரு கிரஷ் இருந்தா அவனை ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் பாத்திருக்கான், ஆனா அவனுடைய அட்ரஸ் எல்லாம் எதுவும் எனக்கு தெரியலன்னு சொல்ல, உடனே நான் உனக்கு அந்த அட்ரஸ் எடுத்து தரேன்னு ஹீரோடைய அட்ரஸ் சயின்டிஸ்ட் எடுத்து கொடுக்க. இன்னொரு பக்கம் நம்ம ரோபோட் இருக்கா இல்லையா, அவன் ஹீரோடைய கம்பெனிக்கு சிக்கன் டெலிவரி கொடுக்க வர, அப்ப நம்ம ஹீரோடைய தங்கச்சி வந்துட்டு லிப்டுக்குள்ள ஏறிட்டு யாரா இவன் செம்ம கியூட்டா இருக்கான் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கக்குள்ள லிப்ட் வந்துட்டு சடனா ஆஃப் ஆயிடுது. அந்த பயத்துல இவன் ரோபோட்டை கட்டி பிடிச்சுக்க, ரோபோட் உடனே சமாதானப்படுத்திட்டு இருக்கான், ஐயோ யாரா இவன் செம்ம கியூட்டா வர இருக்கான், சமாதான வேலைப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப இம்ப்ரெஷன் ஆகி வெளியே வர, ரோபோட் பின்னாடி வர. சோ இவன் என்ன நினைச்சுக்கிறா, தன்னதான் ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு சொல்லிட்டு நினைச்சுக்கா. ஆனா நம்ம ரோபோட் சிக்கன் டெலிவரி கொடுக்கறதுக்காக வந்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். சோ இப்போ உடனே நம்ம ஹீரோடைய தங்கச்சி ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, டே இங்க பாரு என் கம்பெனில கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணேன்னு சொல்ல, உங்க கம்பெனில அப்படி என்னமா இருக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு, ரோபோட்டை வச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா விளையாட்டு ஜாமா மாதிரி, அதெல்லாம் என்னால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, வேணா இந்த சிக்கனை எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய தங்கச்சி கிட்ட சொல்ல, ஹீரோடைய தங்கச்சி இப்ப ஹீரோ பாக்கிறதுக்காக போறா. சோ அந்த சிக்கனை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல கரெக்டா அந்த சாங் பொண்ணு அந்த சயின்டிஸ்ட் கொடுத்த அட்ரஸ வச்சு ஹீரோ பாக்கிறதுக்காக வந்துடுறா. இப்ப இவளுக்கு ஹீரோடைய தங்கச்சின்றது தெரியல இல்லையா, சோ அதனால இவ அப்படியே வந்துட்டு ஊத்து ஊத்து பேசிட்டு இருக்கா. யாருமா நீன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தங்கச்சி கேட்க, உடனே வந்துட்டு இவர் தான் என்னோட உசுரை காப்பாத்தாரு, அதனால இவளை வெளியே கூட்டு போயிட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு இல்ல இல்ல முடியாதுன்னு சொல்ல, ஹீரோடைய தங்கச்சி ஒழுங்கா அந்த பொண்ணு கூட போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய தங்கச்சி நம்ம ஹீரோனை எப்படி சேர்த்து வச்சாங்களோ அதே மாதிரி இந்த பொண்ணு கூட வந்துட்டு சப்போர்ட் பண்ணி ஹீரோ கூட சேர்த்து வைக்கிறதுக்காக பிளான் பண்ண. இங்க இந்த சாங் பொண்ணும் நம்ம ஹீரோவும் வெளியே வர, இந்த சாங் பொண்ணு கேட்டதா, ஆக்சுவலி உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, நான் தான் வந்துட்டு உங்க அம்மாவுடைய ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு ஹீரோவும் இந்த சாங்கும் பேசிட்டு இருக்காது. தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஒரு மாதிரியா வந்துட்டு ஃபீல் பண்றாங்க. இப்ப இந்த சாங் பொண்ணு சின்ன வயசுல நீங்க ஒரு பியானோ வாசிப்பீங்க இல்லையா, அந்த டியூனை நான் வேணா உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன், இவ ஹீரோ வாசிச்ச டியூனை வாசிக்கலாம் தான் உட்கார்றா. ஆனா இவ அப்படியே வந்துட்டு மைண்ட் சேஞ்ச் பண்றா, சேஞ்ச் பண்ணல இவ தானாவே மைண்ட் சேஞ்ச் ஆகி நம்ம சயின்டிஸ்டும் இவளும் குடிச்சிட்டு வந்துட்டு ஒரு தடவை சயின்டிஸ்ட் பியானோ வந்துட்டு வாசிச்சு காமிச்சிருப்பா இல்லையா, அந்த டியூனை இவ பாடிட்டு இருக்கான். ஹீரோயின் நம்ம ஹீரோவே நின்று பாத்துட்டு இருக்க, ஹீரோவும் ஹீரோயினை பாக்குறான். டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு டியூன்லாம் நல்லா இருக்கு, ஆனா சின்ன வயசுல நான் போட்ட டியூன் இது கிடையாதுன்னு சொல்ல, இந்த பொண்ணு சாரி அது எனக்கே தெரியும், ஆனா இந்த டியூன் எனக்கு எப்படி தெரியும் எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இவ சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த இன்வெஸ்டர் இருக்கான் இல்லையா, அந்த வில்லன் இன்வெஸ்டர், அவன் என்ன பண்ணா ஹீரோவையும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டையும் தான் பக்கம் இழுக்கிறதுக்காக இந்த ரோசி பொண்ணை கூப்பிடுறான். ஆக்சுவலி இந்த பொண்ணு பேரை நம்ம ரோசின்னு வச்சுக்கலாம், ஹீரோயின் மேல வந்துட்டு பழிய போட்டா இல்லையா. சோ இந்த ரோசி பொண்ணு கிட்ட ஹீரோவுடைய அந்த ரெண்டாவது ரிசர்ச் இருக்கு இல்லையா, அதோடைய வந்துட்டு டீடைல்ஸ் எனக்கு கொடு, நான் உனக்கு காசு தரேன்னு சொல்ல அவளும் ஒத்துக்கிறான். இப்ப இந்த ஹீரோவுடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்காக வரான். அங்க நம்ம ரோபோட் கிட்ட பேசிட்டு இருக்க, ஹீரோயின் கிட்ட வெக்கேஷனுக்கு போறேன் நீ வரியான்னு கேட்க, ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் வாயேன்னு சொல்ல, ஹீரோயின் உடனே இந்த மாதிரி ஒரு பொண்ணும் பையனும் தனியா போனா அது வந்துட்டு எல்லாரும் தப்பா பேசுவாங்க, வேற யாரையாவது கூப்பிட்டுக்கோயேன்னு சொல்ல, அப்ப நான் என் ஃப்ரெண்டு ஹீரோவை கூப்பிட்டுமான்னு சொல்ல, ஹீரோயின் அப்போ ஒரு பொண்ணு ரெண்டு பையன் போனாலும் அதுவும் தப்பா தான் பேசுவாங்க, வேற ஏதாவது பொண்ணு கூப்பிட்டுக்கோயேன்னு சொல்ல, சரி சரி நான் ஹீரோவுடைய வந்துட்டு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அந்த சாங் பொண்ணை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு டே வெக்கேஷனுக்கு வாடா ப்ளீஸ் டான்னு சொல்ல, ஹீரோ எனக்கு வேலை இருக்குது நான் வரமாட்டேன்னு சொல்ல,
சொல்ல இப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ வரலன்னு சொல்லிட்டானே என்ன பண்றதுன்னு கேட்க உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோ யாராவது சொன்னா கேட்பா இல்லையா அவங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்பல கண்டிப்பா வந்துட்டு ஹீரோ வருவான்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல உடனே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோடைய தங்கச்சிக்கு தான் கால் பண்ணி இந்த மாதிரி அந்த சாங் பொண்ணு கூட வந்துட்டு வெளியே போலான்னு இருக்கும் ஆனா ஹீரோ வரமாட்டேன்றா நீ தாமா போய் உங்க அண்ணன் கிட்ட பேசணும்னு சொல்ல ஹீரோடைய தங்கச்சி ஹீரோ கிட்ட வந்து ஏடா அந்த சாங் பொண்ணு கூட வெளியே போக மாட்டேன்டியா வெக்கேஷனுக்கு ஒழுங்கா போவோம் கூட சேர்ந்து நானும் வருவேன் நீ போலன்னு சொன்னா டெய்லி உன்னோட ஆபீஸ்க்கு வருவேன்டான்னு சொல்ல ஹீரோ டெய்லியும் ஆபீஸ்க்கு வரியா நீ என்னைக்காவது வந்தாலே என்ன டார்ச்சர் பண்ணுவேன் ஓகேமா நான் கண்டிப்பா வெக்கேஷனுக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல இப்ப அந்த சாங் பொண்ணுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி வெக்கேஷனுக்கு வாமான்னு சொல்ல இதை நம்ம சயின்டிஸ்ட் கேட்டுட்டு அவனுக்கு ஒரு மாதிரி லைட்டா வந்துட்டு கஷ்டமா இருக்கு சோ ஏன்னா அவனுக்குமே ஞாபகம் இருக்கு இந்த பொண்ணு இப்ப இன்னொரு பக்கமே இந்த சாங் பொண்ணு ஹீரோ கூட வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வெக்கேஷனை செலிப்ரேட் பண்ணலான்னு ஆனா அங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் இருக்கதை பார்த்துட்டு இவளுக்கு லைட்டா மனசு கஷ்டமாவது ஹீரோ கூட தனியா வரலான்னு பார்த்தா இவங்க இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டே உள்ள வர அப்ப நம்ம சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் இருக்கா இல்லையா அவன் நின்றுட்டு இருக்கா ஏன்னா இது அவனுடைய ரெசார்ட் தான் போல இருக்கு இப்ப இவன் ஓடி வந்து ஹீரோடைய தங்கச்சிக்கிட்ட ஏமா உனக்கு தனியா ரூம் புக் பண்ணிருக்கேன் இந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கீ கொடுத்துட்டு ஹீரோக்கும் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கும் ஒரு ரூம் சோ நம்ம ஹீரோயினுக்கும் அந்த சாங் பொண்ணுக்கும் ஒரு ரூம்னு கொடுக்க ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட உனக்கும் சாங்குக்கும் சூப்பரா செட் ஆகுதுடான்னு சொல்ல இல்லடா எனக்கு ஏத்த பொண்ணு கிடையாதுடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோ கூட எப்படியாவது இந்த சாங் பொண்ணை சேர்த்து வச்சிடணும்னு உனக்கும் ஹீரோக்கும் சம ஜோடி பொருத்தம்னு சொல்ல இவன் உடனே வந்துட்டு உனக்கும் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கும் தான் சம ஜோடி பொருத்தம்னு சொல்ல ஹீரோயின் அச்சோ இல்ல நாங்க ரெண்டு பேர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ரைட் சிக்கன் இருக்கா இல்லையா அவன் தான் ஹீரோடைய தங்கச்சி பின்னாடி சுத்துறானே சோ உடனே வந்துட்டு கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிச்சு ஹீரோடைய தங்கச்சி கிட்ட அவன் ப்ரப்போஸ் பண்ணா அவளும் என்ன பண்ணா ஏடாடே இது 107வது ப்ரப்போசல் தான் சொல்ல ஐயோ தாய்க்குழுமே 108வது ப்ரப்போசல் ப்ளீஸ் என்ன வந்துட்டு பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்கைய அப்படின்னு சொல்ல இவன் உடனே நீ 108 தடவை இல்ல 1000 தடவை கேட்டா கூட உன்ன என்ன வந்துட்டு பாய் ஃப்ரெண்டா எல்லாம் ஏத்துக்க முடியாதுடான்னு சொல்லிட்டு ஹீரோடைய தங்கச்சி சொல்ல ஹீரோயின் தனியா வெளியே சுத்திட்டு இருக்காங்க எதுக்காகனா இந்த சாங் பொண்ணு ஹீரோவை ரூமுக்கு கூப்பிட்டுருக்காப்புல இருக்கு அதனால நம்ம ஹீரோயினை வெளியே போக சொல்ல ஹீரோயின் வெளியே சுத்திட்டு இருக்கா இதை பார்த்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்துட்டு நீ வேணா என்னுடைய ரூமுக்கு வாயன்னு சொல்ல ஹீரோயின் டே என்னடா என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க பொண்ணா நீ அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஐயோ அம்மா ஆல்ரெடி நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கா நான் ஒன்னும் அப்படி கூப்பிடல நான் போய் கார்ல படுத்துக்கிறேன் நீ போய் ரூம்ல படுத்துக்கமான்னு சொல்லிட்டு ரூம் கார்டை கொடுத்துட்டு போவேன் ஹீரோ வந்துட்டு அவன் தங்கச்சியை பாக்கிறதுக்கா போறான் ஹீரோடைய தங்கச்சி கேட்கிறா என்னடா உனக்கு அந்த சாங் பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்க இல்ல எனக்கு அந்த பொண்ணெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்ல அப்ப ஹீரோயின் அப்படின்னு கேட்க ஹீரோ லைட்டா ஒரு மாதிரி தயங்குறா ஏன்னா ஹீரோக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கப்பல இருக்கு ஆனா ஹீரோடைய தங்கச்சி இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு ஓகேவா உனக்கு மனசுக்குள்ள ஃபீலிங் இருந்தாலும் மனசுலயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு போவேன் இப்ப இந்த சாங் பொண்ணு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ போனா இந்த பொண்ணு அரையங்கரியமா ட்ரெஸ் போட்டு ஹீரோ இம்ப்ரெஸ் பண்ற பேர்ல ஹீரோவை ரூமை விட தடுத்து விட்டதா ஹீரோ அங்கிருந்து வெளியே போயிட இப்ப நம்ம சயின்டிஸ்டுக்கு ரோபோட் மூலமா ஹீரோயினும் வெக்கேஷனுக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு செம கடுப்பாயி அடுத்த நாளே வெக்கேஷன் இருக்கிற ஹோட்டலுக்கு வந்துடுறான் இந்த சாங் பொண்ணு காலையிலேயே வந்துட்டு யாருடைய கார் இதுன்னு சொல்லிட்டு காருக்குள்ள எட்டி பார்க்க சயின்டிஸ்ட் உட்கார்ந்துட்டு இருக்கான் யோ என்னையா இங்க நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல சயின்டிஸ்ட் ஒன்னும் இல்ல நீயும் ஹீரோவும் ஒன்னா இருக்கீங்களான்னு செக் பண்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல இப்ப அந்த இடத்துல அப்படியே பூலாம் பறக்காய் டக்குன்னு அந்த பிள்ளையோடைய தலை மேல வந்துட்டு என்னமோ இடியே விழுற மாதிரி நம்ம சயின்டிஸ்ட் கையை வச்சுக்க இது இந்த பொண்ணு பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிடுறான் உடனே வந்து நம்ம சயின்டிஸ்ட் கிட்ட நேத்து நான் ஹீரோ ரூமுக்கு கூப்பிட்டேன் ஆனா ஹீரோ வந்துட்டு ரூமை விட்டு வெளியே போயிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்ல சயின்டிஸ்ட் மனசுக்குள்ள அப்ப ஹீரோயின் கூட அவன் இருந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு டைரக்டா போயிட்டு ஒரே பொலிச்சுன்னு ஒரு அடி அவ்வளவுதான் இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சுக்கிறாங்க இந்த சாங் பொண்ணு நடுவுல போய் சண்டையை எடுத்துக்கடான்னு சொல்லிட்டு சொல்ல ஆக்சுவலி நம்ம சயின்டிஸ்ட் ஹீரோயின் கூட ஹீரோயின் தான் நினைச்சுதான் அடிச்சிருப்பான் ஆனா இந்த சாங் பொண்ணு தனக்காக 2 பசங்க அடிச்சுக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுல வேணுமோ பெரிய ராணி மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஹீரோ பக்கமா போவான்னு பார்த்தா சயின்டிஸ்ட் பின்னாடி ஓடி போயிட்டு என்னடே அவனை அடிச்ச அவன் என் கூட வந்துட்டு என் கூட ரூம்ல இல்லன்றதுனாலயே நீ ஹீரோ அடிச்ச பரவாயில்ல ரொம்ப நல்ல பையனா தான் நீ இருக்க சோ நீ நானும் வந்துட்டு இங்க இருந்து கிளம்பலாம் ஏன்னா வெக்கேஷனும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம சயின்டிஸ்டோடைய கார்ல போயிட்டு ஏறி உட்காந்துக்கிறா சோ எப்படி பார்த்தாலும் ஜோடிங்க ஒன்னாயிடுங்க போல இருக்கு இங்க நம்ம ஹீரோயின் சாரி அது என்னுடைய ஃப்ரெண்டு தான் எதுக்காக அந்த மாதிரி பண்ணான்னு தெரியல நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி கேக்குறாங்க சோ ஹீரோவும் பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோடைய ஃப்ரெண்டு சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வர ஹீரோவுடைய அந்த தங்கச்சி இருக்கா இல்லையா அவ கூட நம்ம சிக்கன் ஃப்ரைடே என்ன பண்றா நானும் உன் கூட வரேன் அவளுடைய கார்ல போயிட்டு ஏறி உட்காந்துக்க ஹீரோ உடனே சரி நான் போய் உட்காரேன்னு சொல்லிட்டு காருக்குள்ள உட்கார வர ஹீரோவுடைய ஃப்ரெண்டு டே நாங்க 2 பேர் தனியா வரேன்டா நீ உன்னோட கார்ல போடான்னு சொல்ல ஹீரோ கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கார்ல ஏறி உட்காந்துக்கிறான் ஹீரோயின் பக்கத்துல இதை பார்த்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்து அவனும் நம்ம ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துக்கிறான் ஹீரோயின் நடுவுல ஹீரோ அந்த பக்கம் ஹீரோடைய ஃப்ரெண்டு இந்த பக்கம்னு சொல்லிட்டு வெக்கேஷனை முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வராங்க வந்த உடனே மறுபடியும் போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு நாங்க வந்துட்டு 3வது ரிசர்ச்சை பண்ணி முடிச்சு மருந்தே கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு ஷாக் ஆகுது அது எப்படா நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவன்
செமையா கோவப்பட்டு போவேன். இப்போ உடனே வந்துட்டு இவன் யோசிக்கிறான், செகண்ட் அந்த ரிசர்ச்சோடைய அந்த ரெண்டாவது ரிசர்ச் ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும், ஹீரோவுடைய டீமுக்கு தெரியும், அது வந்துட்டு மீறி எப்படி இவங்க மூணாவது ரிசர்ச் பண்ணி முடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க இங்க நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ரிசர்ச் அதான் அந்த ரெண்டாவது ரிசர்ச்சையே முழுசா முடிக்கிறதுக்காக உட்காந்து மாங்குன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் அவனுக்கு சாப்பாடுலாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இப்ப இந்த இவன் வில்லன் அந்த இன்வெஸ்டர் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு இங்க பாரு நீ ஹீரோ விடவும் முன்னாடி வரணுமா வேணாமா, சோ வேணா பேசாம நீ ஹீரோ விட்டுட்டு எங்க பக்கமா வந்துடே, உனக்கு நிறைய நாங்க ப்ராஃபிட் எல்லாம் கொடுக்குறோம்னு சொல்ல அவன் ஒரு மாதிரி யோசிக்கிறான். இப்ப ஹீரோ என்ன பண்றான், அவனுடைய அந்த ரெண்டாவது இது இருக்கு இல்லையா ரிசர்ச், சோ அதை முடிச்ச ரிசல்ட்டை கொண்டு வந்து இந்த ரோசி பொண்ணு கிட்ட கொடுக்க, அந்த ரோசி பொண்ணு தான் ஆல்ரெடி ரெண்டாவது ரிசல்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட காசு வாங்கிட்டா இல்லையா, அவன் உடனே அந்த ரிசல்ட்டையே பார்த்துட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு வெளியே டெடிபியர் வேஷம் போட்டுட்டு நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அடுத்த நாள் வந்து ஹீரோ கிட்ட நம்ம கம்பெனிக்கு ப்ராஃபிட் தான் முக்கியம், ரெண்டாவது ரிசர்ச்சை விட்டுட்டு மூணாவது ரிசர்ச் பண்ணா கண்டிப்பா வந்துட்டு பின்னாடி தானே ஃபியூச்சர்ல தானே பிரச்சனை வரும், நம்ம கம்பெனிக்கு ப்ராஃபிட் நடக்குது அதுவே போதும், ரெண்டாவது ரிசர்ச்சை விட்டுட்டு மூணாவது ரிசர்ச் நீ பண்ணி தான் ஆகணும்னு ஹீரோ கிட்ட செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோ முடியாதுன்னு சொல்ல உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப உடனே வந்துட்டு மத்த மெம்பர்ஸ்லாம் உடனே வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட என்னாச்சு சாருன்னு கேட்க, இவன் ஒரு 2 பேரை மட்டும் கூப்பிடுறான். அதுல ரோசி ஒரு பொண்ணு, இன்னொரு ஒரு பையன். அந்த பையன் கிட்ட 2 பேருமே ப்ரப்போசல் ரெடி பண்ணுங்க, ஹீரோடைய இடத்த உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு போயிடான். இப்ப ஹீரோடைய அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு போனாலே ஒரு பையனும் நம்ம ரோசியும், அந்த பையன் வந்து ஹீரோ கிட்ட சார் நீங்களே இந்த இடத்துல இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி தயங்குறான். ஆனா இந்த ரோசி பொண்ணுக்கு நம்ம ஹீரோடைய இடத்து மேல அதாவது அந்த பிளேஸ் மேல ஆசை வந்துருச்சு, கம்பெனியோட பிளேஸ் மேல. அடுத்த நாள் இந்த ரோசி பொண்ணும் அந்த கூட இருந்த அந்த பையனும் ப்ரப்போசலையும் ரெடி பண்ணி இன்வெஸ்டர்ஸ் எல்லார்கிட்டயுமே காமிக்கிறாங்க ஹீரோவுடைய பிளேஸ்க்கு வரதுக்காக. ஆனா இந்த ரெண்டாவது ரிசர்ச்சை பத்தி மட்டும்தான் அந்த பையனுக்கு தெரியும், மூணாவது ரிசர்ச்சோடைய ரிசல்ட் இந்த ரோசி பொண்ணுக்கு தெரியும் இல்லையா, இவன் மூணாவது ரிசல்ட்டையும் அந்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்துட்டு ப்ரப்போசலா காமிக்க, இப்ப நம்ம ஹீரோயின் இந்த ரோசி பொண்ணு கிட்ட போயிட்டு நீ தானே வந்துட்டு ஹீரோவுடைய ரெண்டாவது ரிசர்ச் அந்த இவங்க கிட்ட இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்தன்னு அந்த ரோசி கிட்ட கேட்க, ரோசி அப்படி மூஞ்ச சிலிப்பிக்கிட்டு போயிடுறா. இப்ப நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட பார்த்து நம்ம சந்தேகப்பட்டது கரெக்ட் தான், நம்மளுடைய டீமுக்குள்ள இருக்கிற அந்த கருப்பாடு வேற யாரும் கிடையாது இந்த ரோசி தான், ஏன்னா ரெண்டாவது ரிசர்ச்சோடைய ரிசல்ட் நீ நேத்து தான் அவகிட்ட கொடுத்த, மூணாவது ரிசல்ட்டோடைய ரிசர்ச் அந்த இன்வெஸ்டர்ஸ் மட்டும் தான் தெரியும், ஆனா அவன் நேத்து ப்ரப்போசல்ல இன்னைக்கு ப்ரப்போசல்ல மூணாவது ரிசர்ச்க்கான ரிசல்ட்டையும் கொடுத்துருக்காடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட உங்க கம்பெனில ஏதாவது பிரச்சனையா, உன் ஃப்ரெண்டு உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டானா, ஆக்சுவலி வந்துட்டு அந்த உன்னுடைய ரெண்டாவது ரிசல்ட் வந்துட்டு அந்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்த அந்த ரோசி தான் சொல்ல வர, ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் அங்க இருக்கா, டேய் நீ தான் கப்பல்ல ஹீரோ கூட சண்டை போட்டல அப்புறம் ஏன்டா இங்க இருந்தேன்னு சொல்லி கேட்க, ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சண்டையா நாங்க சும்மா வந்துட்டு மத்தவங்களை நம்ப வைக்கிறதுக்காக அந்த மாதிரி சண்டை போடுற மாதிரி நடிச்சோம், உண்மையாவே வந்துட்டு அந்த ரிசல்ட்டை யாரு திருடி அந்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க சண்டை போட்டோம்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் வராங்க. சோ ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கேன். சோ ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு அந்த ரோசி தான் வந்துட்டு முக்கியமான வில்லியே அப்படின்னு சொல்ல, சோ நம்ம ஹீரோ வந்துட்டு இல்ல நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கல, நாங்க ஒன்னா தான் இருக்கோம்னு சொல்ல ஹீரோயின் செம ஹாப்பியா வராங்க. ஆனா வந்துட்டு ஹீரோயின் ஹீரோ பக்கமாவே பேசிட்டு இருக்கதை பார்த்து ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு ஜெலஸ் ஆகுது. இதனால அவனுடைய செக்ரட்டரியை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஹீரோவை லைக் பண்ணுவாளா என்ன லைக் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரிட்ட கேட்க, செக்ரட்டரி அமைதியாவே நின்றுட்டு இருக்கான். இதனால நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு கஷ்டமா இருக்கு. ஹீரோ கிட்ட வந்துட்டு டைரக்டாவே போய் கேட்டுறான், இந்த மாதிரி நீ எனக்கா ஒரு ஃபேவர் பண்ண முடியுமான்னு சொல்ல, ஹீரோ இது வரைக்கும் நீ வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் கேட்டு நான் பண்ணாம இருந்திருக்கேன், என்ன ஃபேவர் சொல்றா மச்சான்னு சொல்ல, சோ ஹீரோவுடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை லவ் பண்ற விஷயத்தையும் ஹீரோயினுடைய லவ் விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் அந்த பியானிஸ்ட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு நம்ம இவர் இருக்கா இல்லையா சயின்டிஸ்ட பார்க்க வரலாம் டீ ஷாப்புக்கு வந்தா, டீ ஷாப்ல ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கா, இதை பார்த்துட்டு வந்துட்டு இவளுக்கு சமக்கவும் வருது. சோ அந்த பொண்ணு பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீ என்னமா பேசுற அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அந்த பொண்ணு ஹோ இது உங்களோட பாய் ஃப்ரெண்டா சாரிங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து எந்திரிச்சு போயிட, சயின்டிஸ்ட் கேட்கிறாரு நான் எப்பமா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆன, நீ ஹீரோ மேலதான் இன்ட்ரெஸ்டா இருந்தேன்னு சொல்ல, இல்ல அந்த பொண்ணு அழகா இருக்கால நான் அழகா இருக்கால சும்மா சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுடைய மடி மேலே உட்காந்துக்க, சயின்டிஸ்டுக்கு அடுப்பாவரம் ஐயோ இந்த பொண்ணுக்கு ஹீரோ மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு எப்படியாவது ஹீரோவையும் அந்த பொண்ணையும் சீக்கிரமா நம்ம சேர்த்து வச்சுட்டு இங்க வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் ஒரு பொண்ணை ஒரு பையன் கூட சேர்த்து வைக்கணும்னா அந்த பொண்ணுக்கு ஜெலஸ் வர மாதிரி ஏதாவது பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே வாயை கொடுத்து வந்துட்டு மாட்டிக்கிறாங்க. சோ ஹீரோயினே வந்துட்டு அந்த ஜெலஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாரு நம்ம சயின்டிஸ்ட். சோ சயின்டிஸ்ட் இப்ப நம்ம இவருக்கு வந்துட்டு பியானிஸ்ட் பொண்ணை கூப்பிடு, இங்க பாருமா இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ண போற, சீக்கிரமா போயிட்டு நீ ப்ரப்போஸ் பண்ணி இல்லனா ஹீரோ உன் கையை விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு இந்த சாங் பொண்ணு கிட்ட சொல்ல, இந்த சாங் பொண்ணு ஹீரோவுடைய ஆபீஸ்க்கு வர, இந்த பொண்ணு வரதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு ஹீரோ கூட வந்துட்டு பக்கத்துல வந்து நிக்கிறா பாருங்க, டக்குன்னு இந்த சாங் பொண்ணு வந்து நம்ம ஹீரோவுடைய கையை பிடிச்சுக்கிட்டு ஏதோ லூஸ் தரமா பேசிட்டு இருக்கா. உடனே வந்து நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருந்து
கிளம்பிட்டாங்க. ஓகே இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு போனா, ஆனா நம்ம ஹீரோவா அவ கையை விட்டுட்டு ஹீரோயின் பின்னாடி வந்து என்னமோ என்கிட்ட பேசுறதுக்காக வந்து திடுதுப்புன்னு சொல்லிட்டு போயிட்டே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஹீரோயின் இல்ல ஒன்னும் இல்ல, உங்களுக்கு தான் நிறைய பொண்ணுங்க சுத்தி வராங்களே, ஏதாவது ஒரு பொண்ணு கேர்ள் ஃபிரெண்ட் ஆக்கிக்க வேண்டியதானு சொல்ல ஹீரோ டக்குன்னு எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் வரணும்னு உனக்கேமா இம்புட்டு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க, இப்படி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்க விஷயத்த ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பாக்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய தங்கச்சி இருக்கா இல்லையா, அவளுடைய ஆபீஸ்ல ஏதோ வந்துட்டு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல பக் வந்துருச்சு போல இருக்கு. அந்த இடத்துக்கு டெலிவரி மேனா வந்த நம்ம ரோபோட் என்ன பண்ணா, அந்த பக் எல்லாத்தையுமே கிளியர் பண்ண அங்க இருக்கிற ஆபீஸ் ஆளுங்க எல்லாம் வந்துட்டு ஹீரோவுடைய தங்கச்சி கிட்ட சொல்ல ஹீரோ தங்கச்சி செம ஹாப்பி ஆயிட்டா. என்ன பக் எல்லாம் நீ கிளியர் பண்ணிட்டியா, ப்ளீஸ் எங்க ஆபீஸ்ல நீ வேலை செய்ய, உனக்கு எவ்வளவு வேணாலும் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்ல. ஆனா நம்ம ரோபோட்டா இல்லங்க எனக்கு வேலை எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட. இப்போ உடனே ஃப்ரைட் சிக்கன் வந்து யார் இவன் கிட்ட என்ன உனக்கு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி கிட்ட கேட்க, ஹீரோவுடைய தங்கச்சியா அவன் ஒரே ஒரு லேப்டாப் உடைய பக் தானே சரி பண்ணா, பேசாம அவனை வச்சு நம்மளுடைய கம்பெனியில இருக்க எல்லா லேப்டாப் உடைய பக்கையும் நம்ம சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த புள்ள ஒரு வந்துட்டு பிளான போட்டு இவளுக்கு உடம்பு சரியாத மாதிரி நடிச்சு கூடவே சாப்பாடு வந்துட்டு டெலிவரியும் பண்ண சொல்ல, இப்போ கரெக்டா நம்ம ரோபோட் வந்து சாப்பாடு டெலிவரி பண்ண எனக்கு வந்துட்டு உடம்பெல்லாம் ரொம்ப முடியல, ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு, லேப்டாப்ல எல்லாம் பக் ஏறிடுச்சுன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ரோபோட் என்ன பண்ணா, கொடுங்க நானே அதெல்லாம் சரி பண்ணி தரேன்னு 5 நிமிஷத்துல எல்லா லேப்டாப்பையும் வாங்கி பக் எல்லாம் சரி பண்ணிட. டக்குன்னு இவன் எந்திரிக்கிறா பாருங்க, இவ கிட்ட இருந்து ஹார்ட் பேக் கீழே வந்துருச்சு. இதை பார்த்தா நம்ம ரோபோட்டு என்னங்க ஏதோ உடம்பு சொல்ல, நீங்க ஹார்ட் பேக்கை வச்சுதான் உங்க உடம்பு சூடாக்குனீங்களா, ஏன் இந்த மாதிரி நம்பினவங்களை ஏமாத்துறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோபோட் அங்க இருந்து நார்மலா தான் கிளம்புறா. ஆனா இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, ஐயோ நம்ம யூஸ்க்காக இவனை இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டது சோ ரொம்ப பெரிய தப்பாயிடுச்சு, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு போறானேன்னு சொல்லி யோசிக்க, இங்க நம்ம ரோபோட் ஹீரோயின் கிட்ட மனுஷங்க ஏன் பொய் சொல்றாங்கன்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினா மனுஷங்க பொய் சொல்லணும்லாம் அவங்களுக்கு வந்துட்டு ஆசை கிடையாது, அவங்களுடைய சிச்சுவேஷனால தான் அவங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்ல ரோபோட் புரிஞ்சுக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி என்ன பண்றா, நம்ம ரோபோட் கிட்ட சாரி கேட்கலாம்னு சொல்லிட்டு வர, ரோபோட்டா இங்க பாருங்க என்கிட்ட சாரி கேட்க வந்திருக்கீங்களா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் மனசுல அதெல்லாம் பெருசா எடுத்துக்கலன்னு சொல்ல, சரி இந்த மாதிரி வந்துட்டு எங்களுடைய ஆபீஸ்ல வேலைக்கு வையன்னு சொல்ல, இல்லங்க எனக்கு டெலிவரி மேனா இருக்கதான் ஆசை, நான் ஆபீஸ்ல வேலை செய்யலாம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ரோபோட் போவேன். ஆனா பின்னாடியே போயிட்டு இவ டார்ச்சர் பண்றா. ஆனால் நம்ம ரோபோட் ஒத்துக்கிறதா இல்ல. இன்னொரு பக்கம் ரோசியை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் வேலையை விட்டு தூக்கிருப்பான் போல இருக்கு. இவ அங்க இருந்து கிளம்பிட. இப்போ வந்துட்டு அந்த இன்வெஸ்டர் இருக்கா இல்லையா, அவர் என்ன பண்றாரு, நம்ம இவருடைய அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட், அவனும் இந்த இன்வெஸ்டரும் வந்துட்டு கூட்டு கலவாணிக்க போல இருக்கு. இவங்க 2 பேருமே என்ன பேசிட்டு இருக்காங்க, ஹீரோக்கும் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கும் சண்டையை வர வைக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு அந்த செக்ரட்டரி காரன் சொல்றான், இல்ல கூடிய சீக்கிரம் வந்துட்டு சண்டை வந்துடும், ஏன்னா 2 பேருமே ஒரு பொண்ணை லவ் பண்றானுங்க, நம்மளா சண்டையை வந்துட்டு கிரியேட் பண்ண வேணாம்னு சொல்ல, ஹீரோவுடைய ஃப்ரெண்டா நம்ம ஹீரோயினை வந்துட்டு டேட் பண்றதுக்காக வந்துட்டு இந்த ஃப்ரைட் சிக்கன் கிட்ட ஹெல்ப் கேட்க, இந்த ஃப்ரைட் சிக்கனும் இந்த மாதிரி ஹீரோயினை கூப்பிட்டு எங்க டின்னர் மாதிரி போன்னு சொல்ல, தனியா கூப்பிட்டா ஹீரோயின் வர மாட்டாங்க இல்லையா, அதனால ஹீரோவை டின்னர் கூப்பிட, ஹீரோவா வரலன்னு தான் சொல்றான். ஆனா வேற வழியே இல்லாம தன்னோட ஃப்ரெண்டோட முகத்துக்காக சரி ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, கூடவே அந்த சாங் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ ஒன்னு டேட் பண்றதுக்காக கூப்பிட்டாமா நீ வந்துருமான்னு சொல்ல, அவளா ஹீரோ தனக்கு போன் பண்ணாம இந்த மாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்டு போன் பண்றானேன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம சயின்டிஸ்ட் சரி ஓகே நீ போன்னு சொல்லிட்டு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டான். அடுத்த நாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா டின்னருக்கான ஏற்பாடு, அந்த கிரில் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த சாங் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட ஒட்டி ஒட்டி பேசுறது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஜெலஸா இருக்கு. ஹீரோயின் அங்க இருந்து எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. சோ இப்ப எல்லாரும் குக் பண்ண சாப்பாடை உட்காந்து எல்லாருமே ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அப்பயும் இந்த சாங் பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட பேச, ஹீரோயின் வந்துட்டு அங்க இருந்து ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டாங்க. இப்ப இந்த சாங் பொண்ணு ஹீரோ கிட்ட என்ன சொல்றான், இங்க பாரு ஆக்சுவலி எனக்கு மேல இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவும் இல்ல, இதுக்கப்புறம் நானும் ஃப்ரெண்டாவே இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட குட் பை சொல்லிட்டு வந்துடுறா. இந்த விஷயத்த வந்து சயின்டிஸ்ட் கிட்ட சொல்ல, சயின்டிஸ்ட் என்னமா சொல்றீங்க 2 பேருமே குட் பை சொல்லிக்கிட்டீங்களான்னு சொல்ல, ஆமா ஏன்னா எனக்கு வந்துட்டு எதுவும் இன்ட்ரெஸ்டா பெருசா அவங்கிட்ட தெரியல, சின்ன வயசு கிரஷியே லவ் பண்ணணும்ல அவசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுல, எனக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்கு. நம்ம சயின்டிஸ்ட பார்க்க சயின்டிஸ்ட் ஐயோ நம்ம கிட்ட எங்க லவ் கிவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு போறாளோன்னு சொல்லிட்டு சரக்கடிச்சுட்டு டக்குனு அவளுடைய தோல் மேலேயே மட்டையாயிட்டாரு. இதை இவ பிளஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு இவளுடைய வீட்டுக்கே நம்ம சயின்டிஸ்ட கூட்டு வர, சயின்டிஸ்டா எனக்கு இந்த மாதிரி உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அவ்வளவுதான் இப்ப 2 பேருமே அடுத்த நாள் பெட்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. சயின்டிஸ்ட் பயப்படுறாரு, ஐயோ போச்சு என் கற்பு போச்சுன்னு சொல்ல, டேய் அப்பா இந்த மாதிரி அந்த மாதிரி பொண்ணெல்லாம் நான் கிடையாது, நேற்று நைட்டு சரக்கடிச்சிருந்தேன், என்னோட வீட்டுக்கு கூட்டு வந்தேன், மத்தபடி உனக்கு எனக்குலாம் ஒண்ணும் நடக்கல, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள சோ வந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். அதாவது அந்த சாங் பொண்ணுடைய வீட்டுக்கு வந்துட்ட சயின்டிஸ்ட் ரூம்ல நின்னுக்கிறான். ஏன்னா ஹீரோ இதை பார்த்தா தப்பா நினைச்சிடுவானோன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஹீரோ கூப்பிட்டதே இந்த சாங் பொண்ணு தான். இந்த சாங் பொண்ணு ஹீரோ கிட்ட
இங்க பாரு நீ நானும் பிரேக்கப் பண்ணிட்ட மாதிரி இந்த மாதிரி அந்த உள்ள இருக்க பையனை நீ நம்ப வைக்கணும்னு சொல்ல ஹீரோ நீ நானும் எப்பமா லவ் பண்ணோம் பிரேக்கப் பண்ற மாதிரின்னு சொல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கா இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணேன்னு சொல்லிட்டு ஐயோ என் பக்கத்துல வராத நீ இவளா எந்திரிச்சு நடிக்க ஆரம்பிக்கிறா. டக்குன்னு நம்ம சயின்டிஸ்ட் வெளியே வர ஐயோ இந்த மாதிரி எனக்கும் வந்துட்டு இவனும் வந்துட்டு பெருசா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, ஆனா நேற்று நைட்டு நாங்க 2 பேரும் சரக்கடிச்சு ஒன்னா ஜஸ்ட் தூங்கிட்டு தான் இருந்தோம்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு நடிக்கிறான். உடனே வந்துட்டு அப்போ உனக்கு எனக்கு பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு வர நம்ம சயின்டிஸ்ட் பின்னாடி வந்து எப்ப அந்த பொண்ணை சந்தேகப்படாத நான் தான் சரக்கடிச்சுட்டு ஓவரா வந்துட்டு மட்டையாயிட்டேன், எனக்கு அந்த பொண்ணுக்கு ஒன்னும் நடக்கலப்பான்னு சொல்ல ஹீரோ இல்லவே இல்லை எனக்கு அந்த பொண்ணுக்கு பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட சயின்டிஸ்ட் ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்ல ஹீரோயின் நீ ஏடா சரக்கடிச்சுட்டு அவ வீட்டுல போய் மட்டையாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டே பிடிச்சு நம்ம ஹீரோயின் திட்டிட்டாங்க. ஹீரோ கிட்ட வந்து இந்த சாங் பொண்ணுடைய விஷயத்த பத்தி பேசலான்னு வர ஆனா நம்ம ஹீரோவா பதிலுக்கு என்ன சொல்றான் என் ஃப்ரெண்டும் நான் லைக் பண்ணா தயவு செஞ்சு என் ஃப்ரெண்டுடைய ஃபீலிங்ஸை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. என்னடா இவன் இப்படி பேசிட்டு இருக்கான், ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்துட்டு இவனை லவ் பண்ணோம், இப்ப என்னன்னா இவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, அதுக்கு பதிலா இவன் ஃப்ரெண்டை நம்ம கிட்ட கோத்து விட ட்ரை பண்ணானே ஹீரோயின் அழுதுகிட்டே போவ பின்னாடியே நம்ம ஹீரோவும் வரா. ஏன்னா செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்க ஹீரோ கொண்டாந்து கொடையை நீட்டுறான். இந்த விஷயத்த ஹீரோடைய ஃப்ரெண்டு பாத்துறான். அவன் செம கடுப்பா இப்ப ஹீரோ கிட்ட வந்து என்னடே உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்டனா இல்லையா என்னுடைய லைஃப்ல தலையிடாதுன்னு நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ணன்னு சொல்ல ஹீரோ உடனே எனக்கு என்ன ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல, அவ ஒரு மாதிரி கஷ்டப்பட்டா எனக்கும் கஷ்டமா இருக்கு, நான் அவளை லைக் பண்ணு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல ஹீரோ ஃப்ரெண்டுக்கு சமக்கம் வந்து ஹீரோ பொக்குன்னு வாயிலே வைக்கிறா. ஏடா நான் லவ் பண்றேன்னு சொல்றேன் நீயும் லவ் பண்றேன்னு சொல்றியடான்னு சொல்லிட்டு 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோ அடிக்கல, பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ அவன் மனசுல இருக்க ஃபீலிங்ஸை ஹீரோயின் கிட்ட சொல்லலான்னு பார்க்க ஆனா ஹீரோயின் வந்துட்டு அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்ல இல்ல, ஹீரோயினுக்கு ஒரு டெலிவரி பல இருக்கு. ஆனா அந்த டெலிவரி ஆனுங்க ஹீரோயினையே வந்துட்டு குறி வச்சு கூப்பிட்டுருக்காங்க டெலிவரிக்காக. இந்த விஷயத்தை கேட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி டவுட் வருது. ஹீரோயின் டெலிவரி பண்ண இடத்தை தேடி நம்ம ஹீரோ போவேன். ஹீரோயின் ஒரு பாழடைஞ்ச பங்களாவுக்கு தான் டெலிவரிக்காக போயிருக்காங்க. இப்ப பின்னாடி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு போன் பண்ண ஆனா நாட் ரீச்சபிள். ஆக்சுவலி ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி கொடுத்த இடத்துல அங்க ஒரு 4-5 ரவுடி பசங்க ஹீரோயினை போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அவங்க கிட்ட செமையா சண்டை போட லாஸ்ட் கட்டத்துல கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள நுழைஞ்சிட்டாப்ல. அவ்வளவுதான் இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை காப்பாத்த ஆரம்பிச்சிடாரு. ஆனா அந்த காப்பாத்தின அந்த ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய தலையிலே அடிபட்டுடுது. உடனே அந்த ஆளுங்களை அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடிட ஹீரோயின் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க. கட் பண்ணா இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கண்ணு முடிச்சு பார்த்து ஹீரோயினை நீ நல்லா தானே இருக்கன்னு கேட்க ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆயிடுது. ஹீரோடைய கையை பிடிச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான் இப்ப 2 பேருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு இது மருந்தெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்க. இதை நம்ம ரோபோட்டும் ஹீரோடைய தங்கச்சியும் பாக்குறாங்க பாருங்க. இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஆகி நின்று பார்த்துட்டு இருந்தோன்னே ஹீரோடைய தங்கச்சி மனசுக்குள்ள ரோபோட் மேல லவ்வே வந்துருச்சு. இப்ப ரோபோட் கிட்ட உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லுமான்னு கேட்க நம்ம ரோபோட்டா ஹீரோடைய தங்கச்சியுடைய முகத்தையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு உன் கண்ணு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, நீ வந்துட்டு சர்க்கிள் இருக்கு, நீ ஒழுங்கா தூங்குறதே இல்லையா, நீ ஸ்கின் கேர்லாம் ஒழுங்கா பண்றது இல்ல போல இருக்கு, மூஞ்சில பாரு பிம்பிள்ஸ் சொல்ல. இப்ப பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி சொன்னா கோவம் வருமா வராதா? ஹீரோடைய தங்கச்சி ரோபோட்டை பிடிச்சு திட்டி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ரோபோட் நான் இப்ப என்ன சொன்னேன் அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கேன். அடுத்த நாள் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து பாக்குறான். ஹீரோயினும் ஹீரோவும் ஒரே பெட்ல தான் இருக்கிறாங்க, அதாவது தனித்தனி பெட்ல தான் இருக்கிறாங்க, ஆனா ஒரே வார்ட்ல இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு இன்னும் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுது. இப்ப டாக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலி ஹீரோக்கு சரியாயிடுச்சுப்பா, ஆனா அந்த பொண்ணுக்கு தான் வந்துட்டு ஏதோ ஒரு நோய் இருக்குப்பா, பிளட் டிசீஸ் மாதிரி, அதுக்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கலப்பான்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு பகீர்னு ஆகுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் அதுக்காக தானே இப்ப டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சரோட பின்னாடியே வந்திருக்காங்க. இப்ப இந்த விஷயம் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு தெரிய வர இப்ப ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் அடிச்சுக்கிட்ட விஷயத்த ஹீரோடைய ஃப்ரெண்டு செக்ரட்டரி அந்த இவர் இருக்கா இல்லையா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆளு அவர்கிட்ட அதை சொல்ல அவரும் சீக்கிரமா 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டா ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்லினா ஹீரோனுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குன்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. 2 பேருமே கிவ் அப் பண்ற மாதிரி இல்ல. சோ 2 பேருமே வந்துட்டு நீ நானும் போட்டி போட்டு பாத்துக்கலாம், ஆனா நீ நானும் மத்தபடி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் அந்த ரோசி இருக்கா இல்லையா அவளுடைய பொண்ணுக்கு ஏதோ ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு வந்துட்டு காசு இல்ல பல இருக்கு பில் கட்ட. இதனால ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஆக்சுவலி வந்துட்டு நீங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி அந்த இன்வெஸ்டர்ஸ் கூட இருந்து இந்த மாதிரி அந்த இன்வெஸ்டர்ஸோட எல்லா விஷயத்துக்கும் நீங்க ஹெல்ப் பண்றீங்க அப்படின்ற விஷயத்த நான் ஹீரோ கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ற பார்த்தா நமக்குமே ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலி ஹீரோடைய ஃப்ரெண்டு நல்லவன் தான், பட் இருந்தாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆள் இருக்கா இல்லையா அவனுக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஹெல்ப் பண்றான் போல இருக்கு. இப்ப இவன் வந்துட்டு பயப்படுறான், ஐயோ இந்த பொண்ணு போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு
அவனுடைய செக்ரட்டரி கிட்ட சொல்லி பயந்துட்டு இருக்கான். போச்சு, இந்த மாதிரி ஹீரோக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் நல்லவன் தான், பட் இருந்தாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆளு தான் ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா டார்ச்சர் பண்றானுங்க இவனை. இந்த மாதிரி அந்த 2வது இதை விட்டுட்டு 3வது ரிசர்ச் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு அதனால இவனும் ஹெல்ப் பண்ணதுனால இப்ப இவன் மாட்டிப்பானோன்னு சொல்லிட்டு இப்ப இந்த விஷயத்த அந்த இவர்கிட்ட போய் சொன்னனால அந்த இன்வெஸ்டர் காலையே அவர்கிட்ட சொன்னனால அவரு இந்த ரோசி பண்ண அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்ப. ஆனா கரெக்டான இடத்துல நம்ம ஹீரோயின் காப்பாத்திட்டு கூட்டு வந்துடுறாங்க நம்ம சயின்டிஸ்டோட வீட்டுக்கு. சயின்டிஸ்டோடைய வீட்லயே தங்க வைக்க சொல்ல, ஆனா நம்ம சயின்டிஸ்டா திருன்னு முழிக்கிறாரு. ஏன்னா அப்பப்ப அந்த பொண்ணு அந்த சாங் பொண்ணு வந்து பாத்துட்டானா அவ்வளவுதானே நம்மள அடி பின்னியே எடுத்துறாளேன்னு சொல்லிட்டு அவரு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஆனா வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயின் சயின்டிஸ்ட் வீட்லயே அந்த ரோசி பொண்ணை தங்க வைக்க. ஆனா நம்ம சயின்டிஸ்டோடைய கெட்ட நேரம் அன்னைக்கு நைட்டே நம்ம சாங் நம்ம சயின்டிஸ்டோடைய வீட்டுக்கு வந்துடுறா. ஆனா நம்ம சயின்டிஸ்ட் உள்ள கூட நுழைய விடாம அப்படியே வந்துட்டு திருன்னு முழிக்க சாங் கண்டுபிடிச்சிடறா. உள்ள யார மறைச்சு வச்சிருக்கா, என்னடா இது தட்டு வந்துட்டு 2 பிளேட் சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பாக்குறா. கூடவே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பொம்பளை செப்பல் இருக்கா. டே யாருதுடா இந்த பொம்பளை செப்பல்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம சயின்டிஸ்ட் அடிக்க வர கரெக்டா இந்த ரோசி பொண்ணு வந்துடுறான். இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, 1000 தான் இருந்தாலும் அவ ஒரு பொம்பளை பிள்ளை தானே, அவ கூட நீ தங்கிருக்கியான்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் 4 உதையை போட்டு வெளியே கூட்டிட்டு வந்து உனக்கு ஏன் என் மனசுல இருக்க ஃபீலிங்ஸே புரிய மாட்டேங்குது, நான் உன்னை எவ்வளவு தெரியுமா லைக் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம சயின்டிஸ்ட் கிட்ட சொல்ல, சயின்டிஸ்ட் ஐயோ ஹீரோ கூட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா மறுபடியும் நம்ம கூட சேர்ந்துட்டாலே அப்படின்ற மாதிரி அவரு யோசிக்க. இங்க ஹீரோவா புதுசா ஒரு செக்ரட்டரியே வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கான். அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். இப்போ ஆஃபீஸ்ல ஆஃபீஸ் ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோடைய தங்கச்சி நைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பக் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது சாஃப்ட்வேரோடைய பக், சோ அதை எல்லாத்தையுமே இவ கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா இவளுடைய அசிஸ்டன்டும் சாப்பாடு ஆர்டர் பண்ண சாப்பாடு எடுத்துக்கிட்டு நம்ம ரோபோட்டும் வந்துடுறான். ஆனா வந்துட்டு லைட் எல்லாம் ஆஃப் ஆனதுனால ஹீரோடைய தங்கச்சி பயந்து போய் கத்துறா பாருங்க. ரோபோட் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு ஒண்ணும் இல்ல நான் இருக்க, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, இவ எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம், எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால தான் நான் நைட்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல, இருட்டுனா உங்களுக்கு பயமா, இருங்க நானே அந்த வெளிச்சத்தை கொண்டு வரேன். நம்ம ரோபோட் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லாவே லைட் ஆன் பண்ண. ஆனா இவளுக்கா சும்மா வந்துட்டு சடனா ஏதாவது லைட் வந்திருக்கும், அதனால நீ ஆன் பண்ண மாதிரி அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ரோபோட்டை பார்த்துட்டு எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட்டை கிஸ் பண்ண வர, ரோபோட்டும் கரெக்டா நம்ம ஹீரோடைய தங்கச்சியோடைய மண்டையை பிடிக்கிறான். ஆனா டக்குன்னு நம்ம வந்துட்டு தள்ளி விட்டுறோம். இதனால இந்த பொண்ணுக்கு கோவம் வந்து செம கோவத்துல அங்கிருந்து போயிட. விஷயம் என்னன்னா, நம்ம எந்திரன் படத்துல வர நம்ம ரஜினிகாந்த் இருக்கா இல்லையா, இரும்பிலே ஒரு இருதயம் மலைக்குதேன்னு, அந்த மாதிரி நம்ம ரோபோட்டுக்கும் லவ் வந்திருக்குது புதுசா, அதனாலதான் இவன் ரோபோட் பிடிச்சு தள்ளி விட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிட்டு இருக்கு. இது நம்ம ஹீரோ பாத்துறாப்ல, ஹீரோயினுடைய வந்துட்டு மூக்குல இருந்து பிளட் வருது. இந்த விஷயமா நம்ம சயின்டிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு பேசுறாப்ல. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு, ஆக்சுவலி நாங்க இங்க இருந்து வேற ஒரு நாட்டுக்கு போனோம், அங்க போனாதான் ஹீரோயினை காப்பாற்ற முடியும், நாங்க இந்த மாதிரி வந்துட்டு போகணும்னு சொல்ல, ஹீரோவும் சரி ஓகே எந்த நாட்டுக்கு போனாலும் சீக்கிரமா ஹீரோயினை சரி பண்ணி என்கிட்ட கூட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேற ஒரு பார்லல் வேர்ல்டுக்கே வந்துட்டு ஹீரோயின் போறாங்கன்றது தெரியாம பேசிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன பண்ணா, அந்த ரோசி பொண்ணுடைய வந்துட்டு காசு எல்லாத்தையுமே கொடுத்து அந்த ரோசி பொண்ணு கிட்ட இந்த மாதிரி நீ ஒண்ணு கவலைப்படாத, இந்த வந்துட்டு காசை பில் கட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு வந்துட்டு உன்னுடைய ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இந்த மாதிரி மறைமுகமா அந்த இன்வெஸ்டருக்கு ஹெல்ப் பண்றான் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட, ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோயின் கிட்ட போய் சயின்டிஸ்ட் கிட்ட நான் பேசியிருக்கேன், உனக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக வேற ஒரு ஊருக்கு போகணுமாவே, நீ பத்திரமா போயிட்டு சீக்கிரமா என்கிட்ட வந்துருன்னு சொல்ல, ஆனா ஹீரோயினுக்கா கண்ணு தனியா வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்களே டைம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க, எப்படி ஏதோ நாட்டுக்கு போயிட்டு வர மாதிரியே நம்ம ஹீரோ சொல்றானே நினைச்சு ஹீரோயின் அழுதுகிட்டே ஹீரோ கிட்ட கிஸ் கொடுத்துட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு என்னடா மச்சான் இதெல்லாம் உண்மையா, நீ தான் அந்த வந்துட்டு இன்வெஸ்டர் ஆளுக்கு ஹெல்ப் பண்றியான்னு கேட்க, ஹீரோடைய ஃப்ரெண்டா சாரி கேட்கறான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறான், ஆக்சுவலி அந்த ரிசர்ச்காக அவங்க வந்துட்டு என்ன ரொம்ப வற்புறுத்தி இந்த மாதிரி பண்ண வச்சிட்டாங்க, ஆனா நானுமே இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டே என்ன பண்றா, அவனுடைய செக்ரட்டரி கூப்பிட்டு அந்த இன்வெஸ்டர் ஆளுங்க கிட்ட வந்துட்டு நான் இதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுங்க, ஏன்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு உண்மையான பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி முடிவெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய காதலுக்காக இதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆளுங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், 2வது ரிசர்ச்சை நானும் ஹீரோவும் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு முடிவெடுக்க, ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு இந்த குறிப்பிட்ட இன்வெஸ்டர் மட்டும் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, 2வது ரிசர்ச் பண்ண விடாம 3வது ரிசர்ச் பண்ண சொல்லி ஹீரோவை டார்ச்சர் பண்ண சொன்னாரு, நானுமே இவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல, மத்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நம்ப மாட்டேன்றாங்க, அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருந்தா கொடுங்கன்னு சொல்ல, ஹீரோடைய ஃப்ரெண்டு டக்குன்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டு வந்துட்டு ஹெல்ப் கேட்கறான். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆல்ரெடி ப்ரூஃப் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கான், இந்த இன்வெஸ்டர்ஸ் தான் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு செகண்ட் ரிசர்ச் பண்ண விடாம தடுக்க விட்டதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே மத்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கொடுக்க, இப்ப அந்த ஆள் மாட்டிக்கிறான், அவ்வளவுதான். இப்ப அந்த ஆளை வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய வந்துட்டு ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவனை கம்பெனி விட்டே துரத்திடுறாங்க. ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிட்டயுமே மறுபடியும் அந்த ரிசர்ச் கையில வந்துட்டு செம ஹாப்பி ஆயிட்டாங்க நம்ம ஹீரோ. இப்ப இந்த விஷயத்த போய் ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுமே
இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கப்புறம் உண்மையை மறைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து நாங்க டைம் டிராவல் பண்ணி தான் வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொல்லி ஹீரோயின் வந்துட்டு நாங்க மறுபடியும் டைம் டிராவல் பண்ணி கிளம்ப போறோம்ன்ற விஷயத்த சொல்ல அவ்வளவுதான் இப்ப அந்த பியானிஸ்ட் பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அப்ப நீங்க எல்லாரும் கிளம்ப போறீங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட பார்த்து பேசிட்டு இருக்கா மறுபடியும் அந்த ரிசர்ச் பத்தி வந்துட்டு மறுபடியும் கண்டினியூ பண்றதுக்காக. அப்ப நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் ஹீரோவுடைய அனுமதியோட ஹீரோயின் கிட்ட போய் பேசணும்னு சொல்றான். ஹீரோயின் போயிட்டு தனியா உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த இடத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ண, எனக்கு உன்னை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா நான் என்ன பண்ணது என்னால உன்னை கிவ் அப் பண்ண முடியல, பேசாம வந்துட்டு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, என்கிட்ட எஸ்ஆர் நோ காயின் இருக்கு, அந்த காயினை சுண்டி போடுறேன், அதுல நோ வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உனக்கு கிவ் அப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த காயினை சுண்டி போட. ஆனா அதுல நோ தான் வருது. சரி ஓகே நீ தான் ஜெயிச்ச, இதுக்கப்புறமா நான் வந்துட்டு உன் கூட போட்டி போடுறதுக்கு நான் ரெடியா இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு டாட்டாவை சொல்லிட்டு அந்த காயினை நம்ம ஹீரோயின் கையில கொடுத்துட்டு போவேன். அப்பதான் நம்ம ஹீரோ பாக்குறான் அந்த காயின்ல ரெண்டு பக்கமும் நோவா இருக்கு. ஏன்னா இவன் ஹீரோக்காக வந்துட்டு தன்னுடைய லவ்வையும் விட்டு கொடுத்துட்டாம்பல இருக்கு. இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் போக போறாங்க இல்லையா, சோ அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே நீ எந்த உலகத்துல இருந்தாலும் நீ என்ன நினைச்சிட்டு இருப்பல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுது. ரெண்டு பேருமே அழுதுகிட்டே அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப ஹீரோயினும் என்ன பண்றாங்க, ஹீரோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளட் வந்துட்டு அவங்களுடைய பிரேஸ்லைட்ல எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு அவங்களுடைய மிஷினும் வந்துட்டு கொண்டு போயிட்டு அந்த பிளட்டை வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அந்த பிளட் ஓகே ஆயிடுது. அவ்வளவுதான் இப்ப நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க, தன்னுடைய காதலை விட்டு போறணும் இல்லையா, அதனால நீ அழுதுட்டு இருக்க. ரோபோட் கிட்டே இந்த விஷயத்த சொல்ல ரோபோட்டா நானுமே ஒருத்தவங்களை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோடைய தங்கச்சியை பார்க்க போறான். ஏன்னா நம்ம ரோபோட்டோடைய மனசுலயே லவ் வந்துருச்சு இல்லையா, இந்த பிளே ஹக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் உன்னை நான் பாப்பனா இல்லையான்னு எனக்கு தெரியல, நானும் ஹீரோயின் அதுக்கப்புறம் நான் சயின்டிஸ்ட் எல்லாரும் நாங்க கிளம்ப போறோம்னு சொல்லிட்டு போவேன். இந்த பிள்ளைக்கா ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, போற போக்குல இவ வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டானே அழுதுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ வேற உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோடைய தங்கச்சி வேற நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, இதுக்கு ஒரு வந்துட்டு வழியே இல்லையா அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இருக்கிற டைம் வந்துட்டு நம்ம ரோபோட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோடைய தங்கச்சி நம்ம ரோபோட்டை வெளியே கூட்டு வந்திருக்கா டேட் மாதிரி. ரோபோட்டும் நம்ம ஹீரோடைய தங்கச்சி கூட நல்ல டேட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரோபோட் என்ன பண்றா, மிஷின் மேல கை வச்சு அந்த பிள்ளைக்கு வந்துட்டு ஏகப்பட்ட டாய்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்க. இந்த மாதிரி ஊருக்கே கிளம்ப போறான், அதாவது டைம் டிராவல் பண்ணியே போறான். இனிமே இவனுடைய லவ்வர் இவன் சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு கடுப்புல நம்ம பியானிஸ்ட் பொண்ணு ஒருத்தவனை வந்துட்டு பாத்தீங்கன்னா டேட்டுக்காக வந்துட்டு கூப்பிட்டு இருக்கான். இந்த விஷயத்த ஆன்லைன்ல போட இதை பார்த்துட்டு நம்ம சயின்டிஸ்ட் வந்துடுறாப்ல. ஆனா இவன் சயின்டிஸ்ட் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் கூட பேசுறதுக்காக போவ சயின்டிஸ்டுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. சோ போன் பண்ண இந்த பிள்ளை வர எடுக்கவே மாட்டேன்ல, டைரக்டாவே போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட சோ டக்குன்னு அந்த பிள்ளையை இழுத்து வச்சு கிஸ் கொடுத்துட்டு இப்ப என்ன நான் என்னுடைய லவ் சொல்லணும் அவ்வளவுதானே, நான் உன்னை எவ்வளவு தெரியுமா லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டும் நம்ம பியானிஸ்ட் பொண்ணு கிட்ட சொல்ல இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாவும் நம்ம தேவதாசான நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஃப்ரைட் சிக்கன் வந்து ஏண்டா மச்சான் ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு தடவை ரிஜெக்ட் பண்ணதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்ற, என்னெல்லாம் ஹீரோவுடைய தங்கச்சி 108 தடவை ரிஜெக்ட் பண்ணிருக்காளானா எதுக்கெல்லாம் ஏதாவது அசர்றான்னு பத்தியா, ஒண்ணு கவலைப்படாதுன்னு இவங்க ரெண்டு பேருமே உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் புதுசா ஜோடியான நம்ம சயின்டிஸ்டும் அதுக்கப்புறமா இந்த பிள்ளையும் தான் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அங்கங்க போற போக்குல எல்லாம் போட்டோ எடுத்து தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க நம்ம ஹீரோ 2 ரூம் புக் பண்ண ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னமா நீ வேணா என்னோட ரூம்ல தங்கறதாலும் தங்கிக்கலாம்னு சொல்ல ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே வேணான்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போவேன். ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாமல இருக்கு, அதனாலதான் ஒரு பெரிய ஹோட்டல் கூட்டு வந்திருக்கான். அதுக்கான ஏற்பாடுலாம் ஹீரோ வந்துட்டு மத்தவங்களை வச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோயின் அடுத்த நாள் எந்திரிச்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வெளியே போலான்னு பார்க்க அப்ப நம்ம ஹீரோயினை தெரிய பிரேக்ஃபாஸ்ட் வருது. அதுல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கார்டும் இருக்கு, சீக்கிரமா கிளம்பி கீழே வான்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ரொம்ப ஆசையா ஓகே ஹீரோ தன்னை ப்ரப்போஸ் தான் பண்ண போறான்னு நினைச்சு செம்ம சந்தோஷத்துல போனா அங்க எல்லாருமே சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோவை யாரோ கொண்டுட்டு குத்திட்டாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு பதறியே போயிடுது. டக்கு நம்ம ஹீரோயின் அவங்க கையில இருக்க வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு ரிவர்ஸ் பண்ற அந்த மருந்து இருக்கு இல்லையா, அதை எடுத்து குடிச்சிட. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் ரூம்ல இருக்கிறாங்க. இப்ப குடுகுடுன்னு சொல்லிட்டு ஹீரோவை யாராவது குத்திட்டு போறாங்கன்னு குடுகுடுன்னு ஓடி வர இப்ப ஹீரோ அந்த இடத்துல காணும், யாருமே காணும். பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ. அவ்வளவுதான் இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு யாரோ வந்துட்டு குத்திட்டாங்க, உடனே வா நம்ம இந்த இடத்த விட்டு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை கூட்டு போலான்னு பார்க்க அந்த இடத்துல பார்த்தா அந்த இன்வெஸ்டர் வந்து மறுபடியும் நம்ம ஹீரோவை குத்திட்டான். ஹீரோ மறுபடியும் செத்துட்டான். ஆனா நம்ம ஹீரோயின் மறுபடியும் அந்த மருந்தை எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரு தடவை மருந்து எடுக்கிறப்பையும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில வாழ்றதுக்கான ஒரு மாசம் கம்மியாகும் இல்லையா, மறுபடியும் இப்ப நம்ம ஹீரோயின் மறுநாள் வந்து டைம் டிராவல் பண்ணி அதாவது இந்த டைமை ரிவர்ஸ் பண்ணி காலையிலே வந்துட்டு எந்திரிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு உன்னை யாரோ வந்துட்டு குத்த வராங்க, அது கண்டிப்பா வந்துட்டு அந்த இன்வெஸ்டரா தான் இருக்கும், சீக்கிரமா வந்துட்டு நம்ம இந்த ஹோட்டலை விட்டே போகணும்னு சொல்லிட்டு இப்ப எல்லார்கிட்டயுமே சொல்ல எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் சயின்டிஸ்ட் ரோபோட் இவங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா அந்த இடத்துல புதுசா இருக்கிறது நம்ம ஃப்ரைட் சிக்கன் தான். அவன் மட்டும் என்னையா பேசிட்டு இருக்கீங்க நீங்களா, ஹீரோ செத்துட்டாடா நீ காப்பாத்தினியா அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்க. இப்ப கல்யாணத்துக்காக வந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் தான் காமிக்கிறாங்க. அதே ஹோட்டல் பார்க்கிங்ல ஃபர்ஸ்ட் இந்த ஆள் வந்துட்டு பாத்தீங்கன்னா குத்தந்தி யாருன்னா ஹீரோடைய ஃப்ரெண்ட் தான் போல இருக்கு. இப்ப ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே இந்த ஹோட்டலை விட்டு போயிடலான்னு பார்க்க கீழே பார்க்கிங்க்கு வந்தா ஹீரோடைய ஃப்ரெண்ட் செத்து கிடக்கு.
கிடக்குறான். இப்ப நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மருந்தை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டை காப்பாற்றணும் இல்லையா. மறுபடியும் உங்க டைம் டிராவல் அதாவது வந்துட்டு பின்னாடி பேக்குக்கு போவ. இப்பதான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கரெக்டா பார்க்கிங்க்கு வர, அந்த ஆள் கரெக்டா அந்த இன்வெஸ்டர் குத்த வரான். கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அந்த ஆளை பிடிச்சிட்டு போலீஸ்லயும் கால் பண்ணிட்டாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து இன்வெஸ்டரை வந்துட்டு கூட்டி போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கிட்டத்தட்ட இப்ப 3-4 தடவைக்கு மேல மருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆல்ரெடி வேற 2 தடவை மருந்து எடுத்தாங்க இல்லையா. அதனால ஹீரோயினுக்கு உடம்பு முடியாம போய் கீழே விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான். இப்ப அந்த ஹோட்டல்லே நம்ம ஹீரோயின் ஸ்டே பண்ற மாதிரி ஆயிடுது. ஹீரோயினுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. இருமுறப்ப ரத்தமா வாந்திட்டு இருக்காங்க. சோ இருந்தாலும் நம்ம ஹீரோவை மேரேஜ் பண்ணுன்ற ஒரே குறிக்கோளோட மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம மேரேஜ் பண்ணும் சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு வச்சு சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே ஒரு மாதிரி அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்காங்க. சோ இப்படியே வந்து நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி ரோபோட்டை பார்க்க, அதுக்கப்புறம் நம்ம சயின்டிஸ்ட் இந்த பியானிஸ்ட் பொண்ணு பார்க்க, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க கிளம்ப போறாங்க இல்லையா. அதனால இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருக்கக்குள்ள இப்போ நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் நம்ம ரோபோட், அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் இவங்க எல்லாரும் போலான்னு பார்க்க இந்த நேரம்னு பார்த்து டைம் மிஷின் வேற பிரச்சனை ஆயிடுச்சு. பிகாஸ் ஏன்னா டைம் மிஷின்ல எனர்ஜி இல்ல போல இருக்கு. ஒரு நாள் வந்துட்டு டிலே ஆயிடுது. ஏன்னா இவங்க கண்டிப்பா இப்ப போய் வேற ஆகணும். அதுக்கு நம்ம ரோபோட் வேற என்ன பண்ணா ஹீரோடைய தங்கச்சியை கூப்பிட்டு இன்டைரக்டா இந்த பிள்ளை கிட்ட வந்துட்டு லவ் சொல்லிட்டு இருக்கான். இந்த பிள்ளை வந்துட்டு பாவம் அழுதுட்டு இருக்குது. இதுல இவன் போற பக்கம் சும்மா போக வேண்டியதுதானே. இந்த மாதிரி வந்துட்டு இவனை நான் லைக் பண்ற விஷயத்த வேற இவன் நம்ம ரோபோட் சொல்லி விட்டுட்டேன். இப்ப நம்ம ரோபோட் சயின்டிஸ்ட கூப்பிட்டு டைம் டிராவல் பண்ற மிஷினுக்கு எனர்ஜி தேவை இல்லையா, அதுக்கான எனர்ஜியை நான் கொடுக்குறேன்னு சொல்ல சயின்டிஸ்ட் திட்டுறாரு. நீ என்ன லூசா, ஒன்னு நீயே சாக்ரிஃபைஸ் பண்ணல, ஒன்னும் அவசியம் இல்ல, கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொல்ல, இல்ல ஹீரோயினுடைய உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கு, சீக்கிரமா டைம் டிராவல் பண்ணி போனாதான் பிளட்டை வச்சு ஹீரோயினை காப்பாற்ற முடியும், அதுக்கு என்ன நானே சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காதல் வந்த நம்ம ரோபோட்டுக்கு எமோஷனல் வராதா என்ன. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயினுக்காக மொத்த எனர்ஜியும் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய மொத்த எனர்ஜி, பூமியில இருக்க மொத்த எனர்ஜியும் சேர்த்து அந்த டைம் மிஷினுக்கு அவன் வந்துட்டு கொடுத்துட்டு, இப்ப நம்ம ரோபோட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போய் கையில ஒரு சிப்பா மட்டும் தான் நம்ம சயின்டிஸ்ட் கையில வந்து விழறான். இன்னொரு பக்கம் நம்ம ரோபோட்டை நினைச்சு ஹீரோடைய தங்கச்சி அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம சயின்டிஸ்ட் ஓடி வந்து குடுகுடு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, அவ்வளவுதான். நம்ம ஹீரோயின் கதறி அழுகுறாங்க. இல்லவே இல்ல, அவன் அவனுடைய வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டானா, இல்லவே இல்ல, நான் அவனை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு குடுகுடுனோட. ஆனா வேற வழியே இல்ல, இந்த மாதிரி வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அவன் ரிட்டர்ன் வர மாட்டான்னு தெரிஞ்சு ஹீரோயின் சமத்தியா அழுகுறாங்க. நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை வந்துட்டு காம் டவுன் பண்றான். ஒன்னும் இல்ல, அழுவாதுன்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோயின் நம்ம ரோபோடைய அந்த சிப்பை கையில வச்சுக்கிட்டு, ஏண்டா இப்படி பண்ண, எனக்காக உன்னுடைய உயிரே நீ கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உட்காந்து அழுதுகிட்டே நம்ம ரோபோ கூட இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே அந்த சிப்பை வந்துட்டு இப்ப நம்ம ஹீரோடைய தங்கச்சி கிட்ட கொடுக்குறா. பிகாஸ் ஏன்னா வந்துட்டு நம்ம ரோபோடைய கடைசி ஆசை அதுதான், அந்த சிப்பை வந்துட்டு ஹீரோடைய தங்கச்சிட்ட கொடுத்துருங்கன்னு. ஏன்னா அவ தானே ரோபோ பண்றதுக்காக ரொம்ப வந்துட்டு தவிச்சிட்டு இருக்கா. இப்ப அந்த சிப்ல ஒரு மெசேஜும் இருக்கு, நான் உன்னை வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணேன், நீ வந்துட்டு அழக்கூடாது, நான் இல்லைனாலும் நீ எப்பயுமே ஃபீல் பண்ணக்கூடாது, உன்னோட லைஃப் பார்ட்னரை நீ மறுபடியும் சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் அதுல மெசேஜ்ல இருக்க இந்த பிள்ளையா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த இல்யூஷனை கட்டிப்பிடிக்க போய் கீழே தான் விழுவுறா. இவ உட்காந்து செமையா அழுதுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம சயின்டிஸ்டும் அந்த பியானிஸ்ட் பொண்ணும் போற இடத்துல போட்டோ எடுத்தாங்களே அதெல்லாம் செவுத்துல வந்துட்டு ஒட்டி வச்சுட்டு இவங்க 2 பேருமே பாவம் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க. ஃபைனலா நம்ம சயின்டிஸ்டும் ஹீரோயினும் டைம் டிராவல் பண்ணி அங்க இருந்து கிளம்புறாங்க. ஏன்னா போனாதானே ஹீரோயினோட உசுரை காப்பாற்ற முடியும். இப்படி 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுது. நம்ம ரோபோட்டை நினைச்சு ஹீரோடைய தங்கச்சி, சயின்டிஸ்ட நினைச்சு பியானிஸ்ட் பொண்ணுன்னு இப்படியே 1 வருஷம் ஓடிடுது. இந்த 1 வருஷத்துல ஹீரோவும் அவன் கண்டுபிடிக்கக்கூடிய மருந்தையும் கண்டுபிடிச்சிடறான். இதனால ஹீரோடைய உடம்பும் வந்துட்டு வேஸ்ட் ஆயிடுது. ஏன்னா நைட்டும் பகலும் பார்க்காம அந்த மருந்தை கண்டுபிடிச்சிட்டு இருந்திருக்காப்புல இருக்கு. ஹீரோ வந்துட்டு செமையா மயக்கமும் போட்டு விழுந்துறான். அவனுடைய உடம்பு நல்ல ரொம்ப மோசமா வேற இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. இங்க 1 வருஷம்னா அங்க வந்துட்டு ஒரு நாள் மாதிரி தான் டைம் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கிற இடத்துல. சோ இப்ப நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. ரோபோட்டும் இல்ல, சோ பக்கத்துல நம்ம ஹீரோவும் இல்ல. எப்படி இருக்கும் சொல்லுங்க அந்த இடமே. ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே அங்க வெறுத்து போய் உட்கார்ந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோடைய தங்கச்சி இருக்கா இல்லையா, நம்ம ரோபோட்டோடைய சிப்பை வச்சே அவ வந்துட்டு அதாவது ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரோபோட்டை தயாரிச்சுட்டு இவ தூரத்துல இருந்து அதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம பியானிஸ்ட் பொண்ணு நம்ம காஃபி ஷாப்லயே, அதாவது சயின்டிஸ்டோடைய காஃபி ஷாப்லயே உட்காந்து ஒரு பொண்ணுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கா. உன்னுடைய காதலன் மறுபடியும் ரிட்டர்ன் உன்கிட்ட வருவான், உன்னுடைய காதல் உண்மைனா நீ ஒண்ணு கவலைப்படாத அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இவ ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கா. ஏன்னா இவன் நம்புறா மறுபடியும் சயின்டிஸ்ட் தன்னை தேடி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவ உட்காந்து அழுதுட்டு இருக்கா போல இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவன் வந்துட்டு கண்டுபிடிச்ச மருந்துக்காக அவனுக்கு அவார்ட் எல்லாம் வேற கிடைக்குது. சோ ஹோட்டல்ல இதெல்லாம் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்க டைம் ஹீரோக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு இவன் ரெஸ்ட் ரூம் கிளம்பலாம் சொல்லிட்டு அவனுடைய ரூமுக்கு கிளம்புறான் பாருங்க. அப்ப அந்த இடத்துல லைட் எல்லாம் தானாவே ஆன் ஆகுது. ஏதோ ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவா அதெல்லாம் பெருசா எதுவும் கேர் பண்ணாம அவன் அங்க இருந்து கிளம்ப சயின்டிஸ்ட் நினைச்சு இந்த பிள்ளையும் வந்துட்டு இந்த பியானிஸ்ட் பொண்ணும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கக்குள்ள அந்த இடத்துல இடியும் மின்னலுமா அடிக்குது. செம்மையா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ புதுசா ஏதோ ஒரு ஏலியன் வர மாதிரி ஒரு எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பிள்ளைய வந்துட்டு அவனுடைய அசிஸ்டன்ட் கூட்டு போவ ஹீரோ இப்ப அவனுடைய ரூமுக்கு
ரூமுக்கு வந்துட்டான். ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு தனி ஃபீலிங், ஏதோ ஹீரோயின் இந்த ரூம்ல இருக்கிற மாதிரியே. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலி அது ஹீரோயினா இல்ல ஹீரோயின் தான் நினைக்கிறேன். சோ அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு தரைக்கு பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயினுடைய முதுக மட்டும் காமிச்சு இப்படியே இந்த டிராமாவை முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த எண்டிங் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேபி வந்துட்டு ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி கூட வந்திருக்கலாம். ஏன்னா அதுக்கான அறிகுறியா கூட இருந்திருக்கலாம் அந்த லைட்லாம் ஆன் ஆகி ஆஃப் ஆனது. சோ நம்ம சயின்டிஸ்ட் கூட மேபி வந்திருக்கலாம். அதனால தான் அந்த பொண்ணுக்கும் லைட்லாம் ஆன் ஆகி ஆஃப் ஆயிருந்திருக்கு அந்த பியானோஸ்ட் பொண்ணுக்கு. இதுல ரொம்ப சோகம் என்னன்னா நம்ம ரோபோட் தான். ரோபோட்டால தான் எப்பயுமே பின்னாடி வரவே முடியாது. சோ ரோபோட்டையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கலாம். மேபி செகண்ட் சீசன் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you.